वसिष्ठनप्तारं शक्तिर्पौत्रमकल्मषं परासरासरं वन्दे सुखतापं तपोनिधिं व्यासाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। व्यास भगवान ஆச்சரியமான பூசல் பட்டோலை என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்தை அனுகிரகித்தார். இதற்கு பூசல் பட்டோலை என்று பெரியோர்கள் பெயர் கொடுத்திருக்கார். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய சண்டை தான் இருக்கு. பூசல்னா சண்டை. அந்த சண்டையை பிரதானமாக வைத்துக் கொண்டபடியாலே அதுக்கு பூசல் பட்டோலைன்னு பேர். அதனாலே அதுக்கு பாரதம்னா பெரியது. இன்னும் மகாபாரதம்னா இன்னும் பெரியதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஸ்லோகங்கள். அந்த 1.25 லட்சம் ஸ்லோகங்களை வியாச பகவான் அனுகிரகித்தார். அது இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்திலே எழுதப்பட்டது என்றுதான் சான்றோர்கள் சொல்கிறார்கள். வியாசன் இங்கேதான் அந்த மகாபாரதத்தை எழுதினார்னு வியாச குகையே இருக்குது. பத்ரிநாராயணனுடைய அந்த சந்நிதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போயாச்சுன்னா நடந்து தான் போகணும். அதுக்கெல்லாம் வண்டி வசதிலாம் கிடையாது. அங்கே ஆக்சிஜன் குறைச்சலாக இருக்கிறதுனால நடந்து போகிறதுக்கு சமமாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் எழுதினார்கள். வியாச குகைன்னு இருக்கு. எல்லாரும் போய் சேவிக்கிறான். முடிஞ்சவர்கள் தான் வயசானவால் போக முடியாது. கொஞ்சம் சிறு வயசில் இருக்கிறவெல்லாம் போயிட்டு சேவிச்சுட்டு வரான். அப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்திலே விதுர நீதி என்கிற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த விதுரர் எப்படி திருதராஷ்டிரன் உபதேசம் பண்ணினான்றதை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 உபன்யாசங்கள் ஆயிடுத்து. இது 11வது உபன்யாசம். அடுத்த உபன்யாசத்திலே பூர்த்தி பண்ணலாம்னு பகவத் அனுகிரகத்தால் நடக்கப்படுது. அப்படி இருக்கச்சு விதுர நீதி ஏற்பட்டதுக்கு அந்த சன்னிவேசம் வர்றதுக்கு காரணமே நம்ம கடந்த உபன்யாசத்தை நிறைய உபன்யாசத்தை பார்த்துருக்கோம். திருதராஷ்டிரன் ஏதோ மன உளைச்சலாலே தூக்கம் வராமல் இருக்க அந்த மன உளைச்சலை போக்குவதற்காக விதுரனை அழைத்து வா, அவன் இதற்கு என்னுடைய மன உளைச்சலுக்கு நல்ல தீர்வு காண்பன் அப்படின்ற எண்ணத்தோடு ஆட்களை அனுப்பி விதுரனம் வந்து அந்த விதுரன் ஒவ்வொரு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அதிலே கடந்த உபன்யாசத்திலே இந்தந்த 17 பேர் கண்டிப்பா யமதூதர்களாலே அழைத்து செல்லப்படுவார்கள் என்ற விஷயத்தை பார்த்தோம். எந்தெந்த 17 பேர்னு கடந்த கொஞ்சம் ஆச்சரியமா அனுபவிக்கப்பட்டோம். அதிலே 37 அத்தியாயங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 32 அத்தியாயங்களுக்கு 40வது அத்தியாயம் 39வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். அதில் 37 வரைக்கும் பார்த்துருக்கோம். இனி 38வது அத்தியாயத்தில் ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்லோகம்னா அடியே நான் முதல் நாளே தெரிவித்தேன். ஸ்லோகத்தை அடியே சொல்ல போகிறதே இல்லை. ஸ்லோகத்தை சொல்லணும்னா இன்னும் இதை போல 2 மடங்கு உபன்யாசம் ஆகும். ஸ்லோகம் நமக்கு பிரகிருதம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் நமக்கு முக்கிய காரணம் நீதி கதைகள் தான். அதனால் நாம் புரிஞ்சு கொண்டது என்ன, அதன்படி நாம் அனுஷ்டிக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கோம். ஆனால் பூர்ணமா 100% அனுஷ்டிக்க முடியுமா, அதை பிராக்டிஸ்ல கொண்ட முடியுமானா முயற்சி தான் பண்ணும். முயற்சி வரலுக்கு முயல்கின்றேன் உந்தன் மொழிகளர் கண்வையன்னு நம்ம முயற்சி விதிராழ்வார் சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு என்ன தோணுன்னா திருதராட்சனே அதை பண்ணலையே நான் பண்ணணுமான்னு. அதுக்கான அடுத்த உபன்யாசத்தை சொல்றேன் ஏன் பண்ணலை, எதுக்காக பண்ணலன்றது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுல 38 அத்தியாயத்துல ஸ்லோகத்தை இன்னார் இடத்துல கோபப்படக்கூடாதுன்னு தெரிவிக்கிறார். இன்னார் இடத்துல கோபப்படக்கூடாதுன்னு இன்றியமதாக இருந்ததான் குறைச்சிக்கணும்ன்ற. சரி, ஒருத்தர் நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு கச்சு அவள்கிட்ட என் மேல கோபம் வரும்படி அவ பேசிட்டான்னு வச்சுக்கீங்க. கோபம் வரும்படி பேசிட்டான்னா அந்த கோபத்தை நம்ம குறைக்கணும்ன்றார். கோபத்தை அப்படியே எடுத்துக்க கூடாது, குறைச்சிக்கணும்ன்றாரு. அப்படியே எடுத்துட்டா என்ன ஆகும்னா அந்த கோபத்தால் விபரீதமான வார்த்தைகள் வெளில வருது. அதை குறைச்சிக்கணும்னா அதைத்தான் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். தமிழ்ல இருக்குல்ல வார்த்தை, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். எந்த இடத்தில் நாம் கோபம் செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்துல தான் கோபத்தை காட்டணும். எங்க இருக்கணும்? அநேகமா என்ன பண்ணுவான்னா, உத்தியோகத்துல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், வெளியில ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், நேரம் ஆத்துக்கு வந்தா தன்னோட மனைவி வீட்டை கோபத்தை காட்டுவார். இந்த கோபத்தை என்ன சுவாமின்னா எங்க காட்டணும்?
அங்க காட்டினா செல்லுபடி ஆகுமா? அங்க செல்லுபடி ஆகாது இல்லையா? திருப்பி அவ அனுப்பிச்சுடுவா. அந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்க காட்ட முடியும்னா அது காட்டவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி மனைவித்த கோபம் காட்டவே கூடாது. ரெண்டாவது, வெளியில் விரோதி இடத்திலும் வியாபாரிகள் இடத்திலும் சாமர்த்தியமாக காட்டலாமே அல்லவோ தவிர கோபத்தை பூர்த்தியா காட்டக்கூடாது. விரோதியோட கோபத்தை காட்டணும்னு சொல்லல, நான் சாமர்த்தியமா கோபத்தை காட்டணும். ஏன்னா விரோதினாலே நம்ம அனுகூலமா இருந்தாலும் இந்த விரோதி சில நேரத்தில் விரோதித்து இன்னும் அதிகமாகும். ஓ, நாம பண்றதுதான் சரி போட்டிருக்கு, இவன் பண்றது தப்பு போட்டிருக்கு அப்படின்னு அதனாலதான் எண்ணத்தில் அனுகூலமா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் அதிகமா இருக்குதுல்ல, அவன்கிட்ட கோபம் காட்டணும். ஆனா சாமர்த்தியமா எந்த அளவுக்கு காட்டணும் அந்த அளவுக்கு தான் காட்டணும். அதே போல வியாபாரத்திலும் கோபத்தை காட்டலாம். வியாபாரத்துல நஷ்டம் லாபம் ரெண்டு பேருங்க அந்த, ஆனா எந்த அளவுக்கு காட்டணும் அந்த இடத்த காட்டணும். அதுக்கு மேல எப்போதும் பெண்களிடத்துல சிறுவர்களிடத்திலையும், பெண்களாகட்டும் சிறுவர்களாகட்டும் ஆச்சாரியனாகட்டும் ராஜாவாகட்டும், இந்த 4 பேர்ட்ட கோபமே காட்டக்கூடாதுன்னு. பெண்களிடத்துல கோபம் காட்டக்கூடாது, சிறுவர்கள் இடத்துல, குழந்தைகள் இடத்துல. ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கு, எப்ப பாரு அழுதுட்டே இருக்க, இது என்னது அப்படின்னு சில பேர் சொல்லி, சில பேருக்கு கோபம் வந்துடும் இல்லையா? அது கூடாது. குழந்தையுடைய சுபாவம். அது குழந்தையுடைய சுபாவத்தை அழுதுட்டு இருக்குன்னா நமக்கு அது பார்த்தா அது ஒரு மாதிரியா நமக்கு ஒரு இரிட்டேஷனா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருந்தா கூட கோபிச்சு கூடாது. குழந்தை சுபாவம். அதே குழந்தைய நாம இருக்கச்சா நாம அப்படிதான் இருந்திருப்போம். அப்ப நம்முடைய தகப்பனார் தாயாரோ இல்லை அன்னைக்கு உறவினர்களோ அதே வார்த்தை சொல்லியிருந்தா எதுக்கு சொல்ல வந்தேன்னா குழந்தை இடத்தையும் காப்பக்கூடாது. அதே மாதிரி பெற்றோர்கள் இடத்துல, வயசானவ பெற்றோர்கள் இருக்கா, பெரியவர்கள் இருக்கால, பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னா பேசாம இருக்கணும். இல்ல சுவாமி, பெரியவர்கள் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கால, அப்ப அவ சொன்னாலும் தப்பு இல்லைன்னா, இந்த இடத்துல பெரியவர்கள்னா யாருன்னு நம்ம முதலே பார்த்துருக்கோம். பெரியவர்கள்லாம் சாஸ்திரப்படி இருக்கிறவர்களுக்கு தான் பெரியவர். வயசுல பெரியவர் ஆனபடியா பெரியவர்னு இங்க சொல்லவே வரல. விதுரர் அதை முற்றுமை இல்லைன்னு ஆக்கிட்டார். ஏன்னா பீஷ்ம துரோணரை வச்சு பெரியவர்கள் சொல்லியே தப்புன்னு ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம். நம்ம பெரியவர்கள்னா வயசான பெரியவர்களை பத்தி இங்க சொல்லவே இல்லை. பெரியோர்கள் இந்த சப்தத்துக்கு என்னதுன்னு அர்த்தம், சாஸ்திரப்படி நடப்பவர்கள், சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தர்மத்தை நன்றாக நிலைநாட்டுபவர்கள் தான் பெரியோர்கள் அர்த்தம். எனக்கு வயசாயிடுத்து, நான் சொன்னதான் நீ கேட்கணும்னா ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, அநேகமா இது சில பேர் என்னன்னா, இந்த மாட்டு பொண்ணு புதுசாக வர வச்சுக்கேன், இப்போ மாமியார் இருப்பா மாமனார் இருப்பா, மாமனார் மாமியார் மாட்டு பொண்ணை காட்டும் பெரியவர் தான். அப்போ பெரிய பேர் சொல்றது மாட்டு பொண்ணு கேட்கணும், புள்ள கேட்கணும்னு இருக்க பாருங்க. அந்த மாதிரிலாம் எந்த சட்டத்திலும் மனு தர்ம சாஸ்திரத்தும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எது தர்மமோ எது நியாயமோ அதை மாட்டு பொண்ணு சொன்னாலும் பெரியவர் எடுத்துக்கணும், இவா சொன்னாலும் அவரை எடுக்கணும். ரெண்டுமே அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லவே இல்லை. எதுக்குன்னா எந்த இடத்துல தர்ம சாஸ்திரம் இருக்கோ அவன் சொல்றது நம்ம கேட்டுக்கணும். பராசர் பட்டு சிறு குழந்தை, 5 வயசு குழந்தை, 5 வயசு கொஞ்சிட்டு ஒரு சர்வஜன், பெரிய வட்டன் சர்வஜன். அவன் இந்த ராமானுஜரை ஜெயிச்சுட்டு அவன் தான் சர்வஜ வட்டம் வாங்கியிருக்கேன், ஜெயிக்க போறோம் உள்ள வந்துட்டான். ராமானுஜரை ஜெயிக்க போறோம் உள்ள வந்துட்டான். பராசர பட்டர் வந்தார். இவர் யாரும் எவ்வளோ ஒருத்தர் சர்வஜன் வந்துட்டு இருக்கான். அதுவும் ராமானுஜருடைய காலத்துல ராமானுஜர் இருக்கும்போது நம்ம தாண்டி போயிடுவானா? 5 வயசு குழந்தை வந்துட்டு இருக்கு. 5 வயசு குழந்தை என்ன பண்றதுன்னா, அந்த நிறுத்து பல்லக்கு தூக்கின்னு போயிட்டு இருக்காங்க சர்வஜன் பட்டரை. யாரவன் பல்லக்கு தூக்கின்னு போறது, நிறுத்து அப்படின்னா நிறுத்திட்டா. என்ன குழந்தை இடையே நிறுத்தினேன்னு, உனக்கு என்ன பேரு? சர்வஜன் பட்டர்னு பேரு, எல்லாம் அறிந்தவன், ராமானுஜரை ஜெயிக்க போறேன்னா முதல்ல நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லிட்டு போ, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு போ, பதில் சொல்ல நான் சர்வஜனை ஒத்துக்கிறேன்னு. என்ன கேட்க போறேன்னு கீழே இருந்து ஒரு மண்ணு அப்படி எடுத்துட்டு, இந்த மண்ணை அப்படி எடுத்துட்டு இதுல எவ்வளவு மண் இருக்கு சொல்லுன்னு. எவ்வளவு மணல் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன முடியுமா? எவ்வளவு மணலுக்கு எப்படி சொல்றது? என்ன முடியுமான்னா என்ன முடியாது. என்ன நீ குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்க, சர்வஜம் பண்றீங்க, குழந்தைத்தனமா பேசுறிய, இந்த இந்த மணலை போய் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? இது உனக்கு கேள்வியே கேட்க தெரியல. உனக்கு தெரியும்னா தெரியும் சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, கேள்வி தப்புன்னு சொல்லாதான. நீ தான் பதில் சொன்ன. ஒரு பிடி மணல்னு சொல்ல தெரியலையே உனக்கு. ஒரு பிடி மணல்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இது என்னைக்கு சொல்ல வேண்டாம். இது எவ்வளவு மணல்னு சொன்னா ஒரு பிடி மணல்னு சொல்லுங்க, இது கூட தெரியலையோ நீ சர்வஜனா சொன்னார். அந்த சொன்ன உடனே அப்படியே திரும்பியே போயிட்டாரு சரித்திரத்துக்கு. அப்ப இதுல இருந்து பெரியோர்கள் யாரும் தெரியுது? சாஸ்திரப்படி வித்வானா இருக்கிறவங்க அதன்படி அனுட்டாரத்தை காட்டுறவா தான் பெரியோர் சொல்றது இல்லையா? ஆனா பெரியோர் இடத்துலயும் கோபத்தை காட்டாது, அதே குழந்தைகள் இடத்துலயும் கோபத்தை காட்டாது. அதற்கு மேல ஆச்சார இடத்துல கோபத்தையே காட்டக்கூடாது. ஆச்சாரம் எப்படின்னா சில நேரத்தில் ஆச்சாரம் கொடுவா பேசுவார், ரொம்ப கடுவா பேசுவார். கடுவா பேசச்சு அப்பவும் ஓ இப்படிப்பட்ட பாபத்தை நான் பரிணவன் போடும், அதை தான் ஆச்சாரம் காட்டுறா போடும் அப்படின்னு இந்த சிஷ்யன் நினைக்கணுமா? அந்த நினைச்சு அந்த ஸ்ரீவச்சன பூஜை என்ற சாஸ்திரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கார். ஆச்சாரியன்
சிஷ்யன் ஆறுயிரை பேணுபவன் விதேச மணவாள மாவன் தெரிவிக்கிறார். அதனால ஆச்சாரத்தை எப்படி கோபப்படாதன்னு அதுக்கு மேலே ராஜாவிடத்துல இது எல்லாருக்கும் தெரியும். யோசனை பிரயோஜனம் இல்லை, நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது. அவளை அரசாங்கத்தை எதிர்த்து எதாவது பண்ண முடியுமா? நான் எதிர்த்து இதை பண்ண போறேன்னா எத்தனை பண்ணாலும் அவள்கிட்ட எல்லா பலமும் இருக்கு. இங்க இங்க வந்து பலம் இல்லாத பலகீனமா தான் இங்க இருக்கே தவிர அங்க பலங்கள் பூர்த்தி அங்க இருக்கிறதுனால. ஆனா ராஜா ஆட்டினா அதனால இது யாருக்கும் கோபிச்சுக்காத. ரெண்டாவது இன்னொன்று சொல்றாரு, யார் தோற்கிறாளோ அவன் சிறந்தவனா இருக்கான்ற. குழந்தைகளிடத்திலையும் ஆச்சாரத்திலையும் பெரியோர்களிடத்திலையும் ராஜாவிடத்திலையும் முதல்ல கோச்சுக்காத சொன்னார். யார் தோற்கிறார்களோ அவன் தான் சிறப்பு, நல்லா சிறப்பு அடைக்கிறாங்க. குழந்தைகிட்ட தோக்கணுமா, ராஜாவிட்ட தோக்கணுமா? ராஜாட்ட தோக்குற சுவாமி வாஸ்தவம் தான், அவர் பெரியவர் தான் வாஸ்தவம் தான். ஆச்சாரனை தோக்கலாம், பெரியவாட்ட தோக்கலாம். குழந்தைகிட்ட தோக்கணுமானா தோக்குறான் அவன் தான். ஏன்னா கண்ணன் எப்போதும் தோற்கத்துக்கு தான் விரும்புகிறான். கண்ணன் ஜெயிக்கிறதுக்கு இருக்கணும், தோத்து போகணும். ஏன்னா அவர் விதிமா ஒருத்தர் திருடியாச்சுன்னா வெண்ணெய் திருடி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. வெண்ணெய் திருடி சாப்பிட்டு இருக்கச்சே அந்த திருட்டை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன அடையாளங்கள் அதெல்லாம் மறைச்சிடணும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வீட்டை போய் திருடுறான்னா அதை அடையாளம் மறைக்கிறதுக்கு நான் ஏதோ கையிலலாம் உடுப்பெல்லாம் போட்டுக்கிறாரு. உடுப்பை போட்டு எந்தெந்த அடையாளம் இருக்கிறோம் அதெல்லாம் பார்த்துக்கிறான்னா இவர் என்ன சொல்லுவாரு, இவருக்கு என்னென்ன அடையாளம் கொண்டு அதத்தையும் நம்ம இவ்வளவு தூரம் பண்ணி நான் தான் தேடினேன், நான் தான் நீ சொல்லிடுவேன். திருட்டு சொன்னா அடையாளத்துல சொல்லி காட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கண்ணனுக்கு உண்டு. அதான் தோற்பான். தோற்கதுல அவ்வளவு விருப்பப்படான், தப்பா ஜெயிக்கிறான். யாராவது எதா பண்ணா தப்பா ஜெயிக்கணும். இது ஒண்ணுமே இல்லை. ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா கோபகுமாரர்கள் கோபிகைகள். ஸ்நானம் பண்ணிட்டு போட்டி, யார் முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அந்த வஸ்திரத்தை தான் தரித்து கொண்டு அதுக்கு மேல ஆபரணத்தை தரித்து கொண்டு முன்னாடி யார் இருக்காரோ அவ ஜெயிச்சவா அப்படின்னு போட்டி. இவருக்கு எல்லாம் இவரு நல்லா முசுன்னு இருப்பார், வெண்ணையை சாப்பிட்டு முசுன்னு இருப்பார். இவரால அவாவிட சீக்கிரமா வெகு விரைவாக பண்றவா இவரால் பண்ண முடியல. இவரால் பண்ண முடியலன்னா சில பேருக்கு சில விஷயம் தான். நாம ஜெயிக்கலன்னா மத்தவா ஜெயிக்கப்படாது. நாம ஜெயிக்கலன்னா விட மத்தவால ஜெயிக்காமன்ற ஒரு எண்ணம் கண்ணனை கொண்டு என்ன பண்ணினான்னா அவெல்லாம் ஜெயிக்கணுமோ, அவ ஜெயிக்கிற நிலைக்கு வந்துட்டா. இவர் இன்னும் வித தீர்த்த மாட்டே இருக்காரு. ஆனா பூர்த்திய தீர்த்த மாடல வெளில வந்தாச்சு. வெளில வந்து இவ ஜெயிக்க போறா, வந்து வஸ்திரத்தெல்லாம் எடுக்க போறான்னு தெரிஞ்சோம்னா வஸ்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டோம். மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குண்டலம் தோடுன்னு இருக்கு. குண்டலம் தோடு ஆண்கள் போட்டுன்னா அதுக்கு குண்டலம்னு பேரு, பெண்கள் போட்டுன்னா அதுக்கு தோடுன்னு பேரு. அது என்ன பண்ணினா ஒரு தோட்டையும் ஒரு குண்டலத்தையும் ரெண்டு ஆளை போட்டுருந்தோம். அப்ப சில பேர் செருப்பை மாத்திட்டு போறா பாருங்க. ஒரு செருப்பு இதே தான் இதுவும் ஒரு, ஆனா ரெண்டு பாக்கத்துல ரெண்டு ஒன்னா இருக்கும், ஒரே ஜாதியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணா கல்யாணத்துக்கு போறவா இது மாத்தி போயிட்டு வயசானவா இருக்கலாம், இல்ல யாராவது மாத்திட்டு போயிட்டா இல்லையா. அதே போல என்ன பண்ண இவர் மாத்தி போட்டார். மாத்தி போட்டு அவன் வந்து ஒண்ணு போட்டு பாக்குறா, நான் தான் ஜெயிச்சேன். நீ ஜெயிக்கலையே அவெல்லாம் சொல்றாரு. அப்ப நீ ஜெயிக்கலையே. ஏன்னா இவ ஜெயிக்கணும்னா ரெண்டு தோடையும் போடணும். ரெண்டு தோடு ஒரு தோடு இவர் போட்டுட்டாரு. அப்படியே இன்னைக்கு சேவை சாய்க்கிறான் அண்ணாவுடைய ராஜகோபாலனா. இன்னைக்கு நீங்க போறான்னா ஒரு காதல் தோடு ஒரு காதல் கொண்டலம், இப்படிதான் பகவான் கண்ணன் அண்ணாவுடைய ராஜகோபால சேவை சாய்க்கிறான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப தோற்கத்துக்கு தான். அதான் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. யாரெல்லாம் கூடாதுன்னு நினைக்கிறோம் அவளை ஜெயிக்கிறான். உடனே எங்க பெரியவாச்சவங்களை கேட்டு விசாரிச்சார். கூடாது சொல்றவாள ஜெயிக்கிறான், கூட மாட்டேன்னு சொல்றவாள் ஜெயிக்கிறான். அப்ப எப்ப தோப்பான்னா யார் கூடுவேன்னு சொல்றாளோ அவள்கிட்ட தோக்குறேன். தன்னடியே கிடைக்கிறது இல்லையா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூட மாட்டேன் என்று சொல்கிறதான் ஜெயிக்கிறான், கூடுவேன்னு சொல்கிறவரை தன்னடியே தோற்கிறான்னு கிடைக்கிறது இல்லையா. அப்ப தோற்பதுக்காக தப்பு அதான். அப்ப பெண்களுக்கு தோக்குறான் இல்லையா. அதைத்தான் என்ன சொல்லுவான்னா பத்தினிக்கு தோற்பான் பரமரசிகன் தமிழ். பெண்களிடத்து தோக்கணுமா, அதுவும் மனைவி இடத்துல தோக்கணுமா. பத்தினிக்கு தோற்பான் பரமரசிகன். இது யார் பண்ணான்னா ராமனே பண்ணினான். ராமன் இவளுக்கு அங்கிருந்து காட்டுக்கு வந்தாச்சு 16 வருஷங்கள், ஒன்றும் வேலையே இல்லை. ராஜ்யத்துல இருந்தால் நிறைய வேலை இருக்கு, பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இங்க ஒரு வேலையும் கிடையாது. உடனே கோதாவரிக்கு வந்தாச்சு. கோதாவரி வந்தாலும் நீச்சல் போட்டி வந்தது. நீச்சல் போட்டி யாருக்கு? ராமனுக்கு சீதைக்கு நீச்சல் போட்டி இருக்கச்சு. அதுக்கு ஒரு பரிசு கொடுக்கணுமோ. யார் ஜெயிச்சாலோ ஜெயிச்சவர்களை தோத்தவா கொண்டாடணும். அது மாதிரி தோத்தவர்களை பரிகாசம் பண்ணலாம். எப்படி பரிகாசம் பண்ணலாம். இதுதான் அதுக்கு உண்டான பரிசு. இதுக்கு ஒரு நடுவர் வேணும் இல்லையா, அம்பையர்.
நடுவில் மேடு போட்டது யார் இருக்கா? இன்னும் ஒருத்தர் மிச்சம் ஒருத்தர் இருக்கிறது லக்ஷ்மணன் தான். அவர் ஒரு பாறையில உட்கார வச்சாச்சு. லக்ஷ்மணன் எந்த பாறையில உட்கார்ந்துட்டு இருக்கானோ அந்த பாறையிலேருந்து கிளம்பணும். கிளம்பி கோதாவரிக்கு அந்த கரைக்கு போயிட்டு அந்த கரையை தொட்டுட்டு மறுபடியும் நேரே லக்ஷ்மண் பாறையை வந்து தொடரும். யார் வந்து முதல்ல தொடராளோ அவன் ஜெயிச்சுதான் இருக்கும் அப்படின்னா 2 பேரும் இறங்கியாச்சு. சுவாமி சீதைக்கு நீச்சல் தெரியுமான்னா தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒன்றும் தெரியாதுன்னு. அவன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கா. அவருக்கு 5 வயசுல இது அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா நீ உள்ள இறங்கினா கோதாவரி இறங்கினா நீச்சல் போயிட்டு இருக்கு. ராமன் அத்தனை வீரன் இல்லையா, வீர பராக்கிரமன் இல்லையா, கிடுகிடுன்னு போனோம். நேரம் அந்த பக்கம் துரிய தொட்டாச்சு. தொட்டுட்டு கிடுகிடுன்னு மறுபடியும் இந்த கரைக்கு வந்தாச்சு. இந்த கரைக்கு பாதி தூரம் வந்தாச்சு. பாதி தூரம் வந்துட்டு சரி சீதை எங்க இருக்கா பார்க்கலாமே, நம்ம தான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, நமக்கு முன்னாடி சீதை போயிட்டாளா இல்ல நம்ம பின்னாடி இருக்காளா தெரியலையே, நாம சீக்கிரமா போனோமே, எங்க இருக்கான்னு பார்த்து அதுக்கு தான் போட வேண்டாமா, நீச்சல் பண்ணிட்டு போக வேண்டாமான்னு அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா இப்பதான் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கா. இவர் திரும்பி பாதி தூரத்துக்கு வந்தாரு. இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா கரையை தொடர போறாரு. உடனே அப்ப நினைக்கிறாரு, நம்ம யாரோட போட்டி போட்டுட்டு இருக்கோம்? சிசுபாலனோட போட்டி போடுறோமா, தந்தவத்தரோட போட்டி போடுறோமா, ராவணனோட போட்டி போட்டு இருப்பான், கும்பகர்ணனோட போட்டி போட்டுருப்பான், என்னுடைய மனைவியோட தானே போட்டி போட்டிருக்கேன், அவள்கிட்ட தோக்கணுமே, நான் ஜெயிக்கிறேன்னு நினைச்சது யாரு? ராமன். அவள்கிட்ட தோக்கணுமேன்னு என்ன பண்றதுன்னா உடனே ஒரு முழுக்கு போட்டுன்னா அப்படியே அடியில் போயிட்டான். இந்த கோதாவரி அடிக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே இருக்கான். சீதை அந்த பக்கம் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்து நேர லக்ஷ்மணனுடைய பாறையை முதல்ல தொட்டுட்டா. தொட்டு உடனே கை தட்டி சிரிக்கிறா சீதை. ஏய் லக்ஷ்மணா, என்ன உங்க ராமன் பெரிய வீரன் நினைச்சுட்டு இருக்கியே, நான் தான் ஜெயிச்சிருக்கேன் பார், உங்க ராமன் தோத்துட்டான், இன்னும் வீரன் சொல்லிட்டு இருந்தியே. ஆமா சீதை, எனக்கு தெரியும், அப்பவே சொன்னாங்க, ராமனுக்கெல்லாம் அவ்வளவுதான், கட்சி மாறிடும். இத்தனை நாள் இந்த பக்கம் எனக்கு பேசிட்டு இருக்கேன், கட்சி மாறிட்டு, ஆமா சீதை அப்பவே நான் சொன்னேன், அவருக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, நீ தான் ஜெயிச்சிருக்க அப்படின்னு. இது எங்க தெரியுமா வால்மீகி இந்த இன்சிடென்ட்டை வச்சிருக்காரு? எங்க வச்சிருக்காருன்னா அசோகவனத்துல ஹனுமானுக்கு சொல்றாரு. ஏன்னா இது இவா 3 பேருக்கு மட்டும்தான் தெரிய, வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா சீதைய பார்த்தான்னு அடையாளம் சொல்லணுமோனோ, சீதை தான் இவன்னு அனுமானுக்கும் தெரியாது, சீதையைத்தான் பார்த்திருக்கான்னு எப்படி நம்புறது ராமன்? அப்ப இந்த மாதிரி ஒரு நடந்த சரித்திரத்தை சொன்னா, ஓ இந்த சரித்திரம் நம்ம 3 பேருக்கு மட்டுமே தெரியுமே, அப்ப சீதை தான் இதை சொல்லியிருக்கணும், அப்ப சீதை தான் பார்த்திருப்பான்னு சொல்லிப்பா இல்லையா? அதனால இந்த சரித்திரத்தை அந்த விஷயத்தை சொல்றான். அங்க வச்சிருக்காரு வால்மீகி. இது நடந்தது கோதாவரி கரையில. ஆனா இத சொல்றது எங்கன்னா அசோகவனத்துல சீதை 10 மாசம் இருந்தாலே, அப்ப சுந்தரகாண்டத்துல இது வச்சிருக்காரு. இது நடந்த சுந்தரகாண்டமே கிடையாது, அரண்ய காலத்துல இது நடந்திருக்கு. ஆனா இந்த சரித்திரத்தை சுந்தரகாண்டத்துல வச்சிருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, பத்தினிக்கு தோற்பான் பரமரசிகன். பத்தினிக்கு தோக்கணும், மனைவிக்கு தோக்கணும்னா அதான் தெரிவிக்கிறார். அதான் நாம் யாரிடத்துல ஜெயித்தாலும், ஏன்னா யார்தான் ஜெயிக்கிறோம் நினைக்கிறேன் இல்லையா, தோத்தே ஜெயிக்கலாம்ன்றார். நம்ம ஜெயிச்சாதான் ஜெயிக்கிறது நினைக்கிறது அர்த்தம் இல்லை, தோத்தே ஜெயிக்கலாம். ஏன்னா ஜெயிப்பதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் என்னன்னா கையால காலால அப்படி பண்ணி ஜெயிச்சுட்டார் அப்படின்ற பாருங்க, அதை ஒத்துக்கவே இல்லை விதிராழ்வார். என்னன்னா ஜெயிக்கிறது என்னன்னா மனசை பொறுத்து தான் ஜெயிக்கிறது, ஜெயிக்காதுன்னு. மனசை பொறுத்து ஜெயிக்கிறேன். ஏன்னா கை காலை பத்தி சொல்ல, ஏன்னா என்பது இல்லை. ஏன்னா மனதால் தோல்வியும் ஜெயம், தோல்வியும் மனதால் தான், ஜெயமும் மனதால் தான். ஏன்னா மனைவி கணவனிடத்திலேயோ, கணவன் மனைவிடத்திலேயோ, ஆச்சாரியன் சிஷ்யனிடத்திலேயோ, சிஷ்யன் ஆச்சாரனிடத்திலேயோ, அதே போல தந்தை மகனிடத்திலேயோ, மகன் தந்தையிடத்திலேயோ, அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கறதுக்குடைய தன்மை தெரியணும், தெரிஞ்சாதான். ஏன்னா தோக்கிறதுன்னு நம்ம உண்மையா தோக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, மனசால தான் தோக்கிறோம், இதால தோக்குறது. அதே மாதிரி ஜெயிக்கிறது நான் மனசால தான் ஜெயிக்கிறோம். ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தார், அவர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவர் பண்ணிட்டார். பண்ணபடியா அவருடைய விளைவுகள் ஏற்படுறது இல்லையா, அந்த விளைவுகளை அவர் அனுபவிக்கிறார் இல்லையா. இப்ப இவர் ஜெயிச்சாரா தோத்தாரா? சொன்னவர் ஜெயிச்சிட்டாரு, கேட்டவர் தோத்துட்டாரு. இப்ப சொன்னவர் ஜெயிச்சார் இல்லையா, இவர் கையால காலால ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணாரா? இப்ப கொஞ்ச நாள் கிடையாது என்ன சொன்ன, மனசாலதான் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஏற்படும் தெரியும் இல்லையா. இப்ப அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பண்ணாதேன்னு இவர் சொன்னார், அவர் அதை பண்ணிட்டே இருந்தா நீ தோத்துருவேன்னு சொன்னார். இல்லை எல்லாம் தோக்க முடியாது, நான் ஜெயிக்க போறேன்னு சொன்னார். ஆனா தோத்துட்டார். தோத்தபடியால இப்ப கேட்காதவர் தோத்துட்டார். இத்தனையும் அவர் உழைச்சிருக்காரு, உழைச்சவர் தோத்தார்,
உழைக்காம மனசால இவர் சொல்லியிருக்கார். சொன்னவர் என்ன பண்ணார்? இவர் ஜெயிச்சார். அப்பனா என்ன விதிராழ்வான் சொல்ற மாதிரி என்ன அர்த்தது? தோல்வியும் ஜெயமும் மனதால ஏற்படுறத தவிர இது கைகாலால இருக்கு, அடி இல்லைன்னு சொல்லல. ஆனா பிரதானம் அதுக்கு மனசுதான் தெரிவிக்கிறார். அதனால ஆச்சாரியன் சிஷ்யனிடத்திலோ சிஷ்யன் ஆச்சாரியத்திலோ தோற்கலாம், தாராளமா தோக்கலாம். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு தோக்கலாமான்னா தோத்தாரு. கூறத்தாழ்வார்ட்ட சொன்னாரு, நீ சொன்ன மாதிரி பண்ணி எழுதுன்னு சொல்லிட்டாரு சுவாமி ராமானுஜர். என்ன சேஷத்துவம் பிராதானியம் ஞாத்திருத்துவம் பிராதானியம்? சேஷத்துவம் பிராதானியம் இல்லையே, ஞாத்திருத்துவம் தான் பிராதானியம் சுவாமி ராமானுஜர் சொன்னார். இல்ல சேஷத்துவம் தான் பிராதானியம் சொன்னார். சரித்திரம் அடியே சொல்லியிருக்காரு சொன்னார். ஆனா அவர் எடுத்துக்கலையே, வெளியில போட்டார். 3 நாள் வெளியில இருந்தார். அடுத்து நீ சொன்னது நான் பண்றேன், நீ சொன்னதா சரியா இருக்கு, உள்ள வாரும் கூப்பிட்டார் இல்லையா? இப்ப தோத்தவது யாரு? சுவாமி ராமானுஜன் தோத்திருக்கார். அப்ப ஆச்சார சிஷ்யனிடத்துல ஆச்சாரம் தோத்தா இல்லையா? அதுவும் ஆச்சாரத்துல சிஷ்யன் தோத்திருக்கான். ஒரு வாட்டி 2 வாட்டி எத்தனை தோத்திருக்கான் இல்லையா? அதே போல சிஷ்யன் தந்தை புதல்வன் எடுத்து தோக்கணும், புதல்வன் தந்தை எடுத்து கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம்னா, இவங்க தந்தைக்கு ஏதோ பெரிய மதிப்பு வருது, 2 பேரும் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கா. விளையாட்டு விளையாடிட்டு இருக்கச்சே தந்தை ஜெயிக்கிறவா இருந்தா புள்ள விட்டு கொடுக்கணும். புள்ள ஜெயிக்கிறவன் அதாவது புள்ள ஜெயிக்கிறவன் இருந்தா தந்தை விட்டு கொடுக்கணும், தந்தை ஜெயிக்கிறவா இருந்தா வெளில விட்டு கொடுக்கணும். இது 2 விட்டு கொடுக்க ஒரு தன்மை. ஏன்னா அப்ப 2 பேருக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா அதெல்லாம் தோல்வி கிடையாது, மனசால ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. அதைத்தான் இங்க சொல்லுது. அப்ப இதை தேனி பண்ணணும்ன்றாரு. அப்ப இந்த சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப எப்பவுமே சில பேர்லாம் என்ன சொல்லுவோம்னா, தோற்பதும் ஜெயிப்பதும் இயற்கை. ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துட்டா தோல்வியே இல்லாம இருக்கவே இருக்காது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தப்பே பண்ணது கிடையாதுவா, அதுதான் தப்பு, நான் தப்பே பண்ண மாட்டேன்னு கூட. அந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே இல்லை. ஏன்னா சிறு தவறுகள் யார் பண்ணாலும் அது ஒத்துண்டவன் தான் சிறந்தவன் சொல்றான். தவறு பண்ணிட்டனால அந்த தவறை பண்ணினதை ஒத்துக்கொள்ளாம அது தவறு இல்லைன்னு சாமர்த்தியமா அதை வாக்குவாதம் பண்ணிட்டு அது இல்லைன்னு ஆக்கிற பாருங்க, அதுதான் பெரிய தவறு. ஒரு குற்றத்தை மறைக்கவே கூடாது, அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு ஏற்படணும். அந்த குற்றத்தை ஒத்துண்டு இப்படி பண்ணிட்டமே, அது பச்சாதாபப்பட்டு இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு ஒரு பச்சாதாபம் ஏற்பட்டாதான் மறுபடியும் அதே குற்றம் பண்ணாததற்கு உண்டான தன்மை இவனுக்கே வரும். அந்த குற்றமே இல்லை நம்ம பண்ணிட்டு இருந்தான்னா மேல் மேலும் பெரிய பெரிய குற்றத்தை பண்ண தன்மை இவன் ஏற்பட்டது. ஏன்னா சில பேர் நான் தப்பே பண்ண மாட்டேன் சுவாமி, நான் எல்லாம் சரியே தான் பண்ணுவேன், ரொம்ப நன்னா பேசுவேன். அதுல முக்கால்வாசி இன்னைக்கு பெண்கள் தான் அந்த விஷயத்துல பேசிட்டு இருக்கா. அது ரொம்ப நல்லா பேசுறா பாருங்க, தவறான கருத்து, எல்லாத்தையும் தப்பு இருக்கு. ஏன்னா குறை ஒன்றும் இல்லாதவன் கோவிந்தான் தான், மற்ற அத்தனை பேருக்கும் குறைதான். அதனாலதான் ஆண்டாள் இந்த சப்தத்தை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? குறை ஒன்றும் இல்லாதவன். அப்ப குறையோடு இருக்கிறவர் யாரு? நாம தான், அதுல சந்தேகமே இல்லையே. இப்ப குறை ஒன்றும் இல்லாம தானே. அப்ப நாம போய் அவனை போல நானும் குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆண்டாள் சொல்லிக்கலாம், நம்ம சொல்லிக்க முடியாது. இது சொல்ல வந்தா அப்ப இதுதான். அப்ப தப்ப வந்தாலே அந்த தப்பை ஒத்துக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஒத்துக்கக்கூடிய தன்மை இருந்துதான் அது கூட வாழ்க்கை ஒத்துண்டா அப்ப வாழ்க்கை ரொம்ப இனிக்கும். தப்ப ஒத்துண்டா இனிக்குமா சுவாமின்னா? ஏன்னா இப்ப தப்பு ஒத்துக்கணும் வச்சுக்கேன், அது கடைசி வரைக்கும் அந்த தப்பு தப்பு தப்புன்னு மற்றவாளை தெரிஞ்சுட்டு மற்றவ அத்தனை பேரும் உங்களை ஒரு தப்பான பார்வை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீ தப்ப ஒத்துண்டு வச்சுக்க, பரவாயில்ல சுவாமி ஒத்துட்டார் அப்படின்னு அந்த தப்பான விஷயம் அப்பவே போயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இனிப்பான விஷயங்கள் தான் வருமே தவிர அதுதான். ஆனா 2வது, இன்ன இடத்துல கோபித்து கொள்ளாது. இன்ன இடத்துல பார்த்து பேசுவாங்க, இது வேற. தெய்வத்திடத்துல கோபித்துக் கொள்ளாது. தெய்வத்துல யார் சுவாமி கோச்சிப்பானா? எவ்வளவு பண்ண சுவாமி கைங்கரியம், எனக்கு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு கண்ணே இல்லை பேசுறதா இல்லையா? எவ்வளவு பண்ண பிரதட்சமா சுத்திட்டு 108 பிரதட்சணம் பண்ண சுவாமி, கால்லாம் வலிச்சுட்டே இருக்கு, அப்போ பிரச்சனை பண்ண அவர் கண்ணே இல்லை சுவாமி. என்ன சுவாமி தெய்வம் அது அப்படின்னா? அப்படி கோச்சிக்காது. ஏன்னா இது நீ பகவான காரணமாக்காது, உன்னுடைய கர்ம பலன் தான் காரணம், உன்னுடைய புண்ணிய பாவங்கள் தான் நீ அனுபவிக்க. எப்ப நீ பிறந்தாயோ அனுபவிக்கிறதுக்காக தான், உன்னுடைய பாவத்தை குறைக்கிறதுக்காக தான் பிறக்க வச்சிருக்கோம். பிறந்த அது முதலே பார்த்துருக்கோம், நம்ம 3வது உபன்யாசம் பார்த்துருக்கோம். நம்மளை பிறக்க வச்சதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய பாவத்தை தொலைக்கத்தான். அதுல நம்ம எப்படி இருக்குமோ அதன் பிரகாரம் இருந்துட்டு போகணுமே தவிர இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது தப்பு அவன் இடத்துலன்னா அவன் மேல தப்பே ஆகக்கூடாது. ஆக தெய்வத்திடத்துல கோபிச்சு கொள்ளாது. அடுத்து ராஜாவிடத்துல கோபிச்சு கொள்ளாது. ராஜாவிடத்துல கோபிச்சு கொள்ளாது என்னன்னா, ராஜாவிடத்துல கோபிச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாருக்குமே தெரியும், நமக்கு இருக்கிற இடமே போயிடும். இந்த தேசத்திலேயே இருக்க முடியாது. இந்த தேசத்திலேயே இருந்து கிளம்பி என்னன்னா
நாடு கடத்திடுவான். நாடு கடத்துற பண்ணுவாள ராஜா இடத்துல கோட்டு கூடாது. அடுத்து அந்தணர்கள் இடத்தில் பிராமணா இடத்துல கோபிச்சுக்காது. ஏன்னா பிராமணா கோபத்தை காட்டினாலே என்ன தெரியுமாகும்? சபிச்சுட்டானா சில நேரத்தில் அது படிச்சிடும். பிராமணுடைய சாபம் வந்து படிச்சிடும். ஏன்னா அவன் பிரம்மத்தை அறிந்தவன். இல்லையே சுவாமி, நீங்க பிராமணான்னு சொன்னா அவன் பிரம்மத்தை அறிந்தவன்ற மாதிரி இல்லையா? அவன் சாதாரண தானே இருக்கான். அவனுக்கு பிராமணுடைய தன்மை இல்லையன்னா, தன்மை இருக்கு இல்லைன்னு நான் முடிவெடுக்க முடியாது. அது முடிவெடுக்கக்கூடியவன் யாரு? பகவான் தான். அதனால நீ அப்படி கோச்சிக்காது, கோச்சிக்காம இருக்கதான் பிராமணத்தை கோச்சிக்காது. அதே மாதிரி வயதானவரிடத்திலேயே சிறு குழந்தை இடத்துலயோ கோச்சு கொள்ளாது. வயதான இடத்துல கோச்சிக்கூடாது. ஏன்னா வயசாயத்தினால என்னன்னா, வயதை இதை கொண்டு வா அதை கொண்டு வா சொல்லத்தான் சொல்லுவா, சொல்லாம இருக்க மாட்டா. அவளுக்கு சிலதெல்லாம் இதை கொண்டு வா அவள்கிட்ட கோச்சிக்காது. சிறு குழந்தைகள் இடத்துல கோச்சிக்காது. சிறு குழந்தைகளை கோச்சிக்காது. வியாதி பீடித்தவர்களிடத்திலே கோபித்துக் கொள்ளாதே. நல்லா முன்னா எழுதியிருக்காரு. வியாதி பீடித்தவர்கள், வியாதிகிரஸ்தா இருக்கா பாருங்க, அவள்கிட்ட கோச்சி இந்த மாதிரி வந்து இன்சியே பண்ணிட்டு இருக்க, ஒரே இன்சிக்கிறியே அப்படி கேட்கிறவன் வியாதி கோபிச்ச காட்டாது. இவர்கள் ரெண்டாவது, இவரெல்லாம் பார்க்கும்போது வெறுங்கையோடு போகுதுன்னு செய்தி வச்சுக்க. ஆச்சாரத்திலேயோ ராஜாவிடத்திலேயோ வயசானவரிடத்திலேயோ குழந்தைகள் இடத்துலையோ வியாதி பீடித்தவர்களை பார்க்கும்போது, இன்னைக்கு எல்லாம் பாபா ஹாஸ்பிட்டல் கூட ஒரு டப்பா எடுத்துன்னு போயிடும், ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துன்னு போயிடும் பாருங்க, அதெல்லாம் எடுத்துன்னு போயிடும். ஆனா இவெல்லாம் வந்து வெறுங்கையோடு போகாதுன்னு இருக்கிற உபகாரம் ஏதாவது கொண்டு போகணும். உபகாரம் கொண்டு போகும். உபகாரம் கொண்டு போனாதான் அது உண்மை முக்கியம். ஏன்னா பெருமாள்கிட்ட இவ்வளவு ஏன் பெருமாள்கிட்ட போகிறதே வெறுமை போடாது, உபகாரம் கொண்டு போகணும். உபகாரம் எத்தையாவது வாங்கிட்டு போகணும். இல்லையே சமயம் அத்தனை பேர் எத்தனையோ வாங்கிட்டு போறாலும் தெரியலன்னா, நீ நித்தியமே சேவிக்கிறதுனா அது வேற விஷயம். என்னைக்கோ ஒரு நாள் தானே போயிட்டு இருக்க. இப்ப என்னைக்கோ ஒரு நாள் போகும்போது உபகாரம் கொண்டு போகணும். உபகாரம் நித்தியம் சேவிக்கலாம் அது அவசியமே கிடையாது. நித்தியப்படி குழந்தைய பாதுகாக்க உபகாரம் கொண்டே இருக்குமான்னு தேவையில்லையே. ஆனா என்னைக்கோ ஒரு அது மாத்திரம் அது உபகாரம் கொண்டு போது என்ன பண்ணுவாதுன்னா, சில பேர்லாம் அந்த பிளாஸ்டிக் வாங்குறோம் அப்படியே கொண்டு போய் தட்டில் வைக்கிறோம். தப்பான அபிப்பிராயம். எது கூடாதோ சாஸ்திர சம்மதமே கிடையாது. அதெல்லாம் இங்கேயே தவிர்த்துடணும். இங்கேயே தவிர்த்து எதெல்லாம் அங்க போய் இந்த காகிதத்தை எடுத்துப்பா, காகிதத்தை கட்டிப்பா, அந்த காகிதத்தோட அப்படியே வச்சுக்குவா. பிளாஸ்டிக்கோட வைக்கிறா அதுவும் தவறு, இந்த காகிதத்தோட அதில் அப்படியே வச்சுக்குவா, தவறான கருத்து. அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நம் கையால தான் வைக்கணும். ஏன்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்றச்சே நம்ம கைதான் முக்கியம். இவ்வளவு ஏன் பிரியத்துக்காக சொல்றேன். சத்யாராதனை நடந்துட்டு இருக்கச்சே இப்ப அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வந்து சாப்பிட்டு இருக்கா. சாப்பிட்டு இருக்கே பிரசாதம் மாற்றணும், நெறிகமது மாற்றணும், சாத்தமது மாற்றணும், திருக்கணமது மாற்றணும், திருமாலோட மாற்றணும், இல்லை மாற்றணும். இப்போ பிரசாதம் மாற்றணும். பிரசாதம் மாத்திரம் எப்படி? அதுக்குன்னு அன்ன குத்தின்னு அன்ன கரண்டின்னு இருக்கு இல்லையா, அதில் எடுத்து மாற்றலாமன்னா கூடாதுன்ட்டான். கையால தான் எடுத்து மாற்றணும். சுடுமே சுவாமினா சுடுறதுனா நீ அன்ன குத்தி எடுத்துக்கோ, சுடலைனா கையால தான் எடுத்து போடணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா உன்னுடைய ஸ்ரீ பாகவதனுடைய கரஸ்பர்சம் பட்டாதான் அந்த பாகவதனுக்கு அது உத்தேசம். சாப்பிடக்கூடிய பாகவதனுக்கு அப்ப கரஸ்பர்சம் படுறதுன்னு முக்கியம். அதை விட்டுட்டு இங்க காய்கறி அந்த காய்கறி பெருமாள் வச்சா உன் கையை தொட்டு கொடுத்தா நான் ஏத்துக்கிட்டு தயார் இருக்கேன்னு பெருமாள் நினைச்சானா என்ன பண்றது? உன் கையை தொட்டு கொடுக்கறதுன்னு அதைதான் ஏத்துக்கிட்டு, உன் கையை கூட தொடக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியான்னு கேட்டுருவார். அங்கிருந்து குங்குமம் மஞ்சள்லாம் பிரசாதம் வருது இல்லையா, பெருமாட்டு இருந்து தயார் செஞ்சா குங்குமம் கொடுக்குறா, உடனே ஒருத்தர் ஒரு காயத்தை எடுத்துருவா, அதை எடுத்து கையில விட்டுருவா, கையில கொடுத்துட்டு வாங்கி கொடுக்கணும். அந்த குங்கும பிரசாதம் கூட நேரம் என்னுடைய கைக்கு படணுன்றது எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்னா அவன் பிரசாதம் நம்முடைய திருமேனி மேல பூர்த்தியா படணும். சில பேர்லாம் இன்னைக்கு என்ன பண்றான்னா பிரசாதம் கொடுக்கறதுமே தொன்னையை கொடுத்துடுறா, கூடவே கூடாது, கையில தான் வாங்கிக்கணும். அந்த காலத்துல எல்லாம் கையில தான் வாங்கிட்டு இருந்தா. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ தொன்னையில போட்டுக்கலாம். முதல்ல வாங்கச்சே கையில தான் வாங்கிக்கணும். எத்தனை உன்னுடைய கரஸ்பர்சம் பட்டுத்தான் பகவான் இருக்கணும். அதனாலதான் கோணகம் செய்தம் தருவரையில் குடித்தவன்றே உடுத்து கலந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்து மேல பார்க்க போறாங்க. அப்பதான் இதுதான் சொல்ல போறாரு. அப்ப அவனோட கரஸ்பர்சம் பண்ண போனோம், அந்த கரஸ்பர்சம் பண்ற மாதிரி இருக்கணும் இல்லையா. அப்ப கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் நம் கையைத்தான் உபயோகிக்கணும். நம்ம கையை உபயோகிக்கணும். அந்த குங்குமம் வாங்கும் போதும் மஞ்சள் வாங்கும் போதும் ஏதாவது வாங்கும் போது உடனே அந்த பேப்பரை கொண்டு வா, அந்த காயத்தை கொண்டு வரேன் கூடவே கூடாது. அது வாங்கினதுக்கப்புறம் வேணா நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்குன்னா அந்த காயத்தை மடிச்சு கொள்ளலாமா தவிர வாங்கறச்சு அந்த அர்ச்சகர் சுவாமிட்டு வாங்கும்போது நேரம் நம்ம கையில தான் படணும். பிரசாதம் ஆகட்டும், குங்குமம் ஆகட்டும், மஞ்சள் ஆகட்டும், நம்ம கையில தான் படணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதான் கையில தான். அப்ப வாங்கும்போது நம்ம கையில போகக்கூடாது. இன்னாரு ரெண்டாவது இன்னாரெல்லாம் பார்க்கும்போது கையில தான் எடுத்துன்னு போகணும். கையில எல்லாம் எடுத்துன்னு போகணும். யாரோட பெரியோர்களையும் சிறு குழந்தைகளையும் வியாதிஸ்தர்களையும் ராஜாவையும் இவெல்லாம் பார்க்கும்போது
அது மாதிரி ஆச்சாரணியம் பார்க்கும்போது ஒண்ணுக்கு ரெண்டா கொண்டு போகணும். இவெல்லாம் கையில கொண்டு போகணும்னு இருக்கிறார். அதுக்கு மேல இன்னாரப்பா கையில எடுத்துட்டு போதான் ஆகணும். அது இந்த இடத்துல தைரியமாக தோற்கணும். தோற்றாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்றார். தோற்றாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்றார். அது யாருக்கு தோக்கிறது, யாருக்கு தோக்குறது முக்கியம். கண்ட பேர்ட்ட வாசல போறோம்ன்ற தோக்குறது அப்படி கிடையாது. யாருக்கு தோக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். அப்ப கண்ட பேர்கிட்ட போய் தோற்கப்படாது. தோற்கணும்னு சொன்னேன் சுவாமி, வாசல ஒருத்தர் பிச்சைக்கார போயிட்டு தான் அவன் தோத்துட்டேன்னா பிரயோஜனம் இல்லை. அது பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட தோக்கணும் அர்த்தம். ஏன்னா ராமன் யாரை பார்த்தாலும் அடியே சொல்லுவார். ஒரு நீதிமன்றத்துல எங்க சுவாமி சொல்லுவார், இப்படியே சொல்லுவார். ஒரு நீதிமன்றத்துல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பரம பாகவதன் ஏதோ நீதிமன்ற சாட்சிக்காக அவரை கூப்பிட்டுருக்காரு. அவர் பேர் ராமசாமின்னு பேரு. ராமசாமின்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே அடியே இவர் கிட்டக்க போறாரு. உடனே அங்க நீதிபதி சொல்லிட்டு இருக்காரு, இங்கெல்லாம் அடியே சொல்லக்கூடாது, இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இடம் இல்லை, இது நீதிமன்றம், அதனால அடியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கும் அடியே அங்க போய் அடியேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப அங்க என்ன சொல்லணும்? அது என்ன தன்மையோ அந்த தன்மையோட சொல்லிக்கலாம். அதே இதைத்தான் லக்ஷ்மணன் சொல்ற ராமன்ட்ட, ராமா யாரை பார்த்தாலும் அடியேன்னு சொல்லாத, அந்த மாதிரி சொல்லாதன்னு லக்ஷ்மணன் சொல்ற ராமனை பார்த்து. யாரை பார்த்தாலும் அடியேன்னு சொல்லலாமான்னா பிரியத்துக்காக ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். இதுக்கு சம்பந்தம் இல்லை. அடியேன் ராமானுஜதாசன் சொல்றோம் ஒன்றும். இது கலியுகத்துல மட்டும்தான் உண்டா, கிருதயுகத்துல உண்டா, திரேதாயுகத்துல உண்டா, துவாபரயுகத்துல உண்டா அப்படின்னா 3 யுகத்திலையும் அடியேன் ராமானுஜதாசன் உண்டு. இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஞாபகம் வந்தபடியால சொல்றேன், பிரசங்கா சொல்லிட்டு இருக்கேன். எப்படி சுவாமி உண்டு? அப்ப ராமானுஜர் பிறக்கலையே. கலியுகத்திலையும் அதுல 4000 வருஷம் கழிச்சுன்னு அவர் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ராமானுஜதாசன் என்னன்னா ராம அனுஜன், ராமனுக்கு அனுஜன் தானே. ராமனுக்கு அனுஜன் என்ன அர்த்தம்? சகோதரன் பேரு. அந்த சகோதரமான தன்மை திரேதாயுகத்துல இருந்ததா இல்லையா? லக்ஷ்மணன் தான். அது மாதிரி பலராமன் தானே, பலராமனுக்கு சகோதரனா இருந்ததா இல்லையா? இருந்தது இல்லையா? அப்ப அங்கேயே சொல்லலாம், அங்கேயே அதே சப்தத்தை போடலாம். எங்க சுவாமி சொல்லுவார், இது சொல்ல வந்தேன்னா இது அடியேன்னு சொல்லணும்னா சொல்லலான்றார். அதே போல இங்க என்னன்னா இந்த ராமன் யாரை பார்த்தாலும் அடியேன்னு சொல்லிட்டு இருக்காரு. லக்ஷ்மணன் சொன்னா அது மாதிரி சொல்லாது. ஏன்னா சமுத்திரராஜன் வந்து அடியேன்னு சொன்னானோ, ஏன்னா அவங்ககிட்ட சமுத்திர சனாதி பண்ணானோ 3 நாட்கள் சனாதி பண்ணான். ஒரு நாள் சனாதி படிக்கல, 1 நாள் 2 நாள்ல அந்த கிழக்கு முகமா உட்காந்துட்டு கையை கூப்பி கொண்டு அஞ்சலி பிராமணம் கொடுத்துறாரு கொண்டு கையை கூப்பி கொண்டு 3 நாள் சனாதி பண்ணா. அவன் வராதுன்னா கோச்சுட்டான், அது வேற விஷயம். இது சொல்லுவாங்கன்னா அப்ப சமுத்திராட்டு சரணாதி பண்ண அடியேன்னு சொல்லாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அடியேன்னு சொன்னாலும் என்னன்னா பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட பணிவு காட்டுறமோ அவர்கிட்ட தான் பணிவு காட்டுமே தவிர பணிவு எல்லாருக்குமே காட்டினா புரியும். அதுதான் தர்மபுத்திரம் பண்ணிடும். உனக்கு கஷ்டமே வந்துட்டு இருக்கணும், எல்லாருக்குமே பணிவே காட்டிட்டு இருக்கேன், எனக்கு கஷ்டமே வராதுன்னா வந்துவிட்டேன், பிரயோஜனம் இல்லையா? அப்ப பணிவு காட்டக்கூடாது. அதனால்தான் எங்க பணியணுமோ அங்கதான் பணியணும், தவிர எங்க நிமிரணுமோ அந்த நிமிர்ந்து தான் ஆகணும். நிமிராமலாம் இருக்க, சில இடத்துல நிமிர்ந்து தான் ஆகணும், சில இடத்துல பணிந்து தான் ஆகணும். ஆஹா, அப்ப அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். பணியும் இருக்கணும், பணியா அமரர் பணிவும் பண்பும் தாமே ஆம். பணியா அமரன்றார். அமரர்கள் பணிய மாட்டார்களாம், நித்தியசூரிகள் பணிய மாட்டேன்னா. என்ன சுவாமி பகவானை பணிய மாட்டேன்னா? நித்தியசூரிகள் பகவானை தவிர மற்ற பேருக்கு பணிய மாட்டான், அதனாலதான் பணியா அமரன். அப்ப யார்கிட்ட பணியமோ அவர்கிட்ட பணியணும்னு தெரிகிறார். அதுக்கு மேல ஒரு மூடன் ஆச்சரியமா தெரியும். ஒரு மூடன் எதற்கு கோபப்படுகிறான், எதற்கு சிரிக்கிறான்னே தெரியாது அப்படின்ற. மூடன் கோபப்பட்டாலோ சிரிச்சாலோ அது பெருசா எடுத்துக்காதுன்ற. ஏன்னா முட்டாள்கள் கோபப்படுவதற்கு சிரிப்பதற்கும் அர்த்தம் கற்பிக்கவே கூடாது. நல்லவர்கள் கற்பித்து வாழ மாட்டார்கள். ஒரு முட்டாள் சிரிக்கிறான்னாலே அது ஒரு அர்த்தம் கற்பிக்க மாட்டார். ஒரு முட்டாள் கோபப்படுறானே அதுக்கு அர்த்தம் கற்பிக்க மாட்டார் பெரியவர். ஏன்னா கம்சன் மூடன். கம்சன் யாருன்னா மூடன். அந்த மூடன் என்ன பண்ணா, அவன் கதை என்ன, தன்னுடைய தேவகிக்கும் வசுதேவர் கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி ஊர்கோலமா ஐஷன், கம்சன் தான் ஐஷன் போறான், பேரோட்டியா ஐஷன் போறச்சு. அங்கதான் அசிரீரி சொல்லிட்டு, இந்த தேவகி பறக்கக்கூடிய 8வது குழந்தை உனக்கு மரணத்தை கொடுக்க போறதுன்னு அசிரீரி வாங்க சொல்லிட்டு சொன்னவன்னு அப்படியே சேர தெரிவிக்கணும். இவனை இங்கேயே கொன்னுடுறேன்னு சொல்லி அங்கே கொல்ல வந்தான். உடனே வசுதேவன் தான் பிரார்த்தித்துட்டான், இல்ல கொல்லாத, உனக்கு 8வது குழந்தைதானே, என் குழந்தை பிறந்த குழந்தையெல்லாம் நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ கொண்டுக்கோ. குழந்தை தானே கொல்ல போறது, தேவைக்கு ஒன்றும் கொல்ல போறது கிடையாது இல்லையா? அது குழந்தை கொல்ல போறதுன்னு அசிரி சொல்லியிருக்கு. அப்ப அந்த குழந்தைய கொண்டு சொல்லிட்டான். சரி, நேரம் சிறைசாலை அடிச்சுட்டோம், நேரா ஜெயில அடிச்சாச்சு. அடிச்ச உடனே முதல் குழந்தை பிறந்தது.
முதல் குழந்தை பிறந்த உடனே இதுக்கு சொல்ல வந்தேன்னா, மூடன் சிரித்தாலும் மூடன் கோபப்பட்டாலும் அதை பெருசா எடுத்துக்காத, வாளா இருந்ததுன்னா விருதுராழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு தான் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும். முதல் குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்தவொடனே எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? கம்சன்ட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த குழந்தைய கொல்லணும். இதெல்லாம் கம்சனுடைய பேச்சுவார்த்தை, பக்தனுக்கும் வசுதேவர் பேச்சுவார்த்தை. கொண்டு போய் கொடுத்துட்டான், கொண்டு போய் கொடுக்கணும், கொண்டதுக்கு தயாரா இருக்கான் கம்சன். அப்ப பிரார்த்திக்கிறான் வசுதேவன், ஏ கம்சா, எப்படி இருந்தாலும் அசரீரி சொன்ன வார்த்தை என்ன? 8வது குழந்தை தானே, இது முதல் குழந்தை தானே, இந்த குழந்தை எப்படி கொல்ல போறது கிடையாது இல்லையா? இந்த குழந்தைய கொண்டு நீ ஏன் பாபத்தை சம்பாதிச்சுக்கிற? வேண்டாமே, இந்த குழந்தைய கொண்டதுனால உனக்கு பாபம் தானே ஏற்பட போறது. ஆனா இந்த குழந்தைய கொல்லாம கொடுத்துரு, சரியா 8வது குழந்தை முட்டை கொண்டு கொடுத்துடுறேன், அந்த குழந்தைய நீ கொண்டுடு அப்படின்னு நல்ல ஒரு மிருதுவான வார்த்தையால பேசினான். பேசின உடனே கம்சனும் யோசனை பண்ணி பார்த்தா, வாஸ்தவம் தான் சொல்றது உண்மைதான், எனக்கு எதுக்கு அனாவசியமா பாவம் தெரியுங்களா? வாஸ்தவம் தான். அந்த குழந்தைய எடுத்து கொடுத்துட்டான், கொல்லல. முதல் குழந்தைய எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டான்? வசுதேவர்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்த உடனே தகவல் என்ன பண்ணிருக்கணும்? கொடுத்துட்டான், முதல் குழந்தை வந்துடுத்து அப்படியே சந்தோஷப்பட்டு வரணும்னு வால்மீகி அந்த இடத்துல வியாச பகவான் எழுதுறார். இதே ஒரு மகாபாரதத்துல, அது மாதிரி பாகவதத்துல சுகரன் எழுதுறார். சுகரன் என்ன தெரியுமா எழுதுறார்? அங்கிருந்து குழந்தைய கொடுத்தோன்னே இவன் சந்தோஷப்பட்டே வரல, துக்கப்பட்டு வரல, அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மூடன் கொடுத்துருக்கான். நம்ம எங்க அடிப்படையில் எங்க இருக்கோம்னு பார்த்துக்கணும். மூடன் சந்தோஷம் பண்ண துக்கப்படல, அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நாரதன் மேலிருந்து இறங்கி வர, நேரந்து இறங்கி வந்து நேர கம்சன் போற, ஏன் கம்சா முதல் குழந்தைய கொண்டுட்டியா அப்படின்னாரு. இல்ல கொள்ளல, அவன் வசுதேவர் இந்த மாதிரி வார்த்தை சொன்னார். வார்த்தை சொன்ன எனக்கு நியாயமா தான் பட்டது. நியாயம் போட்டோன்னா முதல் குழந்தை கொடுத்துட்டேன், நானும் நல்ல மனசோட முதல் குழந்தை கொடுத்துட்டேன். 8வது குழந்தை 8வது குழந்தை இருக்கிறபடியால கொடுத்துட்டேன். நாரதர் சொன்னார், இப்படியெல்லாம் சதி தீட்டம் பண்ணி தேவர்கள் உன்னை கொண்டுடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சதி திட்டத்துக்கு நீ ஆளாயிட்டியேன்ற இதான் கலப்பு. இந்த சதி திட்டத்துக்கு நீ ஆளாயிட்டியே, இப்படி சதி தீட்டம் பண்ணி உன்னை கொண்டு என்ன சதி தீட்டம் தான், என்ன தப்பாயிட்டு நான் பண்ணது? கம்சன் கேட்கறான். ஒண்ணுமில்ல, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குழந்தை பிறந்துட்டு வருது. குழந்தைங்க வரிசையா நிக்க வச்சா எந்த குழந்தை பெரியது எந்த குழந்தை தெரியாதுன்னு சரியா தெரியுமானா தெரியவே தெரியாது. அவன் 3வது குழந்தைய கொண்டு வந்து 8வது குழந்தை கொடுத்துட்டா அவனுக்கு தெரியப்படுதா? 8வது குழந்தைய கொண்டு வந்து மறைச்சிட்டு 4வது குழந்தை கொடுத்தா அவனுக்கு தெரியப்படுதா? இப்படி சதி தீட்டம் தெரியும் உன்னை கொண்டுடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நீ அந்த வலையில விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே கொண்டாடிட்டோம். இப்ப இதுல என்ன தெரியுது? மூடனுடைய நிலை, அவன் கோபப்பட்டாலும் பெருசா எடுத்துக்கூடாது, அவன் சிரிச்சாலும் பெருசா எடுத்துக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறார். அதை இங்க தெரிவிக்கிறார். அப்ப குழந்தை படிட்டும் கொண்டாடுனா, அதனாலதான் வசுதேவர் சந்தோஷமே படல. ஏன் சந்தோஷப்படலன்னா, இவனுடைய புத்தி எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு குழுன்னு கொடுத்துட்டான், அதே அடுத்த க்ஷணமே உன் புத்தி மாறிட்டுனா இவனா மூடனாச்சே. மூர்க்கத்தன்மை இருந்தாலே அந்த மூர்க்கத்தன்மை இருக்கக்கூடிய எந்த விதமான வியாபாரம் வச்சுக்கூடாது, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கூடாது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக மூர்க்கன் ஏன் கோபப்படுகிறான், ஏன் சந்தோஷப்படுகிறான் என்ன ஒத்துக்கொள்வதை தெரியவே தெரியாது. அதை கண்டு நாமும் அந்த விஷயத்த விலகி இருப்பதுதான் நலம்ன்றது. அடுத்து நல்ல கல்வி கேள்வி அறிவு இருக்கு இல்லையா? நல்ல கல்வி இருக்கு, கேள்வி ஞானம் இருக்கு, இது இத்தனை இருக்கு. இந்த மாதிரி இருப்பதற்கு பணக்காரமான தன்மை தான் முக்கிய காரணமானா இல்லைன்ட்டு. பணக்காரனா இருக்கிறதுக்கும் நல்ல பண்டிதனா இருக்கிறதுக்கும், இப்ப பெரிய பண்டிதனா இருக்கா சுவாமி, நல்ல ஞானம் இருக்கு, அபாரமான கேள்வி ஞானம் இருக்கு, அதனால இவன் பணக்காரனானா இல்லைன்ட்டார். பணக்காரனாகிறதுக்கும் அவனுக்கு பண்டிதனா இருக்கிறதுக்கும் காரணமே இல்லையே. ஏன்னா இத்தனைக்கும் நியாயமா பார்த்தா யாரெல்லாம் பண்டிதனா இருக்கணும் அவன் கிழிஞ்ச வச்சு தான் கட்டிட்டு இருப்பான். அநேகமா நீங்க பார்க்கலாமோ, யாரெல்லாம் பண்டிதனா இருக்கணும் அவன் கிழிஞ்ச வச்சு தானா. ஏன்னா இந்த உலக இயல்பு அது மாதிரிதான் இருக்கு இல்லையா? அதற்கு தகுந்த எவன் எப்படி அமைச்சுக்கிறானோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை அமைஞ்சுக்கிற. ஆக எந்தெந்த நிலைக்கு யாரோடைய வாழ்க்கை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புறதான் வாழ்க்கை அமைத்துக்கொள்ளணும். எனக்கு என்ன பணம் வருதோ, எனக்கு என்ன புத்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை அமைச்சுக்கிற. அவ அப்படி இருக்காளு, அவளுடைய புத்தியை பார்க்க மாட்டோம், அவளுடைய செல்வத்தை பார்ப்போம், அவளுடைய நடத்தையை பார்ப்போம். அதே மாதிரி நான் நடக்கணும்னா அதுக்கு தகுந்த ஒரு புத்தி இருக்கணுமானோ, அந்த புத்தி இல்லையே. அந்த புத்தி இல்லாதபடியில அவ இருக்கிறப்ப இருக்கணும் நம்ம அமைச்சுட்டா அது பிரயோஜனமே இருக்காது, அது வாழ்க்கை வீணாக்கி போயிடும். இப்ப வாழ்க்கை என்னுடைய நிலைக்கு தகுந்தாப்பதான் வாழ்க்கை அமைஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட என்னுடைய அவரவர்களுடைய நிலைக்கு தகுந்தாப்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அவனே சிறந்தவன். ஏன்னா ரொம்ப படித்தனா இருந்தா என்ன அர்த்தம்னா அநேகமா அவர் கிஞ்சி வச்சுதான் கட்டிப்பார், கிஞ்சி வச்சா கட்டிப்பார். ஏன்னா
லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்குமன்றது அநேகமா துர்லபமா தான் இருக்கும். லக்ஷ்மினா செல்வம், சரஸ்வதினா படைப்பு, ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குமான்னா சந்தேகமா தான் இருக்கும். ஏன்னா யாராட்டுல பணம் இருக்கிறவாழ்கிட்ட மனசு இருக்காது, மனசு இருக்கிறவாழ்கிட்ட பணம் இருக்காது. சுவாமி என்கிட்ட மனசு இருந்தாலும் இந்த கைங்கரின்னு இந்த மாதிரி கைங்கரியெல்லாம் எப்படி இருக்கு சுவாமி, பணம் இல்லை சுவாமி, பணம் இல்லாத அப்படியே மனசு நிறைய இருக்கு சுவாமி, இந்த கைங்கரியெல்லாம் விட்டு போயிடுது, நானே பண்ணுவேன் அப்படின்னா அதே ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கைங்கரியம் பண்ணுவாருன்னா பண்ணுவாரு. என்னவே தெரியல சுவாமி, அது என்னவோ அது இளைஞரா இருக்கு அப்படின்னு வேற ஏதாவது பேச்சு பார்த்துருவோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா ரெண்டுமே ஒன்னா இருக்க போறது இல்லை. ஆகா, அதனால நீ அந்த மாதிரி நிலையை நினைக்காத. அதான் தெரியும் ரொம்ப தாண்டம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சரஸ்வதி உங்ககிட்ட இருக்கு, லக்ஷ்மி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தாண்டவம் ஆடிட்டு இருக்க திருதராஷ்டிரா. இந்த சரஸ்வதி ஆகட்டும் லக்ஷ்மி ஆகட்டும் உங்ககிட்ட இல்லை. அந்த லக்ஷ்மியான செல்வம் உங்ககிட்ட கிளம்பி வர்றதுக்கு எத்தனை நாடி ஆகும்? உங்ககிட்ட ஏற்கனவே சரஸ்வதியே கிடையாது. ஏன்னா இவருக்கு ஞானமே இல்லையே. ஞானம் இருந்தா இது மாதிரி இருக்க போறது இல்லையே தானே. லக்ஷ்மி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, லக்ஷ்மி அங்கிருந்து வரது கிளம்பி வரதுக்கு எத்தனை நேரம்? உன் செல்வத்தை நீக்குவதற்கு கூட காரணம் இந்த எண்ணமே ஒரு காரணம் ஆக வேண்டாம். ஏன்னா நான் இவ்வளவு தூரம் எனக்கு பணக்காரனா இருக்கேன் என்கிற எண்ணம் ஏற்பட்டாலே அவர்களுடைய செல்வம் அழிவதற்கு அதுவே காரணமாகும். என்னுடைய தன்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கேன், அதுவே அவருக்கு காரணமாகுமா. அதனால நாடு உன்னிடத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க திருதராஷ்டிரா இருக்கிறதுனால இந்த நாட்டை இழப்பதற்கு உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு செருக்கு இருக்கிய, அந்த செருக்கு நீ நாட்டை இழப்பதற்கு காரணமாகும். அதே நேரத்துல இந்த நாடே இல்லாம பச்சை பாண்டவர் இருந்துட்டு இருக்கா இல்லையா, வறுமையில இருந்துட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கே இந்த நாடு ஏற்பட்டு அவ செல்வ செழிப்பா ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீ இந்த மாதிரி நிலையில் இருக்காத, பாண்டவர்களை சேர்ந்தாதான் இந்த வந்து இருக்கும். அதனால நீ மாறித்தான் ஆகணும். மாறித்தாகணும்னா என்ன அர்த்தம்னா இந்த உலக இயல்பு மாறப்போறது, அதை மாறதுக்கு முன்னாடி நீ மாறிடும். ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் இருக்கு என்னது, உன்னிடத்துல பணக்காரமான தன்மை அவாட்ட போயிடும், இப்ப அவாட்ட ஏழையான தன்மை உங்ககிட்ட வந்துடும். இந்த ரெண்டு மாறிபடு இல்லையா, அது மாறதுக்கு முன்னாடி நீ மாறிடு அப்படின்னு தெரிவிக்கிறார். எந்த அது அடுத்து தெரிவிக்கிறார். யார் ஒருத்தரிடத்தில் குற்றம் எல்லாம் அவசியமா தெரிவிக்கிறான். யார் ஒருத்தன் தன்னிடத்தில் குற்றம் இருக்க செய்து அதை பற்றி நினைக்காமல் பிறருடைய குற்றங்களை குற்றம் என்று சொல்கிறானோ அப்படி இருக்கிறோடு வாழாது என்று. தன்னிடத்தில் குற்றம் இருக்கு. சில பேர் சொல்றாங்க உன் முதுகு அழுக்க பார்த்துக்க சுவாமி, இன்னொருத்தோட அழுக்க சொல்லாதுன்ற, அதுதான் அது அர்த்தம். தன்னிடத்துல நிறைய குற்றம் இருக்கு, தன்னிடத்துல நிறைய குற்றம் இது அநேகம் நம்மளோட வாழ்க்கையில நிறைய வாட்டி பார்ப்போம், நிறைய தடவை பார்ப்போம். ஒவ்வொரு இதுக்கு எக்ஸாம்பிளே கொடுக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே நிறைய உதாரணம் இதுல வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருந்துட்டே இருக்கும். அப்பப்ப நினைச்சு பார்க்கணும், ஓ அன்னைக்கு விதிரடி இதுல சொன்னார் சுவாமி, அதுதான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுன்னா தன்னிடத்துல குற்றம் இருக்க செய்து பிறருடைய குற்றத்தை சொல்றா பாருங்க, அப்ப பிறருடைய குற்றத்தை குற்றம்னு பாக்குறா பாருங்க. அப்படி இருக்கிற வாழ வேண்டாம், அது அப்படி இருக்கிற வாழாதுன்றார். ஒருவேளை வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டா வாழாது. வாழ்ந்தா என்னதுன்னு அர்த்தம், பாம்போடு ஒரு கூரையிலே படுத்தார் போல தெரிவிக்கிறார். பாம்போடு படுத்துட்டு இருக்க மாதிரி அர்த்தமாங்க. ராத்திரி படுத்துட்டு படுக்கையில எழுந்தேன், பக்கத்துல பாம்பு இருக்கு, ஐயோ ராத்திரிலாம் பாம்போடு படுத்துட்டு எப்படி பயந்துருவேன். அந்த மாதிரி அப்படிப்பட்டவர் யாரு, தன்னுடைய குற்றமை வைத்துக் கொண்டு இன்னொருத்தருடைய குற்றத்தை பார்க்கவர்களோடு நீ பழகாது. பழகினா பாம்போடு படுக்கிறா போல அர்த்தம்னு. ஆனால் நாம் குற்றங்களை கண்டு அதை தவிர்த்து கொண்டு வழி தேடணும். நம்முடைய குற்றத்தில் இருக்கு இல்லையா, நம்ம குற்றத்தை ஏன்னா யார் குற்றத்தை சொல்றாலோ பதில் அவாட்ட குற்றம் இருக்கு. குற்றம் இல்லாம இல்லை, அத்தனை பேரும் குற்றம் பண்ணவாதான், குற்றம் பண்ணாத இல்லையா. சீதையே சொல்றா, அனுமன்னு நீ நினைச்சுட்டு இருக்க, நீ என்னுடைய முதுகுல ஏறிக்கோ, இப்பயே கொண்டு போய் ராமன்ட்ட சொல்ல சேர்த்து அசோகவரத்துல சொல்றா, இப்பயே நீ என்னுடைய முதுகுல ஏறிக்கோ, இப்பயே கொண்டு போய் ராமன் கொண்டு போய் நீ குற்றம் பண்ணவன். நான் என்ன குற்றம் பண்ணேன், நீ மட்டும் குற்றம் பண்ணல, ராமனும் குற்றம் பண்ணியிருக்கான், நானும் குற்றம் பண்ணியிருக்கேன், நீயும் குற்றம் பண்ணியிருக்கேன். நான் என்ன குற்றம் பண்ணினேன், என்ன நான் என்ன குற்றம் பண்ணினேன், நீ என்ன குற்றம் பண்ணினா? உன்னை ராமன் தூது போதுன்னு வந்துருக்கு சொல்லியிருக்கான், நீ தூது வந்துட்டு போக வேண்டியதுதானே. அது இல்லாம என்னை அழித்துன்னு போற இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். அப்ப நீ குற்றம் பண்ண, அப்ப உன்னுடைய எஜமான் என்ன சொல்லியிருக்காரோ அந்த சொன்ன காரியத்தை பண்ணாம வேற ஒரு காரியம் பண்றதுக்கு அது குற்றம் தானே. அந்த குற்றத்தை நீ பண்ணினாய். ராமன் என்ன குற்றம் பண்ணினான்னா 10 மாசம் என்னை கைவிட்டுருக்கானே, ஆனா அந்த கல்யாண கட்டத்துல இவரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு பிரதிஜ்ஞை பண்ணிட்டு இப்ப 10 மாசம் என்னை கைவிட்டுக்கானோ அந்த ராமன் பையன குற்றம்.
இது இப்ப மூணாவது சொல்லணும். என்ன சொல்லணும்? சீதைக்கு குற்றம் சொல்லணும், தனக்கு இருக்கிற குற்றம் சொல்லணும். துடிச்சுட்டு இருக்காரு அனுமான். ராமனுக்கும் குற்றம் சொல்லிட்டா, எனக்கு குற்றம் இருக்கவே இருக்கு சொல்லிட்டா, சீதைக்கு என்ன குற்றம் இருக்கு? அவ என்ன சொல்ல போறான்னா, அப்ப ஆச்சரியமா இருக்கிற ஒண்ணுமே இல்ல, என் பர்த்தாவான ராமன் குற்றம் செய்தவன்னு ஒரு பரப்புருட்டு சொல்லிட்டு இருக்கனே, இது குற்றம். அப்ப கணவனுடைய குற்றத்தை நிஜமா குற்றம் பண்ணியிருந்தா. இன்னைக்கு அப்படி இல்லை. கணவன் குற்றமே பண்ணலைனாலும் குற்றம் பண்ணிட்டுதான் வெளியில வழி டண்டோரா போடுறா பாருங்க, அது பிரயோஜனம் இல்லை. கணவன் குற்றமே பண்ணியிருந்தாலும் குற்றமே இல்லைன்னு சொல்லணும், அவதான் உண்மையான மனைவி. புரியுறதா? ஆனா இவர் நான் குற்றம்னு உங்கள்கிட்ட ஒரு பரபுருஷன் உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு, இப்ப நான் குற்றம் பண்ணின்னு தெரிவிக்கிறார். அதனால குற்றம் பண்ண உடனே இந்த குற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த குற்றத்தை பார்க்கணும். என்னால முதல்ல அதற்கு சமயம் ஒதுக்கணும். யோசிக்கணும். இன்னொருத்தர் அவர் எதிர்க்க உட்கார்ந்துருக்காரு, அவர் குற்றத்தை பார்க்கணும்னா அவருக்கு என்னென்ன அவர் வாழ்க்கையில என்னென்ன பண்ணியிருக்காரோ அதெல்லாம் நான் யோசனை பண்ணணும். யோசனை பண்ணிட்டு அதுக்கு நான் நேரத்தை ஒதுக்கணும். அந்த நேரத்தை நீர்வர்ண விஷயத்தை ஒதுக்கினேன்னா எவ்வளவு நன்மை ஏற்படுறது. அதை விட்டுட்டு என்கிட்ட நிறைய குற்றம் இருக்கு, இந்த குற்றத்துக்கு நான் நேரத்தை ஒதுக்கல, அந்த குற்றத்தை விட்டுட்டு அவர்கிட்ட இருக்க குற்றத்தை பூர்த்தியாக எனக்கு தெரியாது. நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? அவர் வாழ்க்கையில என்னென்ன சரித்திரம் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் நான் போகணும். அப்ப அதுக்கெல்லாம் போகணும்னா அதுக்குண்டான நேரத்தை நான் செலவழிக்கணும். செலவழிச்சாதான் அது கிடைக்கும். அந்த செலவழிக்க கூட நேரம் மட்டுமல்ல, அவருக்கு வாழ்க்கையில் நடந்த சரித்திரங்கள் எல்லாமே அது உண்மையாகணும். ஏன்னா சிலதெல்லாம் நான் கேள்வி ஞானத்துல தான் தெரிஞ்சிருப்பேன். நான் பிரத்யட்சமா பார்த்திருப்பேன்னா பார்த்திருக்க மாட்டேன். அவர் கேள்விப்பட்டிருப்பேன். அவருக்கு பிடிக்காத வந்து கிட்ட சொல்லுவோம், அவரா சுவாமி, அவர் இப்படிப்பட்டவர் சுவாமி அப்படின்னா அது உண்மையா கூட இருக்காது. ஏன்னா இவருக்கு பிடிக்காத வேலை சொல்றாரு இல்லையா, அப்ப அதை நான் நம்புறேன்னு. அப்ப அப்படிப்பட்ட நேரத்தை செலவழிச்சு பண்ணணும், அது பிரயோஜனமே இல்லை. அதனால ஆத்ம விஷயத்தை நல்லதை பார்க்கணுமே தவிர உடம்பு விஷயத்தில் ஆச்சரியமா ஒன்று தெரிவிக்கிறா பாருங்க. ஆத்ம விஷயத்தை நல்லது பார்க்கணும், நம்முடைய ஆத்ம விஷயத்துல நல்லது பார்க்கணும், பிறருடைய உடம்பு விஷயத்துல நல்லது பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். பிறருடைய ஆத்ம விஷயத்தை பார்க்கணுன்றது ரெண்டாம் பட்சம் தான். முதல்ல உடம்பு விஷயத்தை பார்க்கணும். மற்றவாளை பார்த்தா அவளுக்கு என்ன வந்துருமோ ஏது வந்துருமோ, அவளை சாப்பிட்டாலா, அவளுக்கு நல்லா இருக்காளா, அவளுக்கு நல்ல உபதேசம் பண்றது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சரீர நன்மை, அந்த சரீரத்தை பார்க்கணும். தன் விஷயத்துல சரீரத்தை பார்க்கக்கூடாது. தன் விஷயத்துல என்ன பார்க்கணும்? ஆத்மா பார்க்கணும், ஆத்மா உஜ்ஜீவனத்தை பார்க்கணும். பிறர் விஷயத்துல சரீரத்துடைய நன்மை பார்க்கணும். அப்படி பார்க்கிறவன் தான் உயர்ந்தவன். ஆனா இந்த ஒரு கேள்வி வந்துடும். அப்ப பிறரிடத்துல சரீரத்தை பார்க்கணும், தன் விஷயத்துல ஆத்மா பார்க்கணும்னு சொன்னேல சுவாமி. இப்ப விதுராழ்வார் அந்த மாதிரி பண்ணலையே, யாருக்கு உபதேசம் பண்றாரு? திருதராஷ்டிரனுக்கு பண்றாரு. அப்ப திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணான்னா திருதராஷ்டிரன சரீரத்தை தானே பார்க்கணும். திருதராஷ்டிரன சரீரத்தை பார்க்கணும்னா திருதராஷ்டிரன் இந்த லோகத்துல எப்படி நன்னா இருக்கணும், எப்படி நன்னா இருக்கணும் அப்படி தானே பார்க்கணும். அந்த மாதிரி தெரியல, இந்த லோகத்துல நல்லா இருக்கணும்னா எப்படி வேணா இருக்கலாம் அப்படிதானே பார்க்கணும். அப்படி சொல்ற தெரியலையேன்னா இவர் தன்னுடைய ஆத்மா தானே பார்த்துக்கணும்னா, இவர் ஆத்மாவை பார்த்து பூர்த்தி ஆயிடுச்சு. விதிராழ்வான் தன்னோட ஆத்மா பூர்த்தியா பார்த்தாச்சு. இனிமே இவரோட ஆத்மா பார்க்க வேண்டியன்னா இவர் ஆத்மாவுக்கு மோட்சம் உண்டுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. ஆத்மாவுக்கு என்ன நன்மை உண்டு அத்தனை பார்த்துட்டாரு. இனிமே மற்றவாவுடைய ஆத்மாவை பார்க்கணும். மற்றவாவுடைய ஆத்மாவை தான் திருதராஷ்டிரன் ஆத்மா பார்க்கிறாரு. திருதராஷ்டிரன் சரீரத்தை பார்க்கல. சரீரத்தை பார்த்தா சௌக்கியமா இந்த லோகத்தை சௌக்கியமா இருக்கிறதான் பாப்பா. ஆத்மாவை பார்த்து பிரியத்துக்காக சொன்னேன். இப்ப நம்ம சார்த்த கைங்கெல்லாம் பண்றோம் இல்லையா, தகப்பனாருக்கு தாயாருக்கு எல்லாம் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் ஆத்மாவை பார்த்து பண்றதா சரீரத்தை பார்த்து பண்றதுன்னா சரீரத்தை பார்த்து பண்ணக்கூடிய கைங்கரியம் இது. ஆத்மாவை பார்த்து பண்றதே கிடையாது. ஆத்மாவை பார்த்து போனோம்னா என்ன, அந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்கு, அது கிளம்பியாச்சு. நிஜமாவே சீவைகுண்டம் போயிருக்கு வச்சுக்கோ, அது சீவைகுண்டம் போயிடுச்சுன்னா இங்க வந்து நான் பித்திருக்காரியம் பண்ணிட்டு இருக்கேன், எள்ளும் தண்ணி விட்டுட்டு இருக்கேன். என்ன சமயம் எங்க தகப்பனா சீவைகுண்டம் போயிட்டாரு, எள்ளும் தண்ணி விட்டுட்டு இருக்கேன்னா சரீரத்துக்கு பண்றேன், ஆத்மாவுக்கு இல்லை. அப்ப சரீரத்துக்கு உண்டான தன்மை இருக்கு இல்லையா, அதைத்தான் தெரிகிறார். அப்ப ஆத்ம விஷயம் நம் நல்லதை பார்க்கணும், உடம்பு விஷயத்தில் பிறருடைய நன்மையை பார்க்கணும். உடம்பு விஷயத்தில் பிறருடைய நன்மையை பார்க்கணும், அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆஹா, இது இத்தனை உண்டு. ஆத்ம விஷயத்தில் ஆத்மாவை பற்றி நாம் சிரமப்பட வேண்டாம். நாம் ஆத்மா பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஆத்மா நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனா இதுதான் தெரிவிக்கிறார். அதனாலதான் மற்றொரு ஆத்மா உபதேசம் பண்றாரு. அடுத்து ஒருத்தரை பற்றி குற்றம் சொல்கிறன்னா பரிகாசமாக பண்றோம்னா என்ன அடையாளம், இப்படி இருந்தா யோகக்ஷேமங்கள் கெடுறதுன்ட்டு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒருத்தருக்கு குற்றத்தை பார்க்கிறோம், ஒருத்தருக்கு குற்றத்தை பார்க்கறோம், குற்றத்தை சொல்றோம், பரிகாசம் பண்றோம். ஓ இவெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, பரிகாசம் பண்றோம், குற்றத்தை பார்க்கிறோம்,
எள்ளி நடையாடுறோம் அப்படின்னு கேள்விப்பட்டோம் இல்லையா? எள்ளி நடையாடுறோம் இப்படி இருந்தா என்ன அர்த்தம் வருது? யார் அதை பண்றாலோ அவளுக்கு யோகக்ஷேமங்கள் கடுறதுன்ற. யோகக்ஷேமம்னா என்ன சுவாமி? ஒண்ணுமில்ல, ஆண்டாள சுலபமா சொல்றா, நீங்காத செல்வம் நிறைந்து. இதான் யோகக்ஷேமம். அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன், அதுவே தெரியல சுவாமி. யோகக்ஷேமம் சம்ஸ்கிருதம் சொன்னேன், புரியல. நீங்காத செல்வம் தமிழ் சொன்ன, அதுவும் புரியலன்னா. இந்த யோகக்ஷேமன்ற ஒரு இந்த சப்தம் இருக்கு, கண்ணன் கீதையில சொன்னது. இது ஒரு நிறுவனமே எடுத்து போட்டு இருக்கு. யோகக்ஷேமம் பகான்மயம், எது எல்ஐசி, இதுதான் எடுத்து போட்டு இருக்கு. யோகக்ஷேமம் பகான்மயம் அப்படின்னா, யோகக்ஷேமம்னா என்னன்னா இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப யோகக்ஷேமம் பகான்மயம் எடுத்துருக்கா, கிடைக்காதது கிடைச்சா யோகம், கிடைக்காதது கிடைச்சா யோகம், கிடைத்தது தங்கினால் க்ஷேமம். நீங்காத செல்வம் நிறைந்து, ஓங்கி உலகம் அந்த பாத்திரத்துல கடைசியில் வருதா, நீங்காத செல்வம் நிறைந்து யோகக்ஷேமம் பகாம் இஷு கொட்டு யோகக்ஷேமம் பகாம். அப்ப நீங்காத செல்வம் சொன்னீங்களா, அப்ப யோகம்னா கிடைக்காது கிடைக்கிறது. கிடைச்சிட்டு சுவாமி, கிடைச்சி 2 நிமிஷத்துல போயிடுச்சுன்னா தங்குற மனம், தங்கறதான் க்ஷேமம். அப்ப சில நேரத்தை நமக்கு கிடைக்காது கிடைக்கும், ஆனா நம் புத்தி சரியா இல்லாதபடியால அது நம்ம விட்டு போயிடும், நம்ம விட்டு நழுவி போயிடும் இல்லையா? அப்ப முதல்ல கிடைக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும், அதன் பிறகு அதை கக்க வச்சுக்கணும், தங்க வச்சுக்கணும் இல்லையா? ஆக யோகமும் தேவை, க்ஷேமமும் தேவை. இந்த இரண்டும் இருக்கணும்னா யாரையும் வையக்கூடாது, திட்டக்கூடாது, யாரையும் பரிகாசமா பெறக்கூடாது, பேசக்கூடாது, எள்ளி நடையாடக்கூடாது. அதெல்லாம் பண்ணான்னா யார் சொல்றாலோ அவளுடைய யோகக்ஷேமங்கள் போயிடும். கிடைக்காதது கிடைக்காது என்ன பண்ணப்போம் மாமி, அவெல்லாம் நல்லா திட்டால கூடவே. ஏன் துரியோதனாதிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்காள சுவாமி, தர்மம் 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 சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லிட்டு தர்மபுத்திராதிகள் கஷ்டப்பட்டுட்டே இருக்காள. அப்ப அதர்மமா இருந்தா நல்லா இருக்கலாம் போட்டிருக்கு. சில பேர் இந்த மாதிரி ஒரு ரீதியா பேசுவா, சுவாமி அவன் எத்தனை தப்பு பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், நான் நேர்மையா இருக்கேன், எனக்கு தான் நம்ம எல்லா கட்டத்தையும் அந்த பெருமாள் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் கண்ணை இதெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்க, கண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. அது எப்படின்னா, அவ பண்ண புண்ணிய பலனாவே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். அது தொலைதுன்னா அடுத்த ஜென்மால அத்தனையும் பார்க்கும். அடுத்த ஜென்மா இவர மாதிரி அவர் வந்துடுவார், இவர் மாதிரி அவர் வரப்போறாரு. எதுவும் சொல்ல வேண்டாம்னா, இதனால தான் இந்த திருஷ்டம் அதிருஷ்டம், அதிருஷ்டம் நம்ம கண்ணில் படுறது இல்லை. அவர் ஒரு பாவம் பண்ணும் போதே, இப்ப நமக்கெல்லாம் ஒரு அடிபட்டு வச்சுக்கேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அடி கால் அடிபட்டது கூட இவ்வளவு பெருசா வீங்கி போயிடுத்தணும், வீங்கி போயிடு உடனே அந்த அடிபட்டுன்னு ஒரு அடையாளம் தெரியணும், அடையாளம் தெரிஞ்சிருக்கணும், அடிபட்டு அடையாளம் தெரிஞ்சு. அந்த மாதிரி நான் ஒரு பாவம் பண்ணேன்னா ஒரு அடையாளம், உடனே இந்த இடத்துல கொப்பளம் வரணும். இவர் இந்த பாவம் பண்ணார், இந்த இடத்துல கொப்பளம் வந்துடுது, இந்த பாவம் பண்ணார், இந்த இடத்துல கொப்பளம் வந்துடுதுன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமி அப்போ எதுவும் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி பண்றதே இல்லை. ஏன்னா இது அதிருஷ்டம், நம் கண்ணுக்கு தெரியாத பாவமா இருக்கிறபடியால இதை நம்ம கணிசிக்கிறதே கிடையாது. அதை ஒத்துக்கொள்ள சாஸ்திரம் ஒத்துக்கிற. இது சொல்ல வந்தேன்னா, அப்ப கிடைக்காதது கிடைத்தால் யோகம், கிடைத்தது தங்கினால் க்ஷேமம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப முதல்ல பிரயத்தனம் பண்ணணும், அதன் பிறகு தங்கி வைக்கணும். யோகமும் தேவை, க்ஷேமமும் தேவை. இந்த இரண்டும் இருக்கணும்னா யாரையும் வையக்கூடாது. வைச்சா யோகக்ஷேமம் போயிடும். யோகக்ஷேமம் என்ன யோகக்ஷேமம்னா, அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடியது போயிடும். இல்லையே சுவாமி நன்னா இருக்காருன்னா, உங்களுக்கு பொறுத்தவரை அவன் நன்னா இருக்கிற மாதிரி தெரியும். அவ படுற அவஸ்தை, ராத்திரி படுத்தா திருதராட்ச மாதிரி தூங்கவே மாட்டார். எத்தனை மாத்திரம் பண்ணணும் தூக்கம் வராது. தூக்கம் வராது மட்டும் இல்ல, அவ குற்றத்தை என்ன சொல்லலாம் இது யோசனை இப்ப. ஆனா அந்த குற்றம் வாங்கிக்கிறானே அவன் நீருடனே யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா குற்றத்துக்கு வாங்க சொல்றதுக்கு தயாராகணும், அவன் இன்னும் நீர்வனை யோசிப்பான யோசிக்க மாட்டான். இவனிடத்துல என்ன குற்றத்தை ஏத்தலாம், இவன் என்னென்ன வார்த்தையை சொன்னா நாளைக்கு இவனை சந்திக்க போறோம், சந்தித்த உடனே இவனை என்னென்ன வார்த்தை சொல்லி இவனை யோசனை பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் தான் அவளுக்கு ஏற்படும். அப்படி இருக்கிறவாளுக்கு யோகக்ஷேமம் வராது, யோகக்ஷேமம் வராது. யோகக்ஷேமம் என்ன அர்த்தம், அவள் இருக்க வேண்டியது வராது. அடுத்து யாரை பண்டிதன் நீ நினைக்கிறாய் என்று திருதராஷ்டிரன் கேட்கிறான். திருதராஷ்டிரா யாரை நீ பண்டிதன் நினைக்கிற? விதுரனே இது பதில் சொல்றாரு, நீ சொல்ல வேண்டாம் நானே சொல்றேன். புத்தகத்தை வச்சுட்டு ரொம்ப நல்லா படிச்சிருக்கான், ஆச்சரியம் படிச்சிருக்கான், நல்லா கரத்தலமா நல்லா படிச்சுட்டான். அவன் பண்டிதன் அவன் பண்டிதன் இல்லைன்ட்டான். புஸ்தகத்தை வச்சுட்டு நல்லா படிக்கிறான், பண்டிதனை இல்லைன்ட்டான். ஏன்னா எது பிரயோஜன பயன் கொடுக்குமோ அந்த செயலை ஈடுபட்டு அந்த செயல் பணம் கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்.
அதுல இருந்து குதிரையிலே விலகி இருக்கிறான் அவன் தான் பண்டிதன். ஒரு காரியம் பண்றேன், ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கச்சு அந்த காரியத்தால ஒரு செயல்பாடு நன்னா ஏற்படும் தெரிஞ்சா அந்த காரியத்தை ஈடுபடலாம். அந்த காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியே அதுல யோசனை பண்ணி இது காரியம் பிரயோஜனம் இல்லை, இது செயல்பாட்டில் வராது அப்படின்னு முதல்லயே தீர்மானித்து அந்த காரியத்தில் ஈடுபடாமல் யார் இருக்கிறானோ அவன் சிறந்த பண்டிதன்றான். இதுக்கு படிப்பே வேண்டாமான்னா இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். படிப்புன்றது வேறு, இது வேறு. அதுல என்னன்னா இந்த காரியம் பண்றதுக்கு உண்டான தன்மை என்கிட்ட இருக்கணுமோ, அது இல்லாமே நான் பண்ணிட்டே இருந்தேன்னா அந்த காரியம் கிடைக்க போறதா எனக்கு கிடைக்காது. அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருக்கேன், அது வீண் தானே. அந்த நேரம் வீண், என்னுடைய முயற்சியும் வீண். அது இல்லாம அந்த அப்படிப்பட்ட அந்த காரியத்தை நான் முதல்ல விலகிட்டே வச்சுக்கேன். அவன் சிறந்த பண்டிதன் தெரியும், அவன் தான் சிறந்த பண்டிதன் தெரிகிறார். அப்ப நாம் யோசித்து கொண்டு சரி சுவாமி இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு முடிவு எடுக்க முடியுமா? உடனே எடுத்தோம் கவுத்தோம் இருக்க வேண்டாமான்னா யோசிக்கிறதுக்கு தான் நமக்கு புத்தி கொடுத்துருக்கான் பகவான். ஆறாவது அறிவு நமக்கு மட்டும்தான் இருக்கு, எதுக்குமே கிடையாது. நாம மாக்கள் இல்ல மக்கள். கால் எடுத்துட்டா ஏன்னா அதுக்கு கால் இருந்தாதான், அதுக்கு 4 கால் இருக்கு, நமக்கு 2 கால் இருக்கு. அது மாக்கள்னு பேரு, விலங்குகள் தான் மாக்கள்னு பேரு, நமக்கு மக்கள்னு பேரு. அப்ப கால் தான் வித்தியாசம். என்ன கால்? 2 கால் 4 கால் அவ்வளவுதான் சார். அந்த காலுக்கு நமக்கு அந்த 2 கால் இருக்கிறபடியால நம்ம யோசனை பண்ணணும். யோசனை பண்றதுக்கு நான் புத்தி கொடுத்துருக்கேன் இல்லையா? நான் வாழ்க்கையில நன்னா முன்னேறணும்னால யோசனை பண்ணித்தான் ஆகணும், யோசித்தாதான் முடியும். ஏன்னா நம்முடைய சிந்தனைக்கு தான் பிரதானம். விலங்குகளால சிந்திக்க முடியாது, அச்சித்தால சிந்திக்க முடியாது, ஸ்தாவரத்தால சிந்திக்க முடியாது. நம்ம தான் செய்யணும். அப்ப யோசிக்கக்கூடிய செயல்களை மட்டும்தான் செய்யணுமே தவிர கண்ட செயல்களை பண்ணக்கூடாது. கண்ட செயல்களை பண்ணினா என்ன ஆகும்? அது வியர்த்தமா விடும். அவன் பண்டிதனே இல்லை. நீ அப்படிப்பட்ட செயலை தான் செஞ்சுட்டு இருக்க திருத்தராட்சன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நேரம் அந்த கொண்டு போய் விட்டுருவார். விதிராழ்வாணிக்கு ஒரு சாமர்த்தியம் என்ன, இவர் ஏதோ நீதி கதை சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருப்பான். கடைசியில கொண்டு போய் சேர்த்தது யார்கிட்ட? திருத்தராட்சன் கொண்டு போய் விட்டுருவார். இந்த மாதிரி நீ இருந்தாயனா இப்ப நீ என்ன பண்ண போற? நீ யோசிக்காம ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கியா? நீ அந்த மாதிரி பண்ணிட்டு போற மகாபலி சக்கரவர்த்தியை போல என்ன தெரியுமா போற? நீ இந்த உலகத்துடைய கீழே போயிட்டு போற. மகாபலி சக்கரவர்த்தி எங்க போன தெரியுமா? அதெல்லாம் பாதாளத்துல போனோம். அந்த மாதிரி நீ போயிட போற. அப்ப உன் பிள்ளைகளும் அதை கூட தாண்டி போக போகிறாளே. இப்போதான் உன்னுடைய பாதையை நீ திருத்திக்கோ. திருந்தி என்ன அர்த்தம்? உன்னுடைய புத்தியை மாற்றிக்கொண்டு திருத்திக்கொள் என்று இது 38வது அத்தியாயத்தை முடிக்கிறார். 38வது அத்தியாயத்தை முடிச்சுட்டார். அதுக்கு மேல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னன்னா இப்ப 39வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை என்ன தெரிவிக்கிறான்னா திருதராஷ்டிரன் பேசுறான். ஆச்சரியமா, நீ சொல்றதுல ரொம்ப நல்லா இருக்கு. திருதராஷ்டிரனுக்கு இன்னும் அவனுக்கு அந்த விதிராழ்வார் இவ்வளவுதான் தனக்கு எதிர்த்தட்டா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கோச்சிக்கணும் போனோம். அந்த கோச் என்னன்னா சகோதரன் தானே, கோச்சிக்க கூட தன்மையே வரல. தன்மை வராம என்னது பண்ணா, நீ சொல்றதுனா விதிரா, நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது கேட்க 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 ஏன்னா தம்பி தானே, கேட்க 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 எனக்கு இன்னும் கேட்கணும் 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 ஆசை இருக்கு. சொல்றது யாரு? திருதராஷ்டிரன். இப்ப நமக்கு இந்த மாதிரி வார்த்தை சொன்னோடனே சுவாமி அப்பனா விதிராழ்வான் சொல்றத திருதராஷ்டிரன் கேட்கணும் கேட்கணும் ஆசை இருக்கு. எப்ப கேட்கணும்னு ஆசை இருக்கோ அப்ப நடைமுறைப்படுத்துவான் போல் இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? அதுதான் இல்லைன்ற. கேட்கணும் கேட்கணும் ஆசை இருக்கு, அதனால நீ ஆசை இருக்கு, ஆனா மேல் மேலும் இன்னும் நிறைய சொல்லு அப்படின்றார். அப்ப விதிரன் சொல்றான், நீ ஆசை இருக்குன்னு சொல்றையே தவிர அதை செய்யணும்ன்ற ஒரு ஆசை உங்ககிட்ட வரவே இல்லையே. ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? நீ சொல்லு நான் கேட்கணும், சொல்லு நான் கேட்கணும், சொல்லு நான். சில பேர்லாம் சொல்லி கேட்கறேன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிலையில் இருக்கு. சில பேர்கிட்ட புத்திமதி கேட்பான். இந்த மாதிரி குடும்பத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ணலாமா, நீ ஒரு உபாயம் சொல்லுங்க. இவ போய் ஒரு உபாயம் சொல்லுவா. உபாயம் சொன்ன அந்த உபாயத்தின்படி இவன் நடக்க மாட்டான். ஆனா உபாயத்தை மட்டும் கேட்டுவா. ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நாள் கேட்டுவா. கேட்டபடி நடக்கணுமானோ நடக்கவே மாட்டான். இதைத்தான் ஆண்டாள் தெரிகிறார். திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். திருவரங்கர் தாம் பறித்த மெய்மை பெருவார்த்தை இது சர்வஸ்லோகம், சர்வதமா பறித்த. யார் கேட்டிருப்பார்? விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பார். விஷ்ணு சித்தன் யாரு? தன்னுடைய தகப்பனார். இது நாச்சியார் திருமையில வரக்கூடிய பாசனம்.
திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெரிவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பார். எங்க தகப்பனார் கேட்டிருப்பாருங்க. பெரியவாச்சார விசாச்சென்றார், இது மாதிரி சொல்லியிருக்க ஆண்டார் கேட்டிருப்பாரு. அப்படின்னா சமஸ்லோகத்தை கேட்டிருப்பார் போட்டுக்கோங்க. இல்ல அந்த வார்த்தையை நீங்க பிரிச்சுக்கோங்க. மெய்மை பெரிவார்த்தை. இப்ப காலேஜ் கேட்கிறல கேட்டுருக்கேன், கேட்டிருக்கேன். கேட்டு இருக்கேனா நடுல இடவேல விட்டேன். கேட்டு இருக்கேலா சாமி, கேட்டிருக்கேன் சுவாமி. கேட்டு இருக்கேலா அப்படின்னா கேட்டபடி இருக்கேலான்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? கேட்டபடி நடைமுறைப்படுத்தினான்னு அர்த்தம். அதே போல மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டு இருப்பர் அப்படின்னா அந்த கண்ணன் சர்வதர்மான் பரித்தத்தை இங்க சொல்லி சர்வஸ்லோக வார்த்தை எப்படி சொன்னானோ அதன்படி கேட்டு அதன்படி இருப்பர். அப்ப மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டு இருப்பர். சுவாமி வெளிப்படுத்துவாங்க வரதாச்சாரம் கேட்டு இருப்பர். எதிர்க்க இருக்கும் அதை பார்த்து அந்த இருக்கிற எல்லாரும் போட்டி அவெல்லாம் பார்த்துட்டு அது அப்போ அனங்கராச்சார் சுவாமி இருக்காரு, காஞ்சி சுவாமி அனங்க அவர் ரொம்ப இதெல்லாம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் உபன்யாசம். சாமானியம் இல்லை. அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் கிடையாது. எல்லாம் கீழே தான் உட்காரணும். கீழே தான் உட்காந்து அப்படி கூட உட்காந்துட்டு இருக்கணும். 3.5 மணி நேரம் ஒரு அசதி வந்துட்டு போகணும். கேட்கிறவாளுக்கு அடிக்கடி இதான் தோனி. இதுக்கு வந்து ஆசிய ரசம்னு பேரு. ரசங்கள் 9 ரசம், நவரசங்கள் இருக்கு. அந்த நவரசத்துல துக்கத்துக்காக ஒரு ரசம் இருக்கு, சந்தோஷத்துக்காக ஒரு ரசம் இருக்கு. சந்தோஷம் வந்து ஆசிய ரசம். அந்த ஆசிய ரசத்தை அடிக்கடி சொல்லுவார். அடிக்கடி சொன்னாதான் இவருக்கு ஒரு உற்சாகம் வரும். தூக்காம இருப்பாங்க. ஒண்ணும் இல்லை, இப்படி பண்றது விட்டு இருக்காரு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டு இருப்பார். ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார். இதுக்கு அதையும் கேட்டிருக்கேன். அவெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் இருந்திருந்தா இந்த வைஷ்ணவ பகவான் இருக்கும். அப்படிப்பட்ட மகான்கள், இப்படிப்பட்ட மகான் தேவ காஞ்சி சுவாமி ஒரே நேரத்திலே வலது கையில நல்லா பாத்துக்கோ, வலது கையில தமிழ்ல எழுதிட்டு இருப்பாரு ஒரு வியாக்கியானத்துக்கு உண்டான அர்த்தத்தை, இடது கையில தெலுங்குல எழுதிட்டு இருப்பாரு இன்னொரு வியாக்கியானத்துக்கு, இன்னொரு சப்ஜெக்ட் வியாக்கியானத்தை எழுதி. தலை ஒண்ணுதான், மைண்ட் ஒண்ணுதான். எப்படி பண்ணுவாருன்னு இருக்கு, எப்படி எழுதுவாருன்னு தெரியாது. அந்த காலத்துல இன்னைக்கு தட்டுற மாதிரிலாம் இருந்ததுன்னா கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் அச்சு போட்டு தான் எல்லாம் பிரிண்ட் எடுக்கணும். அந்த மாதிரி வலது கையில ஒண்ணு எழுதுவார், இடது கையில ஒண்ணு எழுதுவார். எப்படி அது ரெண்டுமே ஒரே விஷயமானா பாஷையே வேறு. இது வேற பாஷை. அவருக்கு கிட்டத்தட்ட 4-5 பாஷை தெரியும். அவருக்கு சம்ஸ்கிருதத்தை கரத்தளமான படிச்சுட்டு இருப்பார். இத்தனையும் பட்ட அப்படிப்பட்ட மகான்கள். அது மட்டும் இல்லை, அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா, சில பேர்லாம் உபன்யாச காலம்னால அத்தியாபக காலம் இருக்க மாட்டான். அநேகமா நீங்க பாருங்க, உபன்யாச காலம்னா கோஷ்டிக்கு வரமாட்டான். ஏன்னா அத்தியாபகனாலே இந்த உபன்யாசத்துல அவளுக்கு இந்த அர்த்தத்துல ஊனதுக்கு அப்புறம் அவ பாசனம் சேவிக்கிற துணி அவளுக்கு வராது. அதே அத்தியாபகாலா இருக்கிறவாள்னா அநேகமா உபன்யாச காலம் இருக்க மாட்டான். ஆனா இந்த சுவாமி காஞ்சி சுவாமிக்கு அத்தியாபகமும் சேவிக்கிறாருன்னா அன்னைக்கு பைக்லாம் கிடையாது, சேவிக்கிறார். சன்னதி வாசல சேவிக்கிறேன்னா திருவடி சன்னதி வரைக்கும் இவ்வளவு தூரம் தெரியுமா, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர். அவர் குரல் தான் பிரதானமா கேட்கும். திருக்கண்டே அப்படின்னு இருப்பார். அப்படி பிரதானம் அவ்வளவு தூரம் துணி. அதுவும் அந்த ராகம் இருக்கு, அப்படி ஆச்சரியமா ஆகும். அதே அது உபன்யாசம்னா அவரை மாதிரி உபன்யாசம் சொல்றவா தான் இருக்கணும். இல்லவே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப மென்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டு இருப்பர்னா விஷ்ணு சித்தர் கேட்டு அதன்படி இருப்பர் அப்படின்னு தெரிவிக்கிறார. இப்ப என்ன இப்ப வீரணம் இருக்காரு திருதராஷன், கேட்டு இருப்பர் இல்ல, கேட்டிருப்பர். கேட்டு இருப்பர்னு ஈர்க்கப்படாது, கேட்டிருப்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கேட்கிறாரு அதன்படி இல்லை. இது சொல்ல வந்தேன்னா, திருதராஷ்டிரன் எல்லாத்தையும் கேட்கறே தவிர அதன்படி இருக்கிறன்ற ஒரு அபிப்பிராயம் மனசுல வரமாட்டேங்குது. யார் கேட்கற? விதிராவிட கேட்கறாரு. அதன்படி இருக்கிறன்னு ஒரு அபிப்பிராயம் வரமாட்டேங்குது. நீ ஆசை வச்சுட்டு இருக்க, கேட்கணும் ஆசை வச்சுக்க தவிர, ஆனா அதன்படி நடக்கணும்னு ஆசை உனக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா இடத்துல ஸ்லோகத்தை வாங்கி கொண்டு அதன்படி நடக்க மாட்டேங்கிறாயே, நடக்க மாட்டேன். ஏன் நடக்குதுன்னா உனக்கு காலம் ஒன்றும் வரல. காலம் வந்துட்டான், காலம் நன்னா இருந்தா தான் குரு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் எடுத்துப்பானா. காலமே சரியில்லைன்னா இவ யார் என்ன பேசணும் பிரயோஜனமே இல்லாம போயிடணும். சில குடும்பத்துல சில பிரச்சனை எல்லாம் இருந்துருக்கும். அவர்கள்லாம் இந்த காலம் வரட்டும் சுவாமி, என்ன பண்றது, இந்த காலம் அந்த மாதிரி இருக்கு, அந்த காலம் போனோம்னா இது முடிஞ்சிடும், முடிஞ்சுன்னா எல்லாமே முடிஞ்சிடும், எல்லாமே போயிடும். அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாருங்க. அப்ப அந்த காலம் கனியணும்னு பாக்குறாங்க. உனக்கு காலம் கனியன்னு பார்த்துட்டு இருக்கியே. ஏன்னா
சில பெரிய பெரிய மகான்கள் வந்து கூட உபதேசம் பண்ணாலும் காலம் சரியா என்ன ராவணன் இத்தனை உபதேசம் பண்ண எடுத்துக்கிறேன்னா ராவணா கால சோதித்துக்கா காலத்தால நீ பீடிக்கப்பட்டு இருக்கிறாய். அதனால இந்த சொன்ன உபதேசம் உனக்கு காதுல ஏறாமே இருக்கிறது வால்மீகி தெரிவிக்கிறார். அதனால அதே நான் சொல்ற காரணம் உனக்கு காலத்தால பீடிக்கப்பட்டிருக்க. அங்கிருந்து மேலிருந்து பிரகஸ்பதியும் இறங்கி வந்தாலும் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா கூட அவருக்கு என்ன சுவாமி அவர் மேல இருக்கிறவர் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார், நாம எல்லாம் பட்டுட்டு இருக்கோம், இந்த மாதிரி பேசுவாங்க. இல்ல அவர் வந்து சொல்லியிருக்காருன்னா ஏன்னா காலத்தால சோதிக்கப்படுறான் இல்லையா, காலம் கடந்து வருவதற்குள்ள சில நேரம் நான் காத்துட்டு இருக்கணும். அப்ப இதைத்தான் தெரியும் குடும்பத்துல சொன்னேன் இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆகா இந்த வேலை சில சமயம் துன்பம் வரும். இந்த துன்பம் குடும்பத்துல வர்றது இந்தியாவே, அது துன்பமே வராதுன்னா அது குடும்பமே இல்லை. அதுக்கு தகுந்த வர கொஞ்சம் பொறுமையோடு தான் இருக்கணும். குடும்பத்துல இருக்கக்கூடிய தன்மை பொறுமையோடு இருந்தா தான் அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குமே தவிர பொறுமை இருந்து இல்லாம தான் பிரயோஜனம் இல்லை. இப்படியே இதை சரி சுவாமி இப்படியே இது இன்னைக்கே ஒழிச்சிட்டோம் அப்படின்னு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை ஒழிக்க முடியாது. நிதானத்தை தான் பண்ணணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா சில பேர்னா எடுத்தவங்க புத்தகம் பண்ற பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் முடியாது. சிலதெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம், சிலதெல்லாம் அந்த ஏன்னா சில சமயம் காலம் ஒத்து வரலன்னா அது நடக்கவே நடக்காது. இது சொல்ல வந்தேன்னா அந்த சமயத்தில் காத்திருந்து சமையான காத்திரம் பண்ணணும். இப்ப பிரியத்காசம் கர்ப்பத்துக்கு 9 மாசம் காத்துட்டு தான் இருக்கணும், 10 மாசமா காத்துட்டு தான் இருக்கணும். இல்ல சாமி 2 மாசம் ஆயிடுச்சு எனக்கு இப்பவே எனக்கு குழந்தை வேணும்னா அது என்னமா கிடைக்கும்? கிடைக்கிற ஒரு பழம் பழுக்கணும்னாலே அந்த பழுக்க இன்னைக்கு அதுக்கு தெரிய உபகரணங்கள்லாம் வந்துட்டோம், அது இதெல்லாம் போட்டா வந்துடும், அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அது உடம்பு வியாதி கொடுக்குறதுன்ற அப்ப அதுக்கு சொன்னா காலத்தை பண்ணி தானே ஆகணும். அப்ப அதே போலதான் அதைத்தான் தெரிகிறார். அப்ப நான் பட்ட அபச்சாரத்துக்கு பொறுமையின்மைக்கும் உலகத்தில் எதுவுமே ஓடாது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில இருக்கணும். எது சொல்றதுன்னா ஏன் இந்த காலம் ஓடாதுன்றதுக்கு தான் ஆசீர்வாதம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் விதிராழ்வார். விதிராழ்வார் கொடுக்கல, விதிராழ்வாருக்கு இன்னொருத்தர் அது வியாக்கியானம் பண்ணவா கொடுக்குறார். என்னன்னா ஜெயத்ரதனை கொல்லணும், பொறுமையா இருந்தா தான் அது முடியும். பொறுமை இல்லாம பதட்டப்பட்டாலும் எந்த காரியம் ஆகாது. காலம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கணும். அதான் விதிராழ்வார். இப்ப காலம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பதட்டப்படாம இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன், ஜெயத்ரதனை கொல்லணும். ஜெயத்ரதன் யாரு? அபிமன்ய மறைச்சி வச்சு கொண்டுட்டா இல்லையா, அவன் தான் ஜெயத்ரதன் தான் கொண்டு இருக்கான். அபிமன்யு கொண்டபடியால ஜெயத்ரதனை கொண்டு இன்னைக்கு சாயங்காலம் சூரிய அஸ்தமானம் ஆகிறதுக்குள்ள கொண்டு விடுறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டா. யாரு? அர்ஜுனன் பிரதிஜை பண்ணிட்டான். பிரதிஜை பண்ண உடனே உடனே துரியோதனாதிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டானா ஜெயத்ரதனை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான். ஜெயத்ரதனை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டா. ஒழிச்சு வச்ச உடனே ஆயிடுத்து சாயங்காலம் 5 மணி ஆயிடுத்து. 5 மணி ஆயிடுத்து இன்னும் ஜெயத்ரதனை காணும். 5:45 மணிக்குள்ள கொண்டாகணும். அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமா ஆயிடுச்சுன்னா இவருடைய பிராணம் போயிடும். அர்ஜுனுடைய பிராணையும் பிரதிஜை பண்ணியிருக்கான் இல்லையா, நான் பிராணனை விட்டுருவேன்னு ஜெயத்ரதனை கொண்டு. ஏன்னா இன்னைக்குமே ஒரு சபதம் பண்றோம்னு சொன்னாலே உடனே அப்படியே வாய்க்கு தந்தாம பண்ணாலும் பண்ணப்படாது. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் அர்ஜுனன் தான். அப்பதான் 5 மணிக்கு விரதம் பண்றாரு. குதிரைக்கு ஆயாசம் வந்துட்டு, குதிரை ஓடி 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 ஆயாசம் வந்துட்டு. அப்ப குதிரை அந்த கடிவாளத்தை குதிரையை தட்டி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் கண்ணன். அப்ப அர்ஜுனன் பார்த்து, கண்ணா நீ இப்ப குதிரையெல்லாம் கடிவாளத்தெல்லாம் அவுத்துட்டு இருக்கியே, இப்பதானே ஜெயத்ரதனை கண்டுபிடிக்கணும், இப்பதானே குதிரை வேணும், இப்ப போய் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரே பதட்டத்தோட கோஷிட்டு இருக்கான் யார்? அர்ஜுனன். அப்ப கண்ணன் சொல்றான், என்ன அர்ஜுனா உன்னுடைய பதத்துக்கு தகுந்த அப்புறம் குதிரையெல்லாம் வருமா, அது ஆயாசமா இருக்கு, அதுக்கு இப்ப ஓய்வு தேவைப்படுறது, அதை தட்டி கொடுத்து அது கொள்ளு கொடுத்து அதுக்கு வைக்கோல் கொடுத்து என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணினாதான் அது சரியா ஓடுமே தவிர உன்னுடைய பதற்றத்துக்கு உன்னுடைய ரிலேட்டிவ் வராது. நீ முதல் நாளே என்ன சொன்ன, 1 மணி நேரத்துக்குள்ள இந்த யுத்தத்தையும் முடிச்சுடுறேன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு ஆயிரத்தி கிட்ட 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் யுத்தத்தையும் நீ முடிச்ச பாடு இல்லை. அப்ப உன்னுடைய பதற்றத்துக்கு தவிர குதிரை வரணுன்ற அவசியம் கிடையாது. நான் குதிரையை தான் முதல்ல பாதுகாப்பேன் தவிர உன்னை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குதிரை நேர்மையா இருக்கு. நீ இந்த மாதிரி சபதம் பண்ணதே தப்பு. சபதம் பண்ணிட்டு அப்ப ஆச்சா 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 பண்ணா அந்த பதட்டம் கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அந்த பதட்டம் கூடாதுன்னா முக்கியமான தருணத்தை குதிரத்தை நிறுத்திட்டேன்றான். முக்கியமான தருணம் இத்தனை அப்ப போய் நிறுத்தினான்னா அப்ப நிறுத்தினா பிரயோஜனம் இல்லை. உன் பதட்டத்தை குதிரை ஆளாக்காத. உன் பதட்டம் வேறு, குதிரையின் வேலை வேறு. நீ முதல் நான் பேசும்போது இந்த யுத்தத்தை 1 மணி நேரத்தை முடிச்சிருன்னு சொன்னியே, ஆனா இப்ப முடியாம இருந்துருக்கே. அப்ப யார் எதை கொண்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த பதட்டம் கூடாது. அதுக்கப்புறம் மறைச்சான், ஆழியை கொண்டு மறைத்தான், அதுக்கப்புறம் ஜெயத்ரதனை கொண்டான்னு இருந்துருது. அது போல நீ பாண்டவர்கள் ஜெயிக்கப்ப. ஏன்னா இதே போல நீ நினைச்சிட்டு இருக்க திருதராட்சா அவ ஜெயிச்சிருவா பாண்டவா ஜெயிச்சிருவான்னு. பாண்டவா ஜெயிக்கணும்னா நீ தோக்கணும்.
நீ நினைச்சிட்டு இருக்க நான் ஜெயிக்க போறேன் நான் ஜெயிக்க போறேன் நான் ஜெயிக்க நினைச்சிட்டு இருக்க. நீ ஜெயிக்க போறதே கிடையாது. ஏன்னா நீ இப்ப சொத்தை விட்டு கொடுத்தாதான் நீ ஜெயிக்க முடியும். நீ சொத்தை விட்டு கொடுக்கலையோ உன்னால் ஜெயிக்க முடியாது. உன்னால் ஜெயிக்க முடியாது. எதுக்கு சொன்னா சொத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க உன்னால் ஜெயிக்க முடியாது. ஏன் சொத்தை கொடுக்கணும்னா ஆச்சரியமா ஒரு விஷயம் இருக்காரு. இந்த விஷயத்த நீங்க கேட்டாலே இப்படி கூட இருக்கான்னு தோணும். அதாவது ஒருத்தன் தானத்தை கொடுத்து பிரியமானவனா ஆக்கணும். சொத்து எப்படி நிக்கணும் பாருங்க. தானத்தை கொடுத்துன்றது பிரியமானவனாக இருந்தா சொத்து நிற்குமா? இனிமையாக பேசினா சொத்து நிற்குமா? பிரியத்தோடு பேசினா சொத்து நிற்குமா? பேச்சில் இனிமை இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்கும். நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது சில பேர் இனிமையான வார்த்தை இதமான வார்த்தை பேசினாலே நம்ம அறியாமலேயே அது உற்சவத்தை கொடுக்கறது இல்லையா? அப்ப சில பேர் மூலிகை மருந்தால சில பேர் குணப்படுத்துறா, சில பேர் நல்ல வார்த்தையால சில பேர் குணப்படுத்துறா, சில பேர் இதமான வார்த்தையால குணப்படுத்துறா இல்லையா? அந்த மாதிரி இது ஒண்ணுமே உங்ககிட்ட இல்லையே திருதராஷ்டிரன். இந்த நிலை ஒண்ணுமே உங்ககிட்ட இல்லையே. ஏன்னா ஒருத்தரை பிடிக்கிறதுனால அவர் பிரியத்துக்காக சொன்னாங்க, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க திருதராஷ்டிரா. இன்னார பிடிக்கும் இன்னார பிடிக்காது என்றதை வைத்துக் கொண்டு நீ முடிவெடுக்கிறாய். ரொம்ப முக்கியமான கட்டம் இந்த கட்டம். இன்னார பிடிக்கும் இன்னார பிடிக்காது என்கிற தருணத்தை வைத்துக் கொண்டு நீ முடிவெடுக்கிறாய். ஏன்னா ஒருத்தரை பிடிக்கிறது உனக்கு மனசுல ஏற்பட்டதுன்னா அவர் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் உனக்கு பிடிக்கிறது. அவர் நல்லது பண்ணிட்டு இருக்க அது வேற விஷயம். ஆனா அவர் தப்பே பண்ணாலும் அவர் தவி எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அவர் தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்றது ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு இல்லையா? அதே ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் நல்லதே பண்ணாலும் உனக்கு பிடிக்காம போறது. இது ரெண்டுமே தவறாச்சே, ரெண்டுமே தவறாச்சே. நீ இணைஞ்சிருக்க உன் பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கு, உன் பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால துரியோதனன் எனக்கு பிடிச்சபடியால அவன் எத்தனை தப்பு பண்ணியிருக்கான், பாண்டவாருக்கு எத்தனை துன்பத்தை கொடுத்துருக்கான். 13 வருஷங்கள் காட்டு கழிச்சான். அவளுக்கு தீரிட்டு கொடுத்த பார்த்தான், விஷத்தை கொடுத்த பார்த்தான். அதே மாதிரி திரௌபதியை மானபங்கம் பண்ணினான். இத்தனை துன்பங்கள் கொடுத்தோம். இது இத்தனை நீ சரி 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 தப்புன்னு உன்னுடைய வாயாரனை ஒத்துண்டிக்கணும் ஒத்துக்கவே இல்லை. என்ன காரணம்? உன் பிள்ளை, உன் பிள்ளை. அப்ப உனக்கு பிடிச்சவான்னு வந்துட்டா அந்த பிடிச்சவான்னு வந்தவாளுக்கு அவ தப்பே பண்ணாலும் அதை தப்பாவே நீ கணிச்சிக்க மாட்டேன். அதை பிடிக்காதவான்னு வந்துட்டோன்னா அவன் நல்லதே பாண்டவா எத்தனை நல்லது பண்ணிருக்கா, உன்கிட்ட ஏதாவது ஒரு நல்லதாவது கிடைக்கிறதா? அவ இத்தனை நல்லது பண்ணிருக்கா இத்தனை நல்லது பண்ணிருக்கா அது கூட பண்ணவே மாட்டேன். தர்மபுத்திரன் எத்தனை தர்மமா இருந்திருக்கான். எப்படிக்கா உன்னுடைய வார்த்தை ஒரு வார்த்தை தர்மபுத்திரன் தர்மமா இருந்திருக்கா உன்னுடைய வார்த்தையா சொல்லிட்டு இருக்கியானா? சொன்னதே கிடையாது. அதே துரியோதனன் இந்த தப்பு மானபங்கம் பண்ணான் தப்புன்னு உன்னுடைய கண்ணில் பட்டு பிரத்யட்சமா நடந்திருக்கு. நீ ஒரு வார்த்தையா சொல்லலையே. இருந்து என்ன தெரியுதுன்னா பின்னப்பாசம் உன் கண்ணை மறைக்கிறது. பாபா சொல்லிட்டார். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நாம் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? நம்முடைய பிள்ளைகள் இருக்கால எப்படி இருக்கணும்? நமக்கு பிடிச்சிருக்கிறவன் பிடிக்கல, நமக்கு பிடிச்ச ஒரு நண்பன் இருக்கலாம், இல்ல பிடிக்காத நண்பன். பிடிக்காதவன்னா நண்பனே வராது. பிடிக்காதவா இருக்கலாம், பிடிச்சவன் இருக்கலாம். இப்ப பிடித்ததே பிள்ளையே எடுத்துக்குவோம். இப்ப அவர் சொன்ன மாதிரி பிள்ளை தான் விதானம் எடுத்திருக்காரு. அந்த பிள்ளையை எடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைக்கு உண்டான தன்மை என்ன? தகப்பனார் ஒரு பிள்ளை. அதுக்கு மேல என்ன இருக்கு சொன்ன? அவர் பிள்ளைன்னு வந்துட்டாலே என்ன தோணும்னா அவர் பண்றதெல்லாம் நான் ஏத்துண்டாகணும்ன்ற ஒரு நிலை ஏற்படுறது. பிள்ளைன்னு வந்துட்டாலே என் பிள்ளை சுவாமி, என் பிள்ளையை விட்டு கொடுக்க முடியுமா? பிரகலாதன் தன் பிள்ளையை எப்படி பண்ணினான்னு இந்த சரித்திரத்தை பார்த்திருக்கோம். பிரகலாதன் தன்னுடைய பிள்ளையான இருக்கக்கூடிய அவனை என்னென்ன பண்ணினான்னா யாரு ஜெயிச்சான்னு சொன்னா அந்த பிராமணன் தான் ஜெயித்ததா சொல்லிட்டுனா தவிர தன் பிள்ளை தோத்துட்டான்னு ஒத்துண்டானா இல்லையா? ஒத்துண்டபடியால பிரகலாதன் வாழ்ந்தான், அவன் பிள்ளையும் வாழ்ந்தான். அந்த மாதிரி நீ பண்ணலையே அப்படின்னா இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நம் குழந்தைகளா இருக்கும் நம் பிள்ளைகள் தர்மத்தின் வழி சாஸ்திரத்தின் வழி சம்பிரதாயத்தின் வழி நடக்கிறார்களா பார்க்கணும். நடக்கலைன்னா உடனே கண்டிக்கணும். அடைய யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அன்னிலிருந்து திரும்பி இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கோ அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அநேகமா என்ன ஆயிடுதுன்னா சில பேர் குறிப்பிட்டு சொல்றா போல குறிப்பிட்டு சொல்லி ஏன்னா அப்ப வாழ்க்கையிலே அதை அதை ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி யாராவது கேட்கதான் போறா. கேட்டா கூட ஓ நம்ம வாழ்க்கை நடந்துதான் இவர் சொல்லியிருக்கா போறதுன்னு தோணும். ஆனா அதை சொல்ல விரும்பல. இங்க என்ன விதிராழ்வ என்ன சொன்னாரோ பெரியோர்கள் என்ன சொல்லி கொடுத்தா அதை தான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப தன் புள்ள தர்மத்தின்படி
முன்னோர் முடிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே. அந்த தர்மத்தின்படி நடக்கவில்லை என்றால் அவனை ஏற்றுக்கொள்ளணுமா கூடாதா? இதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்கான். உடனே திருதராஷ்டிரன் கேட்கிறான், அப்ப என் பிள்ளையை விட்டுடும் சொல்றியா? கேட்டிருக்கான். நான் உன் பிள்ளைய விடுன்னு சொல்றதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். உன் பிள்ளைய விடுன்னு சொல்லலையே, உன் பிள்ளைய மாத்துன்னு தான் சொல்றேன். உன் பிள்ளை பண்ண தப்புன்னு சொல்லுன்னு சொல்றேன். அவனுக்கு புரிய வைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனுடைய சகவாசங்கள் யாரெல்லாம் தவறான கருத்துக்களோடு சகவாசங்கள் இருக்கோ அந்த சகவாசத்துல தொலைத்து விடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளையே விட்டுடுன்னு சொல்லவே இல்லையே. அப்ப நாம என்ன பண்ணோம்? நமக்கு அதே மாதிரி பிள்ளை இருந்தது, நமக்கு அதே மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும்? நாம் நம் பிள்ளையை விடணுன்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்துல சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய ஒரு பண்பை அந்த பிள்ளை மாற்றினானால் அந்த பிள்ளைக்கு எத்தனை உபதேசம் பண்ணணுமோ, என்ன நிலையை பண்ணணுமோ, அந்த பிள்ளையை மாற்றுவதற்குண்டான தன்மை என்னென்ன உண்டோ அதை அத்தனை நம்ம பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கணும். பிரயத்தனப்பட்டுறது மட்டும் இல்லையா, அந்த சாஸ்திர வரம்பை மீறி பண்ணக்கூடிய காரியத்துக்கு யாரெல்லாம் துணை போகிறார்களோ, என்ன ஞாபகம் வச்சுக்கோ, யாரெல்லாம் துணை போகிறார்களோ, துணை போகிறது மட்டும் இல்ல, அந்த துணை போகாது மட்டும் இல்ல, சாஸ்திர வரம்பை மீறி இந்த பிள்ளை பண்ணிட்டு காணணும். இவர் இன்னொருத்தனையும் சாஸ்திரம் மீறி வரம்பு பண்ணக்கூடாது, மாற்றுவதற்குண்டான தன்மை இந்த பிள்ளைகிட்ட இருக்கு. இந்த பிள்ளை எத்தனை பேர் மாத்தின்னு வந்துட்டு இருக்கான். மாத்தின்னு வந்துட்டு இருக்கானா என்ன பண்ண முடியும்? அப்ப அதையெல்லாம் யார் தடுக்கணும்? திருதராஷ்டிரா நீ தான் தடுக்கணும். இப்ப கர்ணனை சேர்த்துட்டு கர்ணனால எத்தனை அவமானம் பண்றான். திரௌபதியை கொண்டு என்னுடைய தொடையில வந்து உட்கார சொல்லிட்டு இருக்கான். இது நியாயமா? இது தர்மமா? அந்த திரௌபதி மானமங்க பண்ணதுலயே என் தொடையில இருந்து உட்கார்ந்து கர்ணன் சொல்லிருக்கணும், நியாயமா? தர்மமா? அது தர்மம் இல்லையே. அப்படி தர்மம் இல்லாத தன்மை பேசிட்டு நீ என்ன பேசிருக்கணும்? ஏ துரியோதனா இது தவறு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா கூடாதா? நீ வாய மூடின்றது நீ தகப்பனா? சொல்றது புரியுறதா? தகப்பனான தன்மை என்ன பண்ணும்? அப்ப நீயும் குற்றம் பண்ணினன்ற ஒரு வட்டத்துக்குள்ள சேர்த்தாச்சு. ஒரு தகப்பனார்ன்றதுனால ஒரு பிள்ளைக்கு என்னென்ன உபதேசம் பண்ணணுமோ அவன் தவறான வழியில போயிட்டு இருக்கானாலே அதை தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்த முடியலையா? அந்த சம்பந்தத்தை தொலைக்கணும்னு அடியை சொல்லவே வரல. ஏன்னா இங்கே விதிரன்னு சொல்லல, உனக்கு உன்னுடைய சம்பந்தத்தை, உன்னுடைய பிள்ளைய சம்பந்தத்தை தொலைக்கல. ஆனா மாற்றுவதற்குண்டான பிரயத்தனத்தையே நீ பண்ணலையேன்றாரு. அந்த புள்ள பண்ணது தப்புனாலும் உன்னுடைய வார்த்தை சொல்லிட்டு இருக்கியா? சொல்லலையே. அதுதான் கூடாது, அதுதான் சொல்றாரு. அப்ப நமக்கு பிடிச்சவாளா இருந்தா அவ என்ன நல்லது பண்ணாலும் எடுத்துக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா அவ தீயது பண்ணாலும் அதை தீயதுன்னு கருதி அதை விட்டுடுறோம் இல்லையா? இல்லையே, நல்லதுன்னு அதை எடுத்துக்கிறோமோ, அதுதான் தவறு சொல்லிட்டு. அதுதான் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாமும் நம்முடைய வாழ்க்கையில இதை நல்லா புரிஞ்சுட்டு நம் குழந்தைகளுக்கு என்னென்ன முதல்ல நாம சரியா இருக்கணும். நாம தர்மத்தின்படி சாஸ்திரத்தின்படி நான் இருந்தா தான் அடே என் பிள்ளைக்கு நான் உபதேசம் பண்ண முடியும். நானே இல்லை, இப்ப திருதராஷ்டிர சாஸ்திரத்தின்படி இல்லை, அவன் என்ன பண்ணுவான்? சாமி நான் எப்படி என் பிள்ளை அப்படின்னு அது பிரயோஜனம் இல்லை. நானும் சாஸ்திரத்தைப்படி இருக்கணும், என் பிள்ளையும் சாஸ்திரத்தினுடைய அசதைக்கு உண்டாகும்படி நான் உண்டான தன்மையோடு அவனே சேர்க்கணும். அதைத்தான் பண்ணணும், அதைத்தான் தெரிவிக்கிறாரு. அப்ப சரியான தன்மையை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒருத்தன் நிஜயித்தான் அவனை தீவன் என்று முடிவு பண்ணக்கூடாது. ஒருத்தன் யாரோ ஒருத்தர் நிந்திட்டு இருக்கான், திட்டிட்டு காட்டுறதுக்காக, விஷிட்டு காட்டுறதுக்காக அவன் தீவன் முடிவு பண்ணலாமா? முடிவு பண்ண முடியும். நான் அவன் எதுக்காக பண்றான்னு பாத்துக்கணும். அவன்கிட்ட முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா இத்தனை பண்றதுக்கு காரணம் எது? நீ துரியோதனனை பிடிச்சிருக்குன்றது இவ்வளவு தீயது பண்ணிட்டு இருக்க. அதே துரியோதனன் இப்படி வச்சுப்பானே, துரியோதனன் ஒரு மனுஷன் புள்ளைய மலை வச்சிருக்க, தனியா வச்சிருக்க. அவன் மனுஷன், அவன் ஒரு ஜீவாத்மா, நானும் ஒரு ஜீவாத்மா, இந்த பக்கம் இன்னொரு ஜீவாத்மா அப்படின்ற ஒரு தன்மையோடு பார்த்தான்னா அப்ப துரியோதனுடைய தப்பு தன் கண்ணில் படுமா படாத? நிச்சயமா படும். ஆனா துரியோதனன் தன் புள்ளேன்னு தானே பாக்குறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில என் புள்ளேன்னு பார்த்துட்டு என் புள்ள தப்பு பண்ணிட்டே இருந்தான்னா அப்ப அந்த தப்பு என் கண்ணில் படுமானா? படாது. தப்பு கடாதது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் யாராவது பேசுறா வச்சுக்கோ, என்ன சுவாமி நீர் இப்படி இருந்துட்டு இருக்காரு, உன் பிள்ளை இப்படி இருந்துட்டு இருக்கானே, இது கொஞ்சம் மாத்தப்படாதன்னா, உன் பிள்ளையே சரியில்லையே பேசுற அளவுக்கு அவ வரா பாருங்க. அப்ப என்ன அர்த்தம் இதுல இருந்து? தம் பிள்ளைய பத்தி அவ குற்றம் சொல்றதுக்காக வரல, அவளை திருத்தணுன்ற ஒரு எண்ணத்தோட சொன்னாலும் உன் பிள்ளையே சரி, இவருடைய பிள்ளை சரியா தான் இருக்கான்.
ஆனா இவர் சரியில்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, தம்புள்ள மேல குற்றத்தை ஏறிட்டு கொண்டால் அவரால் சகிக்க முடியாதபடியால அதே மாதிரி குற்றம் உங்குள்ளைக்கு இருக்குன்னு ஒரு குற்றத்தை ஏறிட்டு கொண்டு மேற்படி அந்த விஷயத்தையே பேச முடியாதபடி அடைக்கிறா பாருங்க. அது இன்னும் பாவம். அந்த பாவத்தை தான் திருதராஷ்டிரன் பண்ணிட்டு இருக்க. புரியுதா? அந்த பாவத்தை தான் திருதராஷ்டிரன் பண்ணிட்டு இருக்க. அதனால ஆனா இன்னார் எனக்கு பிடிக்கும், இன்னார் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்காது. இன்னாரை பிடிக்காதுன்றதுக்காக அவ பண்ண நல்லதையே எடுத்துக்கொள்ளாம இருக்காது. இன்னாரை பிடிக்கும்ன்றதுக்காக அவ பண்ண தீயதை நல்லதுன்னு எடுத்துக்காது. நீ சமமா நடுநிலைமையார்களாக பாரு. அப்படி பார்த்தாதான் முடியுமே தவிர அதை விட்டுட்டு ஒரு சரீர சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு ஒரு தீர்ப்பை அளித்தாயானால் அந்த தீர்ப்பு சரியானபடி இருக்காது. புரியாதா? சரீர சம்பந்தம் ஏன்னா அவர் எண்ணத்தை நல்லது பண்ணுகிறாரோ அது மொத்தமே இவருக்கு பிடிக்காது. பிடிக்கிறேன்னு ஒருத்தர் வந்துட்டு வச்சுக்கேன், அவர் என்ன நல்லது பண்ணாலும் இவருக்கு பிடிக்காது. இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு சுவாமின்னா பிடிக்கல. இவருக்கு விபீஷணன் எத்தனை நல்லது பண்ணா, ராவணனுக்கு பிடிச்சத. என் குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பேன்னு தான் சொன்னான். குலத்தை கெடுக்க வந்தானா அப்ப தீயது பண்ணான்னு அர்த்தம். யார் பிரகாரம்? ராவணன் பிரகாரம். ஆனா விபீஷணன் பிரகாரம் அவன் நல்லது பண்ணியிருக்கான். எடுத்துட்டானா? எடுத்துக்கலையே. எத்தனை உபதேசம் பண்ணான், எத்தனை உபதேசம் பண்ணா எடுக்கல இல்லையா? அதுதானா இதைதான் தெரியும். அப்ப மொத்த பேரையும் மாத்தினது. எது மாதிரி? அவனை பிடிக்காதபடியால அவன் நல்லது பண்ணாலும் அது தீயதாது. அவனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கேன், அவன் எத்தனை தீமனை பண்ணாலும் இவன் அது தீமன்னு படுறது மனசுல படுறது. ஆனா தீமன்னு மனசுல பட்டிருந்தாலும் எது மறைக்கிறது? பிள்ளை பாசம் மறைக்கிறது. பிள்ளை பாசம் அது பிரயோஜனமே இல்லை. அது என்ன தரமாகும்? அது இந்த தகப்பனாருக்கு அந்த பாவம் இன்னும் ரெட்டிப்பாகும். சாஸ்திரம் அப்படிதான் இருக்குது. ஏன்னா புரியத்துக்காக சொல்றேன். ஒரு மனைவி பண்ணக்கூடிய இதெல்லாம் சொல்லப்படாது இருந்தாலும் நம்ம இதெல்லாம் இதுல இல்லை. அதை சொல்றதுதான். ஒரு மனைவி பண்ணக்கூடிய பாப காரியங்களுக்கு பர்த்தாவுக்கும் பாதி பாபங்கள் சேர்ந்தா சாஸ்திரம் தெரியுது. அதே பர்த்தா பண்ணக்கூடிய பாப காரியங்களுக்கு மனைவிக்கு பாவம் சேருமானா கிடையாது. ஏன்னா ஓரவஞ்சனையா இருக்கு சுவாமி. இது சாஸ்திரம் இந்த மாதிரி ஓரவஞ்சனம்னா பர்த்தா பாரியா அந்த பாரியா பரிக்கிறவனே பர்த்தா தான். அப்ப பாரியாவை பரிக்கிறபடியால இருக்கு பர்த்தான்னு பேரு. அப்ப பாரியா சரியான நிலையில நடக்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கு? பர்த்தாட்ட இருக்கு. அப்ப அவ சரியான தன்மை நடக்காதபடியாலே அவள் பண்ண பாவத்தினால அந்த பாவத்தின் செயல் இவருக்கும் 50% வந்துடுறது. யாருக்கு? பர்த்தாக்கு வந்துடும். அதே போல ஒரு பிள்ளை சரியான முறையில வளர்க்கணும். தகப்பனாரானவர் இந்த இடத்துல பாருங்க, தகப்பனாருக்கு தாயாரை காட்டும் தகப்பனாருக்கு தான் பிராதானியம் கொடுத்திருக்கா. ஏன்னா தகப்பனார் ஹிதத்தை சொல்லுவார், தாயார் பிரியத்தை சொல்லுவார். பிள்ளைக்கு எது பிடிச்சிருக்குமோ அதை சொல்லக்கூடியவர் தாயார். எது நல்லதோ பிள்ளைக்கு அதை சொல்லக்கூடியவர் தகப்பனார். நல்லா ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிள்ளைக்கு பிடித்ததை சொல்லக்கூடியவள் தாயார். பிள்ளைக்கு எது நல்லதோ, நல்லதா இருக்கிறதெல்லாம் பிள்ளைக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. புரியாதா? நல்லதா இருக்கலாம் பிள்ளைக்கு பிடிக்கின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி பிள்ளைக்கு பிடித்ததெல்லாம் நல்லதா இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ரெண்டும் புரியாதுல. அப்ப தாயார் தீயதையும் கொடுக்கலாம், அது பிள்ளைக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா தகப்பனார் என்ன பண்ணுவார்? நல்லதே கொடுப்பார். ஆனா நல்லதே கொடுத்தாலும் அது பிள்ளைக்கு பிடிக்கணும், பிடிக்காம போகலாம். ஆனா அதான் உண்மை நல்லது. அந்த நன்மை யார் பண்ணணும்? தகப்பனார் பண்ணணும் இல்லையா? எப்ப அந்த தகப்பனார் பண்ணலையோ அப்ப அந்த குற்றம் யாரிடத்துல ஏறிடுமா கூடாதா? இல்லையே. புள்ளதான் குற்றம் பண்ணிருக்கானா? குற்றம் அதுக்குன்னு அத இல்லையா? அவர் சொல்லியும் திருந்தவில்லையா? இவன் தலையெழுத்துகளதான் அப்படின்றது அவனை விட்டுடுன்னு சொல்லல. அந்த நிலைக்கு எத்தனை பிரயத்தனம் பண்ணணுமோ அந்த பிரயத்தனத்தை ஒரு தகப்பனார் பண்ணியே ஆகணும். அந்த பிரயத்தனம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சாஸ்திரம் அந்த பிள்ளையுடைய பாவத்தை இந்த தகப்பனாரத்துல போடாது. தகப்பனாருக்கு போடவே போடாது. கொஞ்சம் கூட பண்ண. ஏன்னா எத்தனை இடத்துல பாக்குறான், பிள்ளை நல்லவனா இருக்கான், தகப்பனா கெட்டவனா இருக்கான். பிரகலாதன் ரொம்ப நல்லவன், தந்தை எப்படி இரண்யகசிப்பு, ரெண்டு பேருமே அசுரம் தான். ரெண்டு பேரும் அசுரா தான்.
ஆனா அசுர குழந்தையா இருந்தாலும் அந்த இன்னொன்னு சொல்லிடுறேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த தடவை முடிச்சான்றதுக்கு தான் இப்படின்னு ஓடிட்டு இருக்கேன். அசுரத்தன்மை இருக்கு, அசுரத்தன்மை சரீரத்துல இருக்கு. ஆனா சத்துவகுணத்தன்மை மனசுல இருக்கு. ஆனா இவனுக்கு இரண்யகசிபுக்கு அசுரத்தன்மையும் சரீரத்துல இருக்கு, அதே அசுரத்தன்மையும் மனசுலயே இருக்கு. ஆனா பிரகலாதனுக்கு சரீரத்தால அசுரன், மனசால சத்துவகுணம் படைத்தவன், மனசால தேவனாக இருக்கான். ஆனா சரீரத்தால அசுரனா இருக்கான், அதே போல மனசாலையும் அசுரனா இருக்கான். இப்ப இந்த இடத்துல திருதராஷ்டிரன் என்ன ஆயிடுச்சுன்னா சரீரத்தால அசுரன் இல்லை, ஆனா என்ன ஆயிடுச்சு மனசால அசுரன் ஆயிட்டான். சரீரத்தால ஒரு மனுஷனுக்கு உண்டான தன்மை, அதுவும் ஒரு சத்திரியனுக்கு உண்டான தன்மையோடு இருக்கான் சரீரத்தால. ஆனா மனசால என்ன ஆயிடுச்சு அசுரத்தன்மை வந்துருச்சு. அசுரத்தன்மை என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ள அசுரத்தன்மை உடனே 2 கும்பம் முடிச்சிடும், கோர பல்லாம் வரும் அப்படின்னு அர்த்தமே இல்லை. நம்மக்குள்ளேயே இப்ப நிறைய அசுராலாம் இருக்கா. எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது? கோரப்பல் இருக்குமா, கொம்பு இருக்குமா அப்படின்னா ஒண்ணு வேண்டாம். அவன் பேசுற பேச்சு, அவன் சொல்ற வார்த்தை, அவன் நடவட பாவனை பார்த்தாலே இந்த இன்னைக்கு இங்க சுவாமி சொல்றாரு ராவணன் இன்னைக்கு இருக்கான்னார், அன்னைக்கு ராவணன் இல்லை இன்னைக்கு ராவணன் இருக்கான்னார். எப்படி 10 தலை தெரியுமான்னா 10 தலை தெரிய வேண்டாம், அவன் நடவுடைய பாவனையே போறோம். அதேனா அந்த ராவணனே தேவையில்லைன்னு. ஏன்னா அவன் ராவணன்னு தெரிஞ்சிருத்து, இவன் ராவணனா விபீஷணா தெரியாத அளவுக்கு இருந்துட்டு இருக்கான். நாஸ்திகரும் நற்கலையும் நன்னரிசேர் ஆத்திகரும் ஆஸ்திகன் ஆத்திகருமார் இவரை ஓர்த்து நெஞ்சே முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனை விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர்ந்து நீக்கிறார் ஆழ்வர். இது மணவாள மாமனிகள். ஏன்னா அதுக்கு சொல்ல வந்தன. அதனால நீ திருதராஷ்டிரா இவனை நீ திருத்து, இந்த திருத்தக்கூடிய தன்மை பண்ணுவேன். அதனால இப்ப ஒருத்தர் நல்ல குணம் இருந்தா அந்த நல்ல குணத்தை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல ஆசிரமம் தெரிவிக்கிறார் பாருங்க. தீவிரத்தை சில பேர்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும்போது ஆட்சி மாறிட்டு வச்சுங்க, ஆட்சி மாறிடுது. ஆட்சி மாறிடுறதுனால தனக்கு வேண்டவார வச்சுப்பா, வேண்டாதவரை எடுத்துருவாங்க. கத்துனோம்னா சுவாமி இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவர் சுவாமி, அவர் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார், நல்லா பண்ணியிருக்கார், அந்தந்த திட்டத்துக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கார், நேர்மையானவன்னா அதெல்லாம் கிடையாது. ஆட்சி மாறிடுச்சுன்னா இவர் ஆளை கொண்டு வந்து வைக்கணுமானோ, இவர் ஆளை கொண்டு வந்து வைக்கணும்னா இவருக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமானோ. அப்ப அவர் நல்லவர்னு பார்த்தாரா அந்த அரசாங்கத்தில் இருக்க அதிகாரி? ஆட்சி மாறின உடனே என்ன ஆயிடுத்து இன்னைக்கு பாக்குறோம்னா, இன்னைக்கு பிரத்யட்சமா ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆட்சி மாறிட்டுன்னா உடனே ஆள் மாறிடுவான். அவன் நல்லவாளா தீயவாளான்றது ஒரு இதுலயே கிடையாது. ஒரே தனக்கு வேண்டப்பட்டவன், தனக்கு வேண்டப்பட்டவன் தனக்கு பண்ணக்கூடிய தீய காரியத்தையும் நல்ல காரியத்தையும் அப்படின்னு இசைறவா இல்லையா, அவன் தான் தனக்கு வேண்டப்பட்டவான். தீய காரியம் பண்ணாலும் இசையணும், அநேக நல்ல காரியம் இருக்க போறது இல்லை, தீய காரியம் அது இசைனா பாருங்க. அந்த நிலையில திருதராஷ்டிரன் இருந்துட்டு அதான் அந்த நிலையை தகப்பனா இருக்கப்படாது. அது தீய காரியம் தான் அந்த பிள்ளைகிட்ட தீயது சொல்லணும். அதான் தெரிகிறதுல. ஆமா இதற்கு காரணம் என்னன்னா பிடித்தது பிடிக்காதுதான் காரணம். இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, இந்த பிள்ளைய பிடிக்கல, பிடிக்க பிடிக்காதானா அதான் விபீஷணன் சிறை இருந்த ராவணன் தம்பி என்று குற்றம் பார்க்கல. பாருங்க, பிடிச்சது பிடிக்காதுன்னு பார்க்கவே கூடாதுன்றார். எங்க ராவன் பார்க்கலன்றார் விதுராழ்வார் தெரிவிக்கிறார். இந்த திருஷ்டம் அவரே எடுத்துக்காரு. ஏன்னா அங்கிருந்து கிளம்பி வந்தான். நிவேதயத்த மாம் சிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே கிளம்பி வந்தவொடனே ஓ அங்கிருந்து எதிரிட்டு இருந்து வந்திருக்கான், வந்தவன் என்ன கொள்ள வந்தானோ அத்தனை பேர் சொல்லிட்டுக்கா, சுக்ரீவாதிகள் அத்தனை பேர் சொல்லிட்டுக்கா, ராமா சேர்க்காத அவன் காலமல்லாத காலத்துல வந்துட்டு இருக்கான். ஒண்ணு முன்னாடியாவது வந்திருக்கணும் அல்லது பின்னாடியாவது வந்திருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கான். அதனால இவன் ராவணனால அனுப்பப்பட்டவன், இவனை சேர்த்துக்காது அத்தனை பேர் சொல்றான், அனுமானம் தவிர சொல்றான். ஆனா ராமன் என்ன பண்ணான்? ராவணனுடைய தம்பி அரக்கனுடைய தம்பின்னு பார்த்தாருன்னா பார்க்கவே இல்லையே. அந்த குற்றத்தை வந்து பார்த்தானா பார்க்கல. உடனே சேர்த்து ஹனுமான் அவனை சேர்த்து கொள்ளா சொன்னவனேதான் ராவனுடைய கண்ணை சிவந்து போயிருக்குதான். வேலை சொல்ல ஐயோ இப்படி பேசுறாளே, இவர் சேர்க்கப்படாது பேசுறாளேன்னு அனுமான் சொன்னதுதான் அந்த சிவந்த கண்ணம் மறுபடியும் பழைய நிலைக்கு ஏற்பட்டதான். இது சொல்ல வந்தேன்னா அப்ப சேர்த்துனா இல்லையா, நல்லவன் என்ற எண்ணத்தோடு வந்தான்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான். அதான் எதுக்கு எப்பிறப்பு எதிகள் யாகரென்று ஒரு அக்குட்டம் அப்பிறப்பு அவ்வியல் ராவன் சொல்றாரு பாசனம் அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே தெரிவிக்கிறா பாருங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா பார்க்காது. இப்ப வந்துட்டானா
வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதான் தெரியும். அப்ப ராமனுக்கு இந்த தைரியம் இருக்கு. எது வந்தாலும் அதுதான் உடனே கேட்கறான். அவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவானா, இச்சன்னு ஹரிகணேஸ்வரா என்னுடைய சுண்டு விரலாலே எல்லாத்தையும் பண்ணிடுவான். சுக்ரீவா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவனால ஒரு ஆபத்தும் வராது. அவனால ஆபத்து வந்தா இச்சன்னு ஹரிகணேஸ்வரை குரங்கு கூட்ட தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவா, என்னுடைய யக்ஷர்கள் என்ன, கந்தர்கள் என்ன, ராட்சசர்கள் என்ன, அசுரர்கள் என்ன, பிசாசுகள் என்ன, அத்தனை பேரும் தனித்தனியா வந்தாலும் கூட்டம் பிசாசாம் தானவான் யக்ஷன் ஆச்சரியமான வியாக்கியா இந்த ஸ்லோகம் அங்க வால்மீகி. அத்தனை பேரும் கூட்டமா வந்தாலும் தனித்தனியாக வந்தாலும் என்னுடைய சுண்டு விரலாலே இத்தனை பேரையும் கொண்டு விடுவேன் அப்படின்னு தைரியம் இருக்கிறார் இல்லையா, அந்த தைரியம். அதனால யாரையும் தேசிப்பனமாக இருக்கக்கூடாது, ஒருத்தரையும் குற்றம் சொல்லுவனாக இருக்கக்கூடாது. ஆனா அந்த குற்றம் சொல்லுவனாக இருந்தாலும் அந்த குற்றத்தை கலந்து நல்லதை தீயதை எடுத்துக்கணும். அதான் தெரியும், அதைத்தான் தெரியும். ஆஹா இதைத்தான் திருதராஷ்டிரா நீ என்ன பண்ற, உங்க புள்ளபாகம் கண்ணை மறைக்கிறது. அவன் பிறக்கும் போதே சொன்னேன் திருதராஷ்டிரா. இன்னொரு கதை சொல்றேன். இது பிறக்கும் போது சொன்னேன், இந்த துரியோதனை அண்ணா அடக்கி அவனை வந்து கட்டுக்கு கொண்டு வந்து அவனை நீ வளர்க்கணும். அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கே நான் சொன்னவன் வளர்த்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? அன்னைக்கு ஜாதகம் பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன். சொன்னது யாரு? விஜயராஜன். முதலியே சொல்லிட்டார், துரியோதனத்தினால்தான் உன்னுடைய 100 குழந்தைகளுக்கும் ஆபத்து ஏற்பட போறது. இவன் ஒருத்தனால உன்னுடைய 100 குழந்தைகளுக்கும் ஆபத்து ஏற்படுது. அன்னைக்கே ஜாதகத்தை பார்த்து சொன்னேன். இவனை உன்னுடைய கட்டுக்கள் வைத்துக் கொண்டு நீ அடக்கி இவனை வளர்த்திருக்கணும். ஆனா நீ அதை வளர்க்காம விட்ட. அதனால மற்ற பிள்ளைகளும் விட சேர்ந்து தாழ்ச்சி அடைய போற. மற்ற பிள்ளைகள் 100 பேர் இருக்காளையா அபார விடத்தின வேண்டியது வேண்டாத ரெண்டையும் பிரித்து விட்டு ஒருத்தன் நல்லது எதை பாரு. எனக்கு வேண்டியவன் பார்க்காத, எனக்கு வேண்டாதவன் பார்க்காத. அவன்கிட்ட நல்லது இருக்கா எடுத்துக்கொள், அவன்கிட்ட தீயது இருக்கா, வேண்டியவனா இருந்தாலும் விலகிச்சல். ரொம்ப முக்கியம். தீயது இருந்தாலும் அவன் வேண்டப்பட்டவனாக இருந்தா அவன் கிட்ட விலகிதான் இருந்தான். நல்லவனா இருந்தா அவன் வேண்டாவதானதான் அவன்கிட்ட நம்ம சேர்த்து வச்சுக்கணும். எந்த நிலையிலும் அவன் வேண்டாத நல்லவனா இருந்தாலும் வேண்டாவதா ஆகுமான்னா எனக்கு அவருக்கு முன் இது நிறுவ இல்லையே, பரிச்சயமே இல்லையே. எனக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்ததுன்னா, சம்பந்தம் இல்லாதவன வேண்டாதவன் வராது. ஆனா அறிமுகம் இல்லாதவன் வந்துடும். அறிமுகம் இல்லாதவனாக இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள் நல்லவனா இருந்தா. ஆனா அறிமுகம் இருந்து வேண்டப்பட்டவனாக இருந்தாலும் அவன் தீயதை பண்ணிவிட்டு கொண்டால் அவன் இடத்துல விலகி செல். இதை நீ பண்றதே இல்லை. நான் எத்தனை பேருக்கு சகுனியை வச்சுட்டு இருக்க, அவன் நல்லவனா? சகுனி இன்னும் சகுனி ரொம்ப வயசுல மூத்தவன் சொல்லிட்டு இருக்க. பெரியோர்னா யாருன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி இப்படி பெரியோர்களா வாழலாம் பெரியாடு. ஏன் இவ்வளவு? ஏன் துரோணாச்சாரியன், கிருபாச்சாரியன், பீஷ்மன் இவெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு தூரம் அவர் உயர்ந்த ஸ்தானத்துல இல்லைன்ட்டு கிடையாது என்றார். அவர் என்கிற பார்வையோடு எனக்கு வேண்டதும் வேண்டாத பார்வையோடு பார்க்கப்படாது. அப்படி பார்த்தால் அவனிடம் உள்ள நல்லது தீயதெல்லாம் நம் கண்ணில் படாது. சினிமாவோடு தெரிவிக்கிறார். ஒருத்தன் வேண்டவன், இவன் வேண்டாதவன். வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், வேண்டியவன்கிட்ட நல்லது எது தீயது என் கண்ணில் படாது, வேண்டாதவன்ட்டு நல்லது எது தீயது கண்ணில் படாது. ஏன் சுவாமி படாதண்ணா? நான் வேண்டாதவன் எங்க கோணத்திலே பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு இருக்கச்சே அவன்கிட்ட இருக்கிற தீயதெல்லாம் என் கண்ணில் படாது. தீயதெல்லாம் என் கண்ணில் தீயதெல்லாம் என்னுடைய கண்ணில் படும், நல்லது என் கண்ணில் படவே படாது. அதை இவனை வேண்டியவன் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, இவன்கிட்ட இருக்கிற தீயதெல்லாம் என் கண்ணில் படாது. என்ன பண்ணும்? தீயதும் நல்லதாகப்படும். அங்க அப்படி இல்லை, மாற்றி சொல்லணும். ஏன்னா அங்க சொல்ற மாதிரி இங்க சொல்லப்படாது. வேண்டாதவனாக இருந்தால் அவங்கிட்ட நல்லதும் தீயதாகப்படும். அப்ப நல்லதே எங்கள்ல படாது. நல்லது பண்ணியிருப்பான், எங்கள்ல படாது. இவன் வேண்டியவனா இருக்கான். வேண்டியவனா இருக்கச்சது இவங்கிட்ட தீயது நிறைய இருக்கு. ஆனா தீயது என்னாகும்? எனக்கு நல்லதா படுத்துட்டு இருக்கும். அதனால வேண்டிய வேண்டாவதுன்னு பார்த்துட்டாலே எது நல்லது எது தீயது என்று பார்க்க கூட முடியாத நிலையில நான் இருந்துருவேன். அப்படி பார்க்காத திருத்தராட்டான். வேண்டியது வேண்டாம். நாம இதெல்லாம் நம்ம லைஃப்ல ரொம்ப நாள் தெரியும். சுவாமி இவரை ரொம்ப வேண்டப்பட்டான் மனோல்லு சுவாமி சொல்ற பாருங்க. தப்பான அடி ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. சூசி பெட்டண்டி மனோல்லு தப்பான. ஏன்னா அங்கத்த வேண்டியவன் வந்துட்டாரு. யாரு வேண்டிய தெரியுமா? பரம ஸ்ரீ வைஷ்ணவன் தான் வேண்டியவன். அவன் தான் வேண்டியவன். பகவதால் தான் வேண்டியவன். ஆச்சாரன் தான் வேண்டியவன். பகவான் தான் வேண்டியவன். அதை தவிர மற்றவாள்லாம் வேண்டாதுன்னு வச்சுக்கலாம். அப்ப பரம ஸ்ரீ வைஷ்ணவன் அத்தனை பேரும் எடுத்துட்டு வச்சு அத்தனை பேர் வேண்டியவாள் தான்.
கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு தான் அதான் அர்த்தம் இல்லையா? அதை தான் தெரிவிக்கிறார். அதைத்தான் வேண்டியவன் வேண்டாதன் என்று இதை பார்க்காத. அப்ப இத்தனை தூரம் பார்த்தா இல்லையா? அதை தான் தெரிவிக்கிறார். அதுக்கு மேல நீ இதெல்லாம் பார்க்கறதுபடியால உனக்கு உன்னுடைய பிள்ளைய வளர்க்கக்கூடிய தன்மையை நீ மாற்றிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப உண்மை இது வேண்டியது வேண்டாத உண்மை எது தீயதுன்னு நம் கண்ணில் படாது. அப்ப ஒருத்தர் மேல் கோபம் வந்துட்டா அவருக்கு இருக்கும் குணம் நம் கண்ணில் படாது. சினிமா தெரிவிக்கிறார். ஒருத்தனால கோபம் வந்துருக்கு. கோபம் வந்துட்டல அவர்கிட்ட இருக்க நல்ல குணம் என் கண்ணில் படவே படாது. குணம் படவே என் கண்ணில் படாது. சரி விதுரா, நீ சொல்றது புரியறது, எப்படி விடுறது? ஒத்துட்டான் திருதராஷ்டிரன், ஒத்துட்டான். இவ்வளவு தூரம் கொஞ்சம் நல்லா கடுவா பேசினவன்னு ஒத்துட்டான். நீ சொல்றதுதான் புரியுது திருதராஷ்டிரன் தான். எப்படி விடுறது? வேண்டிய பிள்ளை என்றால் எப்படி தியாகம் பண்ண முடியும்? பிள்ளை எனக்கு வேண்டியவனாச்சு, தியாகம் பண்ண முடியும். மேலும் பிள்ளையை விட்டுடுன்னு சொல்றியா? கோபமா கேட்கணும். சில பேர்ல கேட்பா பாருங்க, அப்ப என் பிள்ளையை விட்டுணுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பெற்றிருக்கேன், பிள்ளை விட்டுடும் சொல்றியான்னா விட்டுடும் சொல்லல. அதற்குன்னு பிள்ளையை பார்த்து இன்னொருத்தனை கெடுக்காதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். உன் பிள்ளை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? உன் புள்ள பண்றது போல உன் புள்ள 10 பேரை கெடுத்துட்டு இருக்கான். 10 பேரை கெடுத்துட்டு இருக்கான். அந்த 10 பேரை கெடுக்கக்கூடிய இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 10 பேரை கெடுக்கக்கூடிய தன்மை இருந்து விலக்கி உன் பிள்ளைய. உன் பிள்ளையை விட்டுடும் சொல்லவே இல்லை. 10 பேரை கெடுக்கக்கூடிய தன்மை இருந்து விலக்கிவிடு. சில சமயங்கள நாமே நான் நடக்க வேண்டிய எடுத்து விட்டா என்ன ஆகும்னா நமக்கு ஒரு தயவு பிள்ளை நடக்கிற சமயம் நடவடிக்கை எடுத்துட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும்னா இந்த தர்மத்தை விட்டுட்டா என்ன ஆகும்னு நினைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த தர்மத்தை விட்டுட்டா என்ன ஆகுமோ, இந்த சாஸ்திரத்தை விட்டுட்டா என்ன ஆகுமோ இதை நினைக்க மாட்டான். என் பிள்ளையை விட்டுட்டா என்ன ஆகுமோ, என் பிள்ளையை விட்டுட்டா என்ன ஆகுமோன்னா இந்த ரெண்டுல எது திரும்ப பிராதானியம்? நல்லா எழுதி வச்சுக்கோ. ரெண்டுல எது பிராதானியம்? இல்ல பிராதானியமா, சாஸ்திரம் பிராதானியமா, தர்மம் பிராதானியமா? தர்மம் தான் பிராதானியம். ஏன்னா பிள்ளை பிராதானியம் பார்த்திருந்தா பிரகலாதன் தன் பிள்ளைக்குத்தான் சொல்லியிருக்கணும். சாஸ்திரத்தையும் தர்மத்தையும் பார்த்தபடியால் தான் அந்த பிராமணோத்தமன் தான் உயர்ந்தவன் சொன்னான் பிரகலாதன். சொன்னா இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும்? பிள்ளைய பார்த்து என்ன பண்ணிருக்கணும்? பிள்ளை என்ன சொல்லிட்டு போயிட்டு தான் ராஜாவாச்ச தன்னை அதுவும் தானே ஓட்டையாண்டியா இருக்கானா இல்லையா? தான் ராஜாவான தன்மையில இருக்கும்போது சாஸ்திரத்தை பார்த்தா பிள்ளைய பார்க்கல. திருதராஷ்டிரா, நீ என்ன பார்த்துக்கணும்? பிள்ளைய பார்த்து சாஸ்திரத்தின் தர்மத்தையும் விட்டுரு. நான் பிள்ளையை பார்க்க வேண்டாம் சொல்லி பிள்ளையை பாரு. ஆனா அது எப்படி பார்க்கணும்? சாஸ்திரம் கொண்டு தர்மத்தை கொண்டு பாரு. சாஸ்திரமா பிள்ளையா தர்மமானா தர்மம் தான் முக்கியமே தவிர சாஸ்திரம் தான் முக்கியம் தவிர பிள்ளை 2வது பட்சம் தான். இப்ப பிள்ளை விட்டுடும் சொல்றியா? விட்டுடும் சொல்லலையா? திருப்பி அதே பேசிட்டு இருக்க திருதராஷ்டிரா. பிள்ளையை நான் விட்டுடும் சொல்ல, அந்த தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் உன் பிள்ளை இடத்துல காட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பிள்ளையை விட்டுன்னு சொல்ல எதுக்கு சொல்றதுன்னா அப்ப என்ன ஆகும்? கடைசியில் என்ன ஆகும்? உயிர் போயிடும். பிள்ளையை பாருங்கன்னா உயிர் போயிடும். உயிர் போவதை காட்டிலும் சாஸ்திரத்தை ஸ்தாபிக்கிறது தான் பிராதானியம். இந்த வார்த்தை கொஞ்சம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உயிர் போவதை காட்டிலும் சாஸ்திரத்தை ஸ்தாபிக்கிறது தான் பிராதானியம்னா இது என்னமா சுவாமி? திருப்பி என் பிள்ளை கிடைப்பான சாஸ்திரம் இருக்குமே சுவாமி, என் பிள்ளை கிடைப்பானா அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அடுத்த ஜென்மால கிடைக்கும். ஆனா இந்த ஜென்மால போயிடுத்துன்னு வச்சுக்க அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை இல்லையா போயிடும். அதை தான் தெரிவிக்கிறேன். அப்ப எடுத்துட்டா என்ன ஆகும்னா அப்ப இதெல்லாம் இப்ப என்ன ஆகுனா பிராணம் போயிடும். உயிர் போவதை காட்டணும் தர்மத்தை ஸ்தாபிப்பது தான் பாதுகாத்து தான் முக்கியம். உயிர் போவதை காட்டியும் இது பிரச்சாயம் தர்மத்தை ஸ்தாபிக்க தான். மேலும் உயிர் போனாலும் உடனே ஒன்னு அடிச்சுட்டார் திருதராஷ்டிரா. உயிர் போயிடுச்சுக்க நீ தூக்க போறது இல்லை. அப்போ நீ மாத்திட்டீன்னா நீ தூங்குவ. நீ மாத்திக்காம உன் பிராணம் போனாலும் நீ தூங்குவையால நீ தூக்க போறது இல்லை. ஏன்னா உன் பாபம் உன்னை தூக்கவே விடாது. ஊரே பிராணமே போயிடுச்சுன்னா அடுத்த ஜென்மம் இருக்கு. அடுத்த ஜென்மம் ஏதோ ஒண்ணு பிறக்க பிறந்தாச்சுன்னா அப்பவும் இதே அவஸ்தை தான் உனக்கு. இதே அவஸ்தை, இதே தூக்கம் இல்லாத தன்மை என்னென்ன தன்மை உண்டு, என்னென்ன பாபங்களுக்கு உண்டான ஒரு பலன் இருக்கோ அந்த பலனை நீ அறிஞ்ச போறியா? அதனால நாளைக்கு என்ன கெடுதல் வருதோ எனக்கு என்ன வருமோன்னு யோசிச்சு திருதராஷ்டிரன் நீ பண்ணு. நீ உன்னை பிள்ளைய பார்த்துட்டு நீ தர்மத்தையும் சாஸ்திரத்தை கைவிட்டுடாது. அப்பதான் தர்மத்துக்கு நமக்கே உனக்கு தோணும். ஏன்னா தர்மத்தின் வழி நடந்துட்டு வச்சுக்கேன் உன் பிள்ளையும் காப்பாற்றப்படும், நீயும் தப்பிப்பாய். தர்மத்தின் விட்டாயானால்
நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு நீ இருக்க போறது இல்ல, உன் பிள்ளையும் இருக்க போறது இல்ல. அப்ப இப்படிப்பட்ட இதைத்தான் தெரியும். ஆக நாம் கஷ்ட காலத்துல எழுந்தோம் என்றால் ரொம்ப பதட்டப்படுவோம். அந்த கட்டத்துல வெளியே வந்துட்டா புரியத்துக்கு ஆசைப்படுவோம். சில நேரத்துல இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாமா சுவாமின்னு நமக்கு தோணும். குடும்பத்திலேயே சில கட்டங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி முடிவு எடுக்கலாமா அப்படியே பயந்துட்டு பதட்டப்பட்டு இப்படியோ இருந்துட்டு இருக்கும். என்னவோ அந்த முடிவு எடுத்துட்டு அப்புறம் முடிவு முடிந்த ஒரு வாரம் கழிச்சு ஒண்ணுமே இல்லையே, சுமூகமா போயிடுச்சு, இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் நமக்கே தோணும். ஏன்னா அந்த சாஸ்திரத்தின்படி அந்த முடிவு எடுத்துட்டு வச்சுக்கேன், அது சுமூகமா போயிடும். ஏன்னா அந்த தர்ம தேவதையே அதுக்குண்டான சுமூகமான முடிவை கொடுத்துருவா. அதுக்கு எதிர்த்தட்டாக நான் பண்ணினோம்னாலே அந்த முடிவு இன்னும் நான் மேலும் 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 என்னை தலைக்குப்பற விடுவதற்கு உண்டான தன்மையை தான் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதைத்தான் அப்ப இதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக அந்த கட்டணம் வெளியே வந்து இதை தெரிவிக்கிறார். அதுக்கு மேல எது போலன்னா அந்த கட்டம் வெளியே போறதுன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குடும்பத்திலே ஒரு கஷ்டம் வந்ததுன்னா சாஸ்திரத்துப்படி தர்மத்துக்கு நடந்துட்டு வச்சுக்கேன், அப்ப சிரமமா தான் இருக்கும். அப்படியா இது பண்ணலாமா அது பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவா. மனைவி ஒண்ணு சொல்லுவா, மனைவிக்கு சொந்தக்காரா சில பேர் வருவா, அவ வழி தோன்றல் என்னவோ அது பிரகாரம் அவ பேசுவா. அது ஒரு கணவனுக்கு வழி சொந்தக்காரா சில பேர் அவ வழி தோன்றல் வியாபாரம் பேசுவா. இவருக்கு என்ன பண்ணான்னு இவருக்கு தெரியாது. ரொம்ப சிரமப்பட்டு இருப்பார். சிரமப்பட்டு இருக்கச்சே அதுக்கப்புறம் இவர் ஒரு ஸ்திரமா விஜயநிதி கேட்டிருக்கேன், சுவாமி தர்மம் தான் பிரதானம், சாஸ்திரம் தான் பிரதானம், அதன்படி நடந்துட்டா வச்சுக்க, ஒரு வாரத்துக்குள்ள அந்த குழப்பம்லாம் அமைதியான உடனே அப்ப யோசனை பண்ணுவார், ஒண்ணுமே இல்லையே விஷயம், இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு யோசனை பண்ணுறது. இது எது போலன்னா, நம்ம பிளைட்ல போயிட்டு இருக்கோம்ல, அந்த இந்த ஏரோப்ளைன் வந்து மேக கூட்டத்தை நடுவில் போயிட்டு இருக்கேன், தட ஆடும், தட ஒரு மாதிரி சப்தம் வரும். எல்லாம் அப்ப எல்லாம் சொல்லுவா, இந்த பெல்ட்டை போட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆடிட்டு இருக்கும். அதை தாண்டிட்டு வச்சுங்க அப்படி ஒரு மாதிரி நன்னா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அதே போலதான் அந்த மேகக்கூடத்தின் நடுவில் இருக்க மாதிரிதான் இந்த மாதிரியான ஒரு நிலைகள் ஏற்படுது குடும்பத்துல. அது சாஸ்திரப்படி இருந்துட்டு வச்சுக்கேன், அதன்படி வழி எடுத்து செலுத்தியாச்சுன்னா என்ன ஆகும், நேரா அதை மேகக்கூடத்தை தாண்டினா எப்படி சௌக்கியமா இருக்குமோ அதே நிலைக்கு வந்துடும். அந்த நிலையில இல்லாம நீ திருதராட்டா நீ இதபடி இருந்தேன்னா நீயும் போவாய், உன் பிள்ளையும் போயிடுவான். ஆனா சாஸ்திரப்படி இருந்தேன்னா நீயும் வாழ்வாய், உன் பிள்ளையும் வாழ்வார்கள், பாண்டவர்கள் வாழ்வான். அதைத்தான் தெரிகிறார். அப்ப எப்படி தர்மமோ அப்படி வெற்றி என்பது எனக்கு புரியுது. தர்மம் எதுவா தான் ஜெயிக்க போறது. திருதராஷ்டிரா என்னென்ன பயமுறுத்தும் அப்படிலாம் பயமுறுத்தணும்னா இருக்கிற உண்மையை பயத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. தர்மம் எதுவோ அதான் ஜெயிக்க போறது. ஆனா நீயே பிள்ளையை விடுறதுக்கு மனசு வரல, நீ இப்பயும் ஒரு வார்த்தை சொல்லலையே, இன்னைக்கு இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணீங்க, ஒரு வார்த்தையா சொல்லலையே, மனசு வரல, பிள்ளை விடுன்னு நான் சொல்லல. நல்லா ஞாபகிச்சுக்கோ, விதிராழ்வான் தன்னுடைய திருதராஷ்டிரன்ட்ட துரியோதனை விட்டுடு, ஸ்நான பிராப்தியை இல்லை தள்ளிடு அப்படின்னு சொல்லவே இல்லை. பிள்ளையை விடுன்னு சொல்லல. மேலும் உன் பிள்ளைக்கு தீங்கி நினை என்று நான் சொல்லல. உன் பிள்ளைக்கு தீங்கி நினைக்கிறதுனா என்ன அர்த்தம், பிள்ளைட்டு ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னு நான் சொல்லல. நல்லா ஞாபகிச்சுக்கோ, தீங்கி நினை நான் சொல்ல. மேலும் ஒருத்தன் நன்மை விரும்புகிறானோ இருந்தால் உலகத்தில் எல்லா ஜீவாசும் நன்மை இருக்கணும்னு. உன் பிள்ளைக்கு நீ நன்மை தேடு, பாண்டவாருக்கும் நன்மை தேடு, உனக்கு நன்மை தேடுவோம். அப்ப மூணு சமமா இருக்கும். அதை விட்டுட்டு உன் பிள்ளைக்கு மட்டும் நீ நன்மையை தேடுறனா உண்மையிலே நீ நன்மை தேடுற தீமையை தேடிட்டு இருக்க அர்த்தம். அதுக்கு மேல ஒரு நீதி கதை சொல்றார் திருதராஷ்டிரா. ஒருத்தன் தனக்கு நன்மையை தேடுறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவன் உலகத்துக்கே நன்மையை தேடுறான்னு அர்த்தம்ன்றான். பெரிய சோபனை இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒருத்தர் செல்பிஷா இருக்கார், அவர் எப்படி இருப்பார், தனக்கு தானே நன்மை தேடிப்பார், அப்புறம் உலகத்துக்கு நன்மை தேடுறான்னு அர்த்தமா? அந்த மாதிரி கேள்விப்பட்டதே என்ன. இந்த இடத்துல பாருங்க, விதிராழ்வோடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தனக்கு நன்மையை தேடுறாருன்னு சொன்னாலே அது எந்த விதத்துல நம்ம எடுத்துக்கணும். இப்ப நான் அதுக்கு அடுத்து ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் சாதாரண நம்முடைய வழக்கத்துல என்ன, ஒருத்தர் தனக்கு நன்மையை தேடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம், செல்பிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் அதை ஒத்துக்கல. அவர் தனக்கு நன்மையை தேடுறான்னா உலகத்துக்கே நன்மை தேடுறாரு அப்படின்ட்டார். என்ன சுவாமி, இப்ப நாங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு கேள்விப்பட்டதே கிடையாது, இதுக்கு எதிர்த்தட்டா சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா,
தனக்கு நன்மையை தேடுறான்னு சொன்னாலே சாஸ்திரத்தின்படி தர்மத்தின்படி நன்மையை தேடுறவன் அவன் செல்ஃபிஷா இருப்பானா? புரியுதா? அப்ப தனக்கு நன்மை தேடுறான்னா இந்த உலகமெல்லாம் புரியறதுக்காக ஒரு 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 நிறுவனத்தார் ஒரு வஸ்துவை விற்கிறார், வியாபாரத்தை வித்துட்டு இருக்கா வச்சுக்கேன், வித்துட்டு இருக்கான்னா அந்த விற்கக்கூடிய தன்மை என் பொருள் மட்டும்தான் விற்கணும், வேற யாருடைய பொருளும் விற்கக்கூடாது அப்படின்னு அந்த நிறுவனம் நினைச்சதுன்னா நிச்சயமா அந்த பொருளும் விற்காது. எல்லா பொருளும் விற்கணும், எல்லாருக்கும் எல்லா பணமும் கிடைக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தான் இந்த பொருளும் விற்கும். என் பொருள் மட்டும் விற்கணும்னா எல்லாத்தையும் பணமே வராது, பணம் இருந்தா தானே வாங்க முடியும். எல்லாத்தையும் பணம் அந்த நிலைக்கு செல்வம் இருந்தா தான் வாங்க முடியும், செல்வமே இல்லைன்னா எப்படி வாங்க முடியும்? அதே போல நான் நன்னா இருக்கணும்னு நினைச்சேன்னா என்ன அப்படின்னா சாஸ்திர சம்மதத்தின்படி தர்மத்தின்படி நான் நன்னா இருக்கணும்னு நினைச்சா அப்ப இந்த உலகமே நன்னா இருக்கணும் என்ற நினைவு. அதத்தான் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ சர்வே ஜனா சுகினோ பவந்து சொல்றது காரணமே தான். அப்ப அதுதான் இதுல என்ன ஒரு சூஷ்மன்னா, நான் நன்னா இருக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவனை யாருமே தீங்கி இல்லாம இருக்கின்ற முயற்சி செய்வான்னு சொல்றார். யாருக்கும் அவன் தீங்கு பண்ண மாட்டான்றார் சுவாமி. அதைத்தானே சுவாமி நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னா தர்மத்தின்படி பண்ணல, தர்மத்தின்படி பண்ணாதபடியாலும் செல்ஃபிஷ் சொல்லிட்டு இருக்கோம். தர்மத்தின்படி சாஸ்திரத்தின்படி நீ பண்ணிட்டீங்கன்னா இப்ப நான் என்ற வட்டத்துக்குள்ள உலகம் வந்துடும், நான் என்கிற வட்டத்துக்குள்ள உலகம் வந்துடும். ஏன்னா நான் என்கிற வட்டத்துக்குள்ள உலகம் வந்தா தான் இவன் நல்லா இருக்க முடியும். மழையை பார்த்து எனக்கு உலகத்துக்கெல்லாம் மழை வேண்டாம், என்னுடைய மொட்டை மாடிக்கு மட்டும் மழை பெஞ்சுக்கோ, அதுல இருந்து நான் ஒரு குழாய் வச்சுக்கிறேன், என் கிணத்துல மாத்திரம் முடிஞ்சு விட்டுக்கிறேன்னா எங்க நடக்குமா? உலகத்துக்கு மழை பெஞ்சாதான் எனக்கு கிடைக்குமே தவிர எனக்கு மட்டும் மழை பெஞ்சா கிடைக்குமா? மழை போல பெய்ய போறதா? இல்லையே. அதே போலதான் நான் நன்னா இருக்கணும்னு நினைக்க என்னுடைய நினைவை என்ன அர்த்தம்னா கடல் சூழ்ந்த மண்ணுலக வாழுன்ற நினைவு தான் நான் நன்னா இருக்குன்றதுக்கு. அந்த எண்ணம் திருதராஷ்டிரம் உனக்கு வரலையே. இல்லையே, நான் நன்னா இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், தர்மத்தின்படி நினைக்கலையே, சாஸ்திரத்தின்படி நினைக்கலையே. சாஸ்திரத்தின் நான் நன்னா இருக்கணும்னா உன்னுடைய பாண்டு புத்திரரும் உன்னுடைய நான் என்ற வட்டத்துக்குள்ளதான் இருக்கா. அப்ப நான் என்ற சப்தத்துக்குள்ள அவ வரலையே. அப்ப எப்ப அவ வரலையோ நான் நன்னா இருக்கணும்னு நீ நினைக்கவே இல்லையே. சொல்றது புரியுதா? நீ நன்னா நினைச்சிருந்தனா பாண்டவர்கள் வீடா போகணுன்ற ஒரு எண்ணமே உனக்கு வந்திருக்காது. எப்போது உனக்கு வந்ததோ அந்த எண்ணமே உனக்கு இல்லைன்றதா. ஆக திருதராஷ்டிரா உனக்கு சொத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறாய், ஆனா பாண்டவர்களுக்கும் சொத்து போகக்கூடாதுன்னு நினைக்கணும். உனக்கு சொத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிற, அதே போல பாண்டவர்களும் சொத்து போகக்கூடாதுன்னு நினைக்கணும். அப்பதான் உன்னுடைய சொத்து இருக்கும். நீ நினைக்கிற என் சொத்து போகக்கூடாது, பாண்டவர்கள் சொத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எனக்கு அப்ப உன் சொத்தும் போயிடும். இது போல எனக்கு மட்டும் மழை பெய்யணும், மற்றவன மழை பெய்யணும், பெய்யாம இருக்குமா? பெஞ்சிருக்கான். அதனால்தான் தனக்கு ஒரு தீயது வரக்கூடாது என்றால் யாருக்குமே அந்த தீயது வரக்கூடாதுன்னு நினைக்கணுமா? அதான் முக்கியம். தனக்கு தீயது நடக்கணும் நினைக்கிறோமா? அப்ப ஜீவராசிகளை துன்புறுத்தினாலேயோ மனதாலேயோ வாக்காலேயோ மெய்யாலேயோ துன்புறுத்தவே கூடாது. துன்புறுத்தினாலும் வந்துடும். இதைத்தான் சுவாமி எம்பார் என்ற பெரியவர், அவர் மதுரவந்தத்தில் இருக்கிறவர், ராமாவுடைய தங்கையின் புதல்வர். அவர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு, நல்ல பாம்பு, அந்த பாம்பு வாய்க்குள்ள முள்ளு குத்திடுச்சு. முள்ளு அப்படியே இருக்கு, இதெல்லாம் வாய் கூட மூட முடியல, அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஸ்ரீரங்கத்தை போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கச்சு அந்த பாம்பு ரொம்ப சமப்பட்டு இருக்கு, முள்ளு குத்திட்டு வாய்க்குள்ள மூட முடியாம அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கு. உடனே அது கிட்டக்க போனார். அந்த எம்பார் அது கிட்டக்க போயிட்டு அந்த பாம்பு வாய்க்குள்ள கையை விட்டு அந்த முள்ளை எடுத்துட்டு வெயில போட்டு நேராக காவேரிக்கு போய் தீர்த்தமாட்டு தன்னுடைய நித்திய கர்மாவை ஆரம்பிச்சார். உடனே அங்க இருக்கிறவெல்லாம் முடிச்சுட்டாரு. என்ன காரியம் பண்ணியிருக்க? பாம்பு கிட்ட முள்ளு இருக்குன்னா முள்ளு நல்லா இருக்கட்டும், முள்ளு இருந்தா நம்மளை கடிக்காது, விஷம் வராது இங்கிற எண்ணத்தோட நீ விட்டுட்டு அது இல்லாம அது போய் முள்ளையும் போய் எடுத்திருக்கே, நீ என்ன பண்ணி காரியம் பண்ணிருக்க, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. அப்ப எம்பார் கேட்கிறார், அந்த பாம்புக்கு விஷத்தை வச்சது பாம்பா? பாம்பு தனக்கு தானே விஷத்தை வச்சுட்டு எடுத்த இல்லையே, பாம்புக்கு விஷத்தை வச்சுதாரு பகவான் தானே. அப்ப நீ குற்றம் பார்க்கணும், அவன்கிட்ட தான் பார்க்கணும்.
ஆனா பாம்புக்கு விஷத்தை வச்சாதான் மற்றதெல்லாம் நல்லா இருக்கும். அப்ப இது ஒவ்வொன்றும் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்குமே தவிர, அதனால அந்த பாம்பை நீ குத்தம் சொல்லாத. பாம்புக்கு இருக்கிற தன்மை அது, விஷத்தன்மை பாம்பு இருக்கு. நம்மகிட்டே இல்லையே விஷத்தன்மைன்னு கேட்டாரு. வாசம் நமக்கு விஷத்தன்மை, பாம்புக்கு பல்ல மட்டும்தான் விஷம், நமக்கு உடம்பெல்லாம் விஷம். உடம்புல ஒவ்வொரு வஸ்துவும் பார்க்கறச்சே நமக்கு விஷமா இருக்கு இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அதைத்தான் அங்க பண்ணார். அதனால வாக்காலும் மனசாலும் மெய்யாலும் எதாலையும் நினைக்காத. ஆனா நீ என்ன பண்ற, முக்கர்ணங்களால அபச்சாரப்பட்டிருக்க திருதராஷ்டிரா. வாக்காலே அபச்சாரப்பட்டிருக்க, மெய்யாலும் சரீரத்தாலும் அபச்சாரப்பட்டிருக்க, அதே போல நினைவாலும் அபச்சாரப்பட்டிருக்க. அந்த அபச்சாரம் பண்றால யாருக்கு துன்பம் வந்தாலும் ஐயோ இது அசிங்கமா தெரிவிக்கிறார். இது விதிராழ்வார் என்ன சொன்னாரோ அதைத்தான் நம்பில சொல்றார். நம்பிலத்துடைய காலட்சேப கோஷ்டி சொல்வாராம், யாருக்கு துன்பம் வந்தாலும் ஐயோ என்று யார் இறங்குகிறானோ அவன் தான் வைஷ்ணவன்றான். பரம ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, கஷ்டப்பட்டு இருக்காங்க நன்னா பழட்டம் சொன்னேன் நேற்று ஓவர் பேசினா பேச நன்னா பழட்டம் அப்படின்னா வைஷ்ணவன் இல்லைன்றாரு. ஐயோ இவனுக்கு விரோதி, சமப்படுகிறவன் இவனுக்கு விரோதி. அந்த விரோதியை பார்த்து இவன் சொல்றானா, ஐயோ சமப்பட்டு இருக்கானே சமப்பட்டு இருக்கானே, ஐயோ என்று யார் துன்பப்படுகிறானோ இறங்குகிறானோ அவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா. அதைத்தான் தானறிந்த சீட்டம், அதாவது மற்றொருத்தரின் துன்பத்தை சகிக்காமல் ஓடி சென்று உதவி செய்கிறானோ அவன் தான் தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவன் தெரிவிக்கிறார். நம்பில தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்தனா, அப்ப ஸ்ரீ வைஷ்ணவனா திருவன் காப்பு, நல்ல திருமணித்தாடம், பஞ்சகச்சம் இதெல்லாம் கட்டிட்டு ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்ல முடியாது. இதெல்லாம் வெளிவேஷங்கள். உள்வேஷம் எது? எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையை பண்ணணும், எல்லா ஜீவராசிகளும் நன்மை பண்ணணும்னு சொல்லிட்டு உடைய சொந்த தம்பியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை உன் பிள்ளைகள் அவளுக்கு நீ துரோகம் வச்சுட்டு திருத்தராட்சி, இது நியாயமா தான் கேட்கிறார். அப்ப அதனாலதான் தெரிவிக்கிறார். அப்ப இது தெரிவிக்கிறார். ஆக இதை கட்டம் கட்டி சிந்திக்கணும். ஆக துன்பப்படுவது ஸ்ரீ வைஷ்ணவ. ஆக எந்த ஜீவராசிக்கும் துன்பம் நினைக்காது திருநாட்டா பாண்டவர்கள் வாழணும் நினை. மேலும் சொல்றார், யார் ஒருத்தன் ஆச்சரியம் அடுத்த சொல்லுகிறார், யார் ஒருத்தன் பங்காளிகளை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு நல்லது பண்ணுவனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக நல்லது செய்வார்கள். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நமக்கு முக்கியமா தெரிஞ்ச வேண்டியது, பங்காளிகள்னா உறவினர்கள். உறவினர்களுக்கு நீ நல்லது பண்ணு, உனக்கு அவன் நல்லது பண்ணுவான், கட்டாயம் பண்ணுவான். பங்காளிகளுக்கு நம்மால் ஏற்ற உதவி செய்யணும். ஆனா யார் ஒருத்தன் புத்திரன் கலத்திரன் பசு எல்லா இடத்தும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் பங்காளிகளை நன்னா பார்த்திருக்கணும் அப்படின்றார். புத்திரனா தன் புள்ள, கலத்திரன்னா பாரியா, பசுனா பசு. அந்த காலத்துல பசு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு இல்லையா. இது மூணையும் யார் நல்லா பாத்துக்கிறானோ அதே போல அவ பங்காளிகளையும் பார்த்துக்கணும். பங்காளினா உறவுக்காரர்கள், பங்காளினா ஞாத்திகள் மட்டும் இல்ல உறவுக்காரர் பூர்த்தியா வச்சுக்கலாம். அப்படி இருக்கச்சு அவர் சந்தோஷமா வச்சுக்கணும். அவர் பங்காளிகள் சந்தோஷமாக்கணும். ஏன்னா விருந்து நான் மட்டும் நல்லா இருந்தா போறாது, அவளுக்கும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா அப்படி பண்ணாதான் அவருடைய பொறாம குணம் உன் மேல படாதுன்றார். ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பாருங்க. நீ பாட்டுக்கு நீ பேசாம இருந்துட்டு அவ வழி அவ நாம் வழி அப்படின்னா அந்த பொறாமையாகிற தன்மை உன் மேல் படுன்றான். அவளுடைய பொறாம குணம் உன் மேல படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அவளும் நன்னா வாழணுங்கிற நினைன்றார். நீ அந்த மாதிரி நினைச்சான்னா பாண்டவருடைய பொறாம குணம் உன் மேல படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ பங்காளி தானே. அப்ப என்ன பண்ணணும், அவள் நான் வாழணும்னு நினைக்கிறோமோனோ அதை நினைக்க ஒவ்வொன்றும் கொண்டு போய் அங்க போய் சேர்ப்பாரு. திருதராஷ்டிரத்தை கொண்டு போய் சேர்த்துருவாரு, இல்ல பாண்டவார்ட்ட கொண்டு போய் சேர்த்துருவாரு. அப்ப நீ அந்த மாதிரி அவ நன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அவ உன்னை எப்படிலாம் கெடுக்கணும்னு நினைக்கிறாலும் அதை நினைச்சிட்டே இருப்பாங்க. முதல்ல ரொம்ப நன்னா சொன்னாரு சார், பங்காளிக்கு நன்னா பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அவ அப்படி தீமை சொல்லிருக்காங்க. நீ பண்ணனா அவனுக்கு தீமை நினைச்சிருவான்னு. பண்ணியும் தீமை நினைக்கிறாளா என்ன? சில பேர் பண்ணி தீமை நினைக்கிறாள், நடக்கிறது உலகத்துல நினைக்கிறாள்னா அந்த மாதிரி நடந்தா அந்த தீயது அவளுக்கு தான் போகுமே தவிர உங்களுக்கு வராது. நீ நேர்மையா நடந்துன்னா சாஸ்திரத்தின்படி தர்மத்தின்படி நடந்து அவளுக்கு பண்ண வேண்டியதை நீ பண்ணினாயானால் அவ அப்பொழுதும் அவ தீயது நினைத்தாயானால் திருதராட்சா இதுதான் உனக்கு நினைக்கிறது. உனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் உன்னுடைய பங்காளியான பாண்டு புத்திரர்கள் அத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ உன்னுடைய பங்காளி பாண்டு புத்திரருக்கு என்னென்ன பண்ணுவோ அதை பண்ணாம இருக்க. அவ உன் மேல பொறாமைய காட்டல, நீ அவ மேல பொறாமையை காட்டிட்டு இருக்க. இப்ப யாருக்கு தீயது நடக்க போறது? உனக்கு தான் திருதராட்சா தீய. இத்தனை நம்ம குடும்பத்துல உணவு சேர்க்கிறாரு பாருங்க.
இப்ப நம்ம குடும்பத்துல என்னுடைய பங்காளிக்கு நான் எல்லாம் கொடுத்துருக்கேன் சுவாமி, கொடுத்திருந்தாலும் அவன் பண்ணிட்டு இருக்கான்னா பன்னெண்டுக்கான மேலே மேல தப்பு பண்ணிட்டு இருக்க நடக்கிறது. இன்னைக்கு இன்னைக்கு இவர் என்னென்ன சொல்றாரோ இது அத்தனை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கு. நடந்துக்காக இருக்குன்னா அந்த தீயது மேல வராதுங்க. இல்லையே சுவாமி, நிறைய நடந்துட்டு இருக்கேன், நிறைய இதெல்லாம் பேசிட்டு இருக்காளன்னா பேசட்டும். ஆனா அந்த பேச்சு தர்மத்தின் பிறகு பின்னாடி அது ஒண்ணுமே இல்லாம ஒரு நெருப்பிலிட்ட பஞ்சு போல தீமாய்ந்து போயிடும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால யார் யார் தான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அன்னு தெரிவிக்கிறாரு, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக என்ன நன்னா மேலம் முன்பெல்லாம் அது ஆச்சரியமா கூட்டு கொடுக்கும். பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர், நமக்கு இருவர் கூட போயிட்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆயிடுது. இனிமே நாம் இருவர் ஒருவர் கூட இல்லாம போயிடும். நாம் இருவர் நமக்கு இருவர் முதல்ல இருந்தது. முதல்ல பெரியப்பா, சித்தப்பா, அண்ணா, தம்பி, பாட்டி எல்லாம் ஒன்னா கூட்டுக்கணும். ஒரு ஒரு கல்யாணம்னால வெளி மனுஷால கூப்பிட வேண்டாமா. பிரியத்துக்காக ஞாபகம் வந்த பிரியா சொல்றேன். கண்ணனுடைய குடும்பம் எப்படி தெரியுமா? 10,108 பெண்கள் கல்யாணம் வேண்டாம். அவர் கல்யாணம் யார் அவர் வீட்டுல ஏதாவது ஒரு கல்யாணம்னா வெளியிலேயே கூடுவானே. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் 10 புள்ள ஒரு பொண்ணு. அவர்கிட்டயே குடுக்கல் வாங்கல் வாங்கிடலாம், குடுக்கல் வாங்கல் வாங்கிடலாம். பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது அந்த வம்சத்துக்குள்ளே. இப்ப வெளியாலே கூட வேணாமே, அவளுக்குள்ளேயே வர கூட்டமே அதுவே போகும்பொழுது 40,000 50,000 அந்த மாதிரி குடும்பம். அந்த மாதிரி கூட்டு குடும்பம் அந்த காலத்துல இருந்த பெரியப்பா, சித்தப்பா, பெரியப்பா இல்லையா. இப்ப நாம் இருவர் நமக்கு இருவர். இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனால கல்யாணம் ஆகும்போதே பேசுறான். என்ன பேசிக்கிறான்னா, பொண்ணு வீட்டுக்காரருக்கு அவ ரெண்டு பேரும் ஒரு உள்ளுக்குள்ள அனுப்பிச்சிடா இல்லையா. பேசுனேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனியா வந்துருவியானோ, அம்மாவோடய இருப்பியா? இவர் கேட்கிறார், வாஸ்துவம் அட்லீஸ்ட் நீ என்னோட இருக்கிறேன்னு நினைச்சுட்டியே, நானே உன்னோட வந்துருமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல. இவர் நினைக்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த தனியா இருக்குன்னு இல்லையா, மாமனாரோ மாமியாரோ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தாயார் தாப்பரா ஒண்ணும் கிடையாது, ஒண்ணு சேர்ந்து இருக்குன்றதே இன்னைக்கு. அந்த மாதிரி எங்கேயா இருந்ததுன்னா அதுதான் பல்கலைக்கழகம். இன்னைக்கு சேர்ந்து யாரா இருக்கா வச்சுக்கேன், பல்கலைக்கழகம் இதுதான் தெரிவிக்கலாமோ. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. அண்ணன் தம்பிகளுக்கு நம்ம என்ற நன்மை செய்து கொடுக்கணும்னா, குலம் வளரணும்னாலே செல்வம் வளரணும்னாலே மற்ற பேருக்கு செல்வத்துக்கு ஆக்கணும் அப்படின்னு தெரியாது. குலம் வளரணும். அண்ணா தம்பிக்கு நிறைய உபதேசம் பண்றது மட்டும் இல்ல, அவளுக்கு குடுக்கல் வாங்கல் இருக்கணுமா. குடுக்கல் வாங்கல நான் உதவி பண்ணணும். அண்ணன் தம்பிக்கு கூட உதவி வேணும். நீ உன்னுடைய அண்ணா தம்பி தானே, பாண்டுடைய தம்பி தானே. பாண்டு முதல்ல அண்ணா, இவர் தம்பி, இவருடைய தம்பி தான் விதுரன். விதுரன் தம்பி வேணும், புரியுதா? திருதராஷ்டிரன் அண்ணா வேணும். திருதராஷ்டிரனுக்கு அண்ணன் தான் பாண்டு. பாண்டு முதல் நம்ம தெரிஞ்சிருந்த முதல் நாளே பார்த்துக்கோம். பாண்டு முதல், அடுத்து திருதராஷ்டிரன், அடுத்துதான் விதுரன். விதுரன் தான் தாசியுடைய பிள்ளை அப்படின்னு தெரியும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இவாளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்கல் வாங்கலாம். என்ன அர்த்தம்? உதவி செஞ்சுட்டா அந்த குடும்பம் சேவமா இருக்குன்றது. இன்னைக்கு அது கிடையவே கிடையாது. உதவியாது, அதாவது போராம பத்திரத்து தான் நிறைய இருந்துட்டு இருக்கு, கிடையாது. அதைத்தான் தெரிகிறது. ஆக நன்மை செல்வம் வளரணும்னாலே, குலம் வளரணும் என்றாலே என்ன தரணும்? நிறைய நன்மையை செய்யணும். நீ நன்மையே செய்யறது இல்லையே, ஒரு நன்மையும் செய்யலையா. பாண்டவர்கள் ரொம்ப ஆயாசப்பட்டிருக்கா. என்ன ஆயாசப்பட்டிருக்கா? 13 வருஷங்கள் அவர்கள் எங்க காட்டுல இருந்துருக்கா. இனிமே அவளுக்கு துன்பத்தை கொடுக்காது. உன் பிள்ளைய நீ நினைக்காத, பாண்டவர்களுக்கு என்ன ஆயிடுமோ இன்னும் நினைக்கும். அப்படி நினைச்சாயனால் உனக்கு நன்மையே கிடைக்குமே தவிர உனக்கு தீமை கிடைக்காது என்று சொல்லிட்டு ஆச்சரியமா இதுக்கு மேல இன்னொரு 2-3 விஷயத்த சொல்றார். விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு மேல அடுத்த காலட்சேபத்துல இதை முடிவுறுவதாக பெரிய ஒரு நிர்ணயம் இருக்கா. அதனுடைய முடிவுதான் இப்ப கோஷ்டிகளுடைய பிரார்த்தனை. ஆழ்வார் எம்பெருமான் ஆட்சியை குடியேசனும், ஆச்சாரியின் குடியேசனும், பகவதால் குடியேசனும். அடுத்த உபன்யாசம் சாத்துமுறை.